இந்த அனிமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப விதமாகவும் இருந்ததா. சரி, அதான் இதையும் நான் கொண்டு வரணுமேன்னு சொல்லி நானும் கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பா இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதுல இல்லாத விஷயமே இல்ல. 18+ வேணுமா 18+ இருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷனும் இருக்கு. நான் கதையை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. நம்ம எபிசோடாவே பார்க்கலாம். கீழே என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே ஒரு பர்சனும் ஓடி வந்துங்கன்னே சொல்றான். எல்லாருக்கிட்டையும் ஒரு சீக்ரெட் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. ஆனா எனக்கு என்ன பயம்னா அதை வந்து என்னால காப்பாற்ற முடியாது, இல்ல நான் உடைச்சிருவேணும் அப்படின்னு தான் பயம். இன்னைக்கு அப்படி நடக்காது. ஏன்னா நான் விரும்பின பொண்ணு கிட்ட என்னோட லவ் நான் சொல்ல போறேன். இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த டைம்ல தான் அவ கிளாஸ் ரூம்ல தனியா இருக்கா. கிளக்குறதுக்கும் பெருசா எதுவும் இல்ல. நான் இந்த வாட்டி சொல்ல தான் போறேன். போய் கதவு திறக்கிறேன்னா அந்த பொண்ணும் அப்படியே ஏதோ ஒன்று பண்றா. இதை பார்த்து குரோமி ரொம்ப ஷாக் ஆகுறான். அது என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல. நம்ம போக போகவே பார்க்கலாம். இதுல இப்பயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பொண்ணுங்களோட பேரு பையன் மாதிரியும் பையனோட பேரு பொண்ணு மாதிரியும் இருக்கும். சோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா இதுல இருக்க நம்ம ஹீரோ அவனோட பேரு குருமே ஆசாகி. ரைட்டா ஸ்டார்டிங்ல பொண்ணு பேர் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் சில பல பேர் வரும். அதுக்கு ஏத்த மாதிரியே நானும் உங்களுக்கு சொல்றேன். எபிசோட ஆரம்பிக்குது. ஆசாகி அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்டு கேம் விளாடுறானா. இந்த கேம் அப்ப கூட அவனோட மூஞ்சில ரியாக்ஷனை பார்த்து எல்லாத்தையுமே அவங்க அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க. கிட்ட இது நல்ல கார்டு இது நல்ல கார்டு இல்லன்னு. இதனால ஆசாகி அங்க தோத்து போறானா. அங்க அவனோட ஃப்ரெண்டும் சொல்றான், அடே ஆசாகி உனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகுது. வழக்க போலதான். ஏன்னா நீ ஒரு லீக்கிங் பேஸ்கெட். உண்மையை உன்கிட்ட கொடுத்தாலும் அது வந்து தண்ணி மாதிரி அந்த பேஸ்கெட்ல இருந்து அப்படியே ஊத்திடும். என்ன சொல்ற, பேஸ்கெட்னா ஹோல்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி இல்ல ஒரு பேஸ்கெட்னா ஹோல்ஸ் இருக்கும். ஆனா உந்துல ரொம்ப நிறைய ஹோல்ஸ் இருக்கு. இதே மாதிரி தான் எல்லாருமே என்ன லீக்கிங் பேஸ்கெட்னு சொல்றாங்க. என்னோட பேரு குருமே ஆசாகி. என்கிட்ட என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி யார் என்கிட்ட வந்து எந்த உண்மையை சொன்னாலும் என்கிட்ட அது சீக்ரெட்டா இருக்காது. உண்மையோ பொய்யோ எல்லாமே வெளியில வந்துடும். அதே மாதிரி என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் எனக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, லீக்கிங் பேஸ்கெட்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எதையுமே கண்டுக்க போதில்ல. நான் எனக்குன்னு ஒரு சீக்ரெட்டை நான் வச்சுக்க போறேன். ஏன்னா இப்போ நான் செகண்ட் இயர்ல இருக்கேன். அதே மாதிரி என் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கால, இவளோட பேரு ஷிரகாமி. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை பத்தி எனக்கு அவளைக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அவளைக்கும் அவன் மத்தவங்க கூட இன்வால்வ் ஆக மாட்டா. இந்த விஷயத்த சொன்னாலும் எல்லாத்தையுமே செய்வா. அதே மாதிரி வீட்டுக்கும் எல்லாருமே போனக்கு அப்புறம் தான் அவ போகவே ஆரம்பிப்பா. நல்ல சீக்ரெட்டை ஒழுங்கா வச்சுக்க முடியாது, அவளால சீக்ரெட்டை வச்சுக்க முடியும். நாங்க வந்து அப்படியே ஆப்போசிட். எங்க டீச்சரும் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்களா, நெக்ஸ்டா நம்ம ஆசாகி தான் சொன்னோம். அந்த பொண்ணு நம்ம ஆசாகியை பார்க்க அவர் ரொம்ப வெக்கப்பட்டு போயிடறான். அவ என்ன பார்த்துட்டா. ஆனா அதை மறைக்கணும்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் கேட்கறான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு எனக்கு சரியா தெரியல, அதுக்கான ஆன்சரை உன்னால சொல்ல முடியுமா அப்படி இவன் கேட்டு திரும்ப உட்காந்து அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். நான் வந்து சீக்ரெட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணும். ஆசாகி நீ தான் அடுத்தது, நீ தான் சொல்லணும். வந்து சீக்ரெட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணும். எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும். இருந்தாலும் நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஏய் ஆசாகி, நான் வந்து கத்தின இருக்கேன், உனக்கு என்ன காது இது கேட்கலையா? நீ தான் படிக்கணும். மேம் அவனை வந்து விட்டுருங்க, இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி கிளாஸ் ரெப். நீங்க ஒண்டி இல்லனா என்ன ஆயிருக்கும். இதுக்கப்புறம் அங்க லஞ்ச் பீரியட் வந்து அங்க லஞ்ச் பீரியட் அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து லஞ்சுக்காக கூப்பிடுறாங்களா. அப்படியே அவன் சைட்ல பாக்குறான். ஷிரகாமியும் அங்க 4-5 பேர் கூப்பிடுறாங்க. என்ன ஷிரகாமி, நீ வந்து லஞ்சுக்கு போகலையா என்ன? ஏன் எங்க கூட நீ வரக்கூடாது? எனக்கு சில பல வேலை இருக்கு, நான் அதை பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க பிடி பீரியடும் ஆரம்பிக்க அங்க எல்லா பொண்ணுங்களும் எக்ஸசைஸ் பண்றாங்க. இதை வந்து நம்ம ஆளுங்க பார்த்து ரசிக்கிறாங்க. என்ன ஒரு கண்கொள்ளாத காட்சியா இருக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவு வேணாலும் காசை கொடுக்கலாம். இப்படி இவன் பார்க்கும் போதே பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான், அடே ஆசாகி இது வந்து அருமையா இருக்குல்ல, எல்லாருமே எவ்வளவு ஹாட்டா இருக்காங்களே. ஆமா ஆமா, ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா எல்லாருமே வெயில எக்ஸசைஸ் பண்ணும்போது ஷிரகாமி ஒண்டி தனியா உட்காந்து இருக்கா. எதுக்கு அவ வெளியிலே வர மாட்டா? வெளியில வந்து அவளோட ஸ்கின் அது கருப்பாயிடுமா என்ன? ஏன்னா அவளோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி நான் பார்த்தேன் அவளை. அந்த டைம்ல அவளோட ஸ்கின் அது ரொம்ப டர்ன் ஆன மாதிரி இருந்தது. ஆளு இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது திடீர்னு ஒரு பால் வந்து பயங்கர வேகமா அடிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல இதை பத்தி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்களா. அவனோட ஃப்ரெண்டும் வந்து கேட்கிறான், என்னப்பா உனக்கு ஷிரகாமி மேல ஒரு கண்ணு போல. ஆமா, இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்டா, நீ வந்து பாக்குற பார்வையிலே எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இதை பத்தி உங்களுக்கு சொல்லல. பரவாயில்லடா இருக்கட்டும், நீயும் ஒரு சீக்ரெட்டை வச்சிருக்க. ரெண்டாவதுல அது ஒன்னும் அவளைக்கும் தப்பான விஷயம் இல்ல. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் லவ் இல்ல. என்ன அவகிட்ட சொல்லலாம் போறது இல்ல. நீ வந்து என்னடா சொல்ற? நீ வந்து சொல்ல மாட்டியா? ஏன் நீ சொல்லக்கூடாது? இதுக்கு முன்னாடி நீ லவ் சொல்லி ரிஜெக்ட் ஆனனால நீ பயப்படுறியா? கிளாஸ் ரெப் அந்த அயன் லேடி அது கிட்ட தான் நீ ரிஜெக்ட் ஆன. ஆனா இந்த வாட்டி என்னதான் நீ ஒரு லீக்கிங் பேஸ்கெட்டா இருந்தாலும் நீ வந்து பயப்படக்கூடாதுடா. நீ வந்து உன்னோட லவ் கன்ஃபஸ் பண்ணணும். ஏன்னா நீ ரிஜெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எப்படியாச்சும் நீ சொல்லணும். என்னதான் நீ ஒரு லீக்கிங் பேஸ்கெட்டா இருந்தாலும் நீ வந்து கவலைப்படாத, உன்னால முடியும். ஏன்னா இங்க நாங்க எல்லாருமே இருக்கோம். விஷயம் தப்பா போனாலும் நம்ம ஜாலியா இருக்கலாம். சரி, நான் வந்து போய் சொல்றேன். நீங்க பண்ற விஷயத்துல எனக்கு தெரியுது. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா நான் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆக போறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதெல்லாம் பரவாயில்ல, ரொம்ப நன்றி. எனக்காக நீங்க எவ்வளவு பண்றீங்களே. இதுக்கப்புறம் நிறையவே தைரியத்தை வளர்த்து அந்த ஷிரகாமி அந்த பொண்ணு கிட்ட போய் லவ் கன்ஃபஸ் பண்ணலான்னு போறான். அல்ல லவ் லெட்டர் எல்லாம் கொண்டு போயிருக்கான். அந்த பொண்ணும் அந்த டைம்ல தான் விங்ஸை திறப்பாளா. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது இது விங்ஸ் ஃபேங்கு? நீ வந்து என்ன பார்த்துட்ட தானே? இல்ல நான் பார்க்கல. தெரியும் நீ பார்த்துட்ட. இல்ல நான் பார்க்கல. உன்னோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுதுடா நீ வந்து பார்த்துட்ட. இதுக்கப்புறம் கீழே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அங்க இன்னொரு பொண்ணு வரா. பொண்ணு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கிடைச்சா அதை வந்து தேடி தேடி போறதுதான் இவளோட வேலையே. நம்ம ஹீரோவை தான் இவ தேர்ந்து இருக்கா. அங்க ஹீரோ கேட்டா ஹீரோ எங்கன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. சரி நீங்க சொல்லனா என்ன, எனக்கு வந்து தெரியும்.
அவன் எங்க இருப்பான்னு. நீங்க என்ன சாதாரணமா இடப்படக்கூடாது, ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சைடு அங்க ஷிரகாமிய சொல்றேன். என்னோட பேரு ஷிரகாமி யோகோ. ஆக்சுவலி நான் வந்து ஒரு வேம்பயர். ஹீரோக்கு அவளுக்கும் புரியல, உன்னால எப்படி எங்களோட பாஷையை பேச முடியுது, அதே மாதிரி பேசும்போது அந்த ஃபேங்க்ஸ் அது வந்து தெரியாதா என்ன. நான் அதனால தான் அவளைக்கும் பேச மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் பொலைட்டா பேசுற மாதிரி இருக்கும். சரி அது இருக்கட்டும், ஒரு வேம்பயர்னா அது வெயில பட்ட உடனே அது ஒரு ஆஷா மாறிடுமே. ஆனா உனக்கு எதுவும் ஆகல, நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, வேம்பேஸ்க்கலாம் அப்படிலாம் ஆகாது. நான் ஒன்னும் ஆஷா மாற மாட்டேன், என்னோட ஸ்கின் அதுதான் கருப்பா மாறும். இப்பதான் ஷிரகாமியை பத்தி நம்ம ஆசாகிக்கு புரியுது. அங்க ஆசாகி கிட்ட அவ கேக்குறா, உனக்கு ஒன்னும் பயமா இல்லையா, அதாவது நான் ஒரு வேம்பயர். இல்ல எனக்கு பயமால வேம்பயர் அது வந்து உண்மையிலேயே கியூட்டா இருக்கு, எனக்கு என்ன புரியலையா, அதாவது வேம்பயர்னா என்ன அப்படின்னு உனக்கு தெரியாதா என்ன. சரி ஏதோ ஒண்ணு, இந்த ஸ்கூலோட கடைசி பர்சனா அது நீதான் என் கூட பேசினது. எங்க அப்பா வந்து ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்காரு, இதுபடி என்ன யாராச்சும் பார்த்துட்டாலோ இல்ல என்னோட உண்மை வெளியில வந்துட்டாலோ நான் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போற மாதிரி இருக்கும். நல்ல வேலை கடைசியா பார்த்தது நீதான். அதனால எனக்கு அவளைக்கும் கவலை இல்ல. ஏன்னா நான் என்ன யோசனை, என்ன கடைசியா பாக்குறவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க, ரொம்ப செத்து போற அளவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். நீ ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் பயப்படல, நீ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சிரிப்பெல்லாம் பார்க்கும் போதே அவன் வந்து யோசிக்கிறான், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் ஒண்ணு இங்க வரலனா அவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவளோட அந்த அழகான சிரிப்பு, அதே மாதிரி அவ எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுறா, மத்தவங்க கிட்ட அவளால பேச முடியல. அதுக்கு காரணம் அவ வந்து ஒரு வேம்பயரா இருக்கா, அந்த ஒரே ஒரு சீக்கிரட்டை அவ மறைக்கணும், அதுக்காக அவ ரொம்ப தனிமையா இருக்கா. அப்படி ஆளு ரொம்ப சீரியஸா யோசிக்கிறானா. இதை பார்த்து ஷிரகாமி அங்க கேக்குறா, ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து சீரியஸா யோசிக்கிறத வச்சு நல்லா சொல்ல முடியுது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்டா நான் நிறையவே என்ஜாய் பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு போதும். ஆனா அவன் ஒத்துக்கவே இல்ல. இல்ல நீ வந்து என்ஜாய் பண்ணல, நான் வந்து இதை ஒத்துக்கவும் மாட்டேன், நீ வந்து இந்த ஸ்கூலை விட்டு போக கூடாது, ஏன்னா நான் வந்து கண்டுபிடிச்சனால நீ வந்து எதுக்கு போகணும், அதனால இந்த சீக்கிரட்டை நான் தானே கண்டுபிடிச்சேன், நான் வந்து இந்த சீக்கிரட்டா வச்சுக்கிறேன், யாருக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வராது, அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லல, வந்து இங்கே இருக்கலாம், அதனால நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாமா. நான் வந்து எதுக்கு இதை சொன்னேன், நான் சொல்ல வந்ததே வேற, நான் சொல்ல வந்ததே லவ் தான், ஆனா இங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கலாமா நான் கேட்டுட்டேன், நீ வந்து என்ன சொன்ன, அதாவது நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா. அவ அப்படியே யோசிச்சு பாக்குறா, இவ எப்பயுமே தனியா தான் இருப்பா, டைம்ல எப்பயுமே நம்ம ஷிரகாமி ஆசாகிய பாப்பா, அந்த டைம்ல இவங்க ஜாலியா ஃபன் பண்ணிக்கணும், ரொம்ப ஜாலியாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க ஆசாகி கிட்ட அவ கேக்குறா, ஆசாகி நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு குட் எனஃபா இருக்கனா. கண்டிப்பா நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இப்படிதான் என்னோட வாழ்க்கையில நான் ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு, எல்லாருமே லீக்கிங் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அப்படி நடக்க விட மாட்டேன், இந்த வாட்டி நான் இந்த சீக்கிரட்டா வச்சுக்க போறேன். இதே மாதிரி அங்க சாயந்தரம் ஆகுது, இவங்க போகும்போதே அங்க ஷிரகாமியே சொல்றா, ஆசாகி உனக்கு வந்து தெரியாது தானே, அதாவது நான் ஒரு வேம்பயர்னு இது வரைக்கும். இல்ல எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் உனக்கு கண்டே பிடிச்சேன், அதாவது நீ ஒரு வேம்பயர்னு, ஆனா நீ ரீசெண்டா ரொம்ப நாளாவே என்ன ஊத்து பாத்துனத, சரி அதான் நானும் யோசிச்சேன் நீ வந்து கண்டுபிடிச்சிருப்பியோ. இது கேட்கும் போது ஆசாகிக்கு புரியுது, இன்னமும் இவன் லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியவே இல்ல. அது வந்து நான் ஒரு சீக்கிரட்டை மறைச்சு வச்சிருக்கேன், அதை பத்தி நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். அப்பனா அந்த சீக்கிரட் என்ன என் மூக்குல தெரியல, இந்த முடி வந்து உனக்கு தெரியுதா. இல்ல அது இல்ல வேற ஒண்ணு, என் கிட்ட நீ சொல்லல. இல்ல கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அப்ப நான் சொல்றேன். இப்போதைக்கு நான் இந்த சீக்கிரட்டை என்னோட கிரேவ்ல புதைச்சு வச்சு மெயின்டைன் பண்ணும், அதுக்குமே இவ வேம்பயர்னு தெரியக்கூடாது, அதே மாதிரி என்னால லவ் சொல்ல முடியுமா, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த சைடு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவளும் ஹைடெக் டெக்னாலஜி வச்சு இது பண்ணிருக்கா. முன்னாடி கேமரா வழியா இவங்க ரெண்டு பேரும் தனியா போற விஷயத்தையும் அவ பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் அதுவும் ரொம்ப லேட்டான டைம்ல இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. நம்ம கிட்ட சொல்றான், பசங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், அதுதான் ஒரு அழகான பொண்ணு கூட ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போறது. ஆனா அதுவே நம்ம விரும்பின நம்மளோட கிரஷ் வந்தா அது கனவே உண்மையான மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட கனவும் இப்போ உண்மையா இருக்கு. இப்படி இவன் சொல்லும் போதே பக்கத்துலயே வந்து கேக்குறா, நீ என்ன சொல்ல வர, நீயா நீ வந்து எப்போ வந்தீங்க. இதுவா நான் எப்பயோ வந்துட்டேன், நீ ஏதோ சொல்லுந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி உன்னோட வீடுக்கு ரொம்ப நெருக்கமா தான் என்னோட வீடு இருக்கு போல, மாதிரி போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாவா எப்படின்னு ஆளு ரொம்ப சோகமாயிடுறான். சீன்ல அங்க போகும்போதும் அங்க நடந்த விஷயத்த அவன் சொல்றான், வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கை இப்படி போகணும், வந்து என்னோட கிரஷ் கிட்ட என்னோட லவ் சொல்லான்னு போனேன். அங்க போய் பார்த்தா என்னோட கிரஷ் வந்து ஒரு வேம்பயர். அதுக்கும் மேல இந்த உண்மையை பத்தி தெரிய வந்தா அவ வந்து இந்த ஸ்கூலை விட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க ஒரு டீலிங் போட்டு நான் வந்து அவளோட உண்மையை மறைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால நான் லவ் பண்ண என்னோட கிரஷ் அவ வந்து இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கா. அங்க இப்படி இவன் பாத்துக்கின்னு யோசிப்பானா. அவ கேக்குறா, என்ன ஆச்சு ஆசாகி, நீ வந்து என்ன பாத்துக்கின்னு இருக்க. இது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன், என்னால அந்த சீக்கிரட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா இல்ல முடியாதா. இல்ல நீ இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க வேணா, இப்ப என்னோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சியா அப்பயும் என்னோட ஸ்கூல் லைஃப் அது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எந்த விதமான பயனும் இல்ல, இருந்தாலும் நீ வந்து சொன்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு, அதனால நான் வந்து உன்னை நம்பர் ஆசாகி. இப்படி இவ சொல்லும் போது அவளோட பல்லு தெரியுமா. இந்த சைடு இது எல்லாத்தையுமே அந்த கிளாஸ் ரெப்ப அந்த பொண்ணு பாத்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க கிளாஸ் ஆரம்பிக்க போக அங்க ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க, என்னடா ஆச்சு ஆசாகி, நீ வந்து அவ கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியா இல்லையா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றது, அதாவது எனக்கு தெரியும்டா நீ ரிஜெக்ட் ஆயிட்டா தானே. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம். ஃப்ரெண்ட்ஸாவா. இதுக்குள்ளேயே அங்க டீச்சரும் வர இவங்களோட கிளாஸ் ஆரம்பிக்குது. அந்த டீச்சரை பார்த்து அந்த கிளாஸ் ரெப் பொண்ணு ஐயசா அவ வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிரா. வந்தது 1 நிமிஷம் 34 செகண்ட் லேட்டு, அதனால நீங்க வந்து கிளாஸ் இன்னமும் லேட்டா ஆரம்பிக்கிறீங்க, இதெல்லாம் சரிதானா. நான் உன்னோட டீச்சருமா, நீ வந்து என் முன்னாடி இப்ப எல்லாம் பேசக்கூடாது, வாயை மட்டும் கம்முன்னு உட்காரணும். பார்த்து மத்தவங்க அங்க கலாய்க்கிறாங்க, அயன் லேடிக்கு இந்த நிலைமையா. நீங்க வந்து அப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது, நான் ஒன்னும் அயன் லேடி இல்ல, என்னோட பேரு நாகிசா. அப்படியே அவ ஸ்டைல பாக்குறா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவ யோசிக்கிறான், இது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத நான் பார்த்தேன், இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னோட இதயத்தை இடிக்கிற மாதிரியே இருக்கு. இப்பதான் அவ சொல்றான், இந்த பொண்ணு தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருப்பா, அதுவும்
நிறைய காரணத்துக்காக நீ பார்த்து இருக்கிறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டபிளா இருக்கு. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. பேட்டில் இருந்து சுத்தம் வேஸ்ட். உன்னால ஜெயிக்க முடியாது. அதனால புது பாதையை உருவாக்கி வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் விடு, ஓகேவா? இதெல்லாம் கேட்டோன்னே ஆளுக்கு மனசே ஒஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஷிரோகாமினா இந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்பயும் அதேதான், ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ இப்படி முறைக்கிறாளா? இதை பார்த்து ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். என்ன இது இப்படி முறைக்குது? அப்புறம் தான் அவ கம்முன் ஆகுறா. நான் எதுக்கு கவலை பண்ணும்? அவன் வந்து அவனோட புது பாதைக்கு போயிட்டான். இருந்தாலும் என்னோட இதயம் அது எதுக்கு இப்படி ஃபீல் ஆகுது? நான் என்ன அவனுக்கு விழுந்துட்டேனா? இதுக்கப்புறம் அவன் தனியா போய் நிற்பானா? பின்னாடியே போய் அங்க கூப்பிடுறான். நில்றா, நீ வந்து எங்க போற? அது கிளாஸ் ரெப்பு. நீங்க வந்து என்ன ஏன் கூப்பிடுறீங்க? அது ஒன்றும் இல்ல, நான் வந்து உன்கிட்ட பேசணும். லாஸ்ட் சம்மர் அப்போ வந்து என்கிட்ட லவ் சொன்னல, அப்போ உன்னோட முழு இதயத்தோட நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னியா என்ன? ஆமா, என்னோட முழு இதயத்தோட உங்ககிட்ட என்னோட காதலை நான் சொன்னேன். ஆனா இதை கேட்டோன்னே தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணோம்? அதுக்குள்ளேயே பின்னாடி மத்தவங்களும் வர அங்க இதை பார்த்து தான் மத்தவங்களும் பேசுறாங்க. இது வந்து கிளாஸ் ரெப் நாகிசா தானே? இந்த பொண்ணு கிட்ட தான் ஆளு நிறைய வாட்டி ரிஜெக்ட் ஆனா, இப்போ அந்த பொண்ணே கேட்கும் போது அப்போ திரும்பவும் இவங்க என்ன லவ் பண்ண பாக்குறாங்களா? நாகிசா தான் லவ் ஆரம்பிக்கணும்னு பாக்குறாளா? இல்ல இவன மாதிரி ஒரு கன்றாவியான ஆளை என்னால லவ்லாம் பண்ண முடியாது. இவன் ரொம்ப கேவலமானவன். ஏன்னா ஒரு பொண்ணை விட்டோனே இன்னொரு பொண்ணு மேல அப்படியே தாவிட்டான். இவன மாதிரி ஒத்தனை நான் லவ் பண்ணுவேன்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. போதும், இதுக்கு மேலே நீங்க அவனை தீட்டக்கூடாது. இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். அதனால ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன அவ இந்த அளவுக்கு வெறுக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. சீன்ல கீழே எல்லாருமே பிராக்டிஸ் பண்றாங்களா? ஆசாகியும் ஷிரோகாமியும் தனியா இருக்காங்க. வந்து நான் கவலைப்பட வேணாம், என்னால நிம்மதியா லஞ்சையும் சாப்பிட முடியும். என்னோட ஃபேங்ஸை பத்தியும் நான் கவலைப்பட வேணாம். அவளுக்கு அங்க வயிற்றுல சவுண்ட் வருமா? இதை பார்த்து அவன் கேட்கிறான். அப்பனா இப்போ வந்து சவுண்டு இதே சவுண்டு தான் லஞ்ச் அப்பயும் எனக்கு கேட்கும். அப்பனா அது உன்னோட வேலை தானே? ஆமா, எனக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கும். சரி, நான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இது வந்து இன்னும் ருசியா இருக்கு. ஆனா இப்படி அவன் பாப்பானா? அதை பார்த்து அவ கேட்கிறா. டேய், உனக்கும் என்ன வேணுமா? ஆனா என்னால முடியாது, ஏன்னா ரொம்ப உனக்கு பசி எடுக்குது. இல்ல எனக்கு ஒன்றும் வேணாம், நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். அங்க இப்பதான் ஆசாகியே கேட்கறான். ஆமா, நீ வந்து பிளட் குடிக்கலாம்ல, எதுக்கு லஞ்ச சாப்பிட்ற? பிளட் குடிக்கிறது அது வந்து செக்ஸுவலா அரெஸ்ட் பண்ற மாதிரி வந்து தெரியாது, உன்னால புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏன்னா வேம்பயருக்கான விஷயம் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்பதான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். பிளட் குடிக்கிறது அது வந்து எப்படின்னா பார்ட்னரையோ இல்ல லவ் பண்ற ஆளுங்களையோ அவங்க கிஸ் பண்ற மாதிரி. தான் வெட்டிங்ல அவங்க கிஸ்ஸுக்கு பதிலா ரத்தத்தை குடிப்பாங்க. அது வந்து ஒரு கிஸ் பண்ற மாதிரியா. இந்த மாதிரி விஷயம்லாம் காமனான ஆளுங்களுக்கு அவளுக்கும் தெரியாது. கேட்கும் போது ஆசாகிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி அவ சாப்பிட்டு முடிக்கிறான். அங்க இன்னமும் அவளுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. எனக்கு ஒன்னும் பசி எடுக்கல அப்படின்னா இல்ல, அவளோட வயிற்றுல இருந்து திரும்பவும் சவுண்ட் வர அங்க ஹீரோக்கும் புரியுது. என்ன உனக்கு வந்து பசி எடுக்குதா? அப்படியே அவன் பின்னாடி போவானா, அங்க சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒன்று இருக்கும், அது அப்படி கீழே விழுது. ஆசாகி, இதை வந்து நீ எனக்காக தானே செஞ்சு கொண்டு வந்த. அப்படியே அவ சாப்பிட்றா. ஆனா அது பயங்கர காரமா இருக்கனால அவ அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிக்கிறான். ஆமா, என்னதாச்சு? காரமா இருக்கு, ரொம்ப காரமா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும். பொருளை பார்த்தா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது அப்படியே நகரெல்லாம் செய்யுது. ஆசாகி கிட்ட அவ கத்தின்னு இருக்க, தண்ணி வேணும், தண்ணி ஏத்தனவா. இதனால அப்படியே அவன் வெளியில போறான். வெளியில போகும்போதே அந்த பொண்ணை அவன் பாக்குறான். அட நாகிசா, நீ வந்து இங்க என்ன பண்ற? நீ வந்து எதையும் பார்க்க கூடாது. நான் அவ பார்க்க கூடாது. அந்த விங்ஸ் எல்லாம் பாத்துறா. அதுக்கு இன்னமும் டவுட் அதிகமாயிது. அதனால அவன் மறைக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனால மறைக்க முடியல. அங்க அந்த பொண்ணும் அப்படியே மண்டியை ஓபன் பண்ணி ஒரு சின்ன உருவமா வந்து சொல்றா. நீ எந்த உலகத்துல இருந்து வந்திருக்க? நாங்க வந்து ஒரு மிஷனுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நீ வந்து எந்த உலகத்துல இருந்து வந்திருக்க? எந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தவ? இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவ கிட்ட வரா. நாகிசா, அது வந்து என்னது? உன்னோட மண்டையில ஒரு ஆண்டனா மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப கியூட்டா இருக்கு. நீ வந்து தொடாத, என் கிட்ட கன் இருக்கு. உனக்கு இன்னுமா தெரியல? இப்பதான் ஆசாகியே கேக்குறான். ஹேய், அப்போனா நீ வந்து ஒரு ஏலியனா? ஷிரோகாமியோ தெரியத்தனமா அவ ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லிடுறாளா? அதனால இவங்க ரெண்டு பேரோட ஐடென்டிட்டியும் அவங்க தெரிஞ்சு போயிது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சோகமா உட்காந்து இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்களே சொல்லிட்டாங்க. பச்சை கலர்ல முடி வச்சுட்டு இருக்க பொண்ணு அவ வந்து ஒரு வேம்பயர். இதுவே பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு அவ வந்து ஒரு ஏலியன். தெரியாதனமா இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு. அதை வந்து உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் கிட்ட நல்லா சொல்ல முடியாது. அது என்னதுப்பா? அது வந்து சொல்ல முடியுமா? அவன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேலையா தான் இங்க வந்தோம். அப்பதான் நேத்து உங்க ரெண்டு பேரை நான் ஒன்னா பார்த்தேன். அதை நாகிசா கிட்ட அவ கேட்கறா. ஏய், உன்னால அதை சொல்ல முடியுமா? அது என்னன்னு? நான் எப்படி ஒரு வேம்பயரா இருக்கணும், அந்த மாதிரி அந்த சீக்ரெட்டை வெளியில போகாம நான் பாத்துக்கிறேன். என்னால சொல்லலாம் முடியாது. அதே மாதிரி நீ வந்து ஒரு ஹியூமன், உனக்கு வந்து இந்த சீக்ரெட் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி சில பல விஷயத்தை உன்னோட மெமரிஸ்ல இருந்து நான் அழிக்கணும். அதனால எனக்கு பிரச்சனை வருது. அப்படியே அவ ஹேமர் எடுக்கிறாள. இதை பார்த்து அவன் பயந்து போறான். அம்மா, நீ வந்து என்ன பண்ண போற? கவலைப்படாத, இது ஒண்ணு உனக்கு வலிக்காது. அப்படியே அவ தாக்க வரா. அவன் தப்பிச்சுக்கினே இருக்கான். அம்மா, நீ எதுக்கு தப்பிக்கிற? நான் உன்னோட மெமரிஸ் அதை வந்து லைட்டா அழிக்க பாக்குறேன். நீ வந்து மெமரிஸ் அழிக்க பாக்குறியா இல்ல என்னையும் அழிக்க பாக்குறியா? நினைக்கிற மாதிரி இல்ல, மெமரிஸ் அதை ஒண்டி தான் நான் அழிக்க போறேன். பின்னாடியே அந்த வேம்பயர் பொண்ணு கிட்டே அவன் கேட்கறா. நீ கவலைப்படாத, அவன் உன்னை பத்தியும் ஞாபகம் வச்சிருந்தா அதையும் நான் அழிச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே இருக்காது. அப்படி இவங்க பேசும்போது அங்க ஹீரோ பார்த்தா ஹீரோ எங்கேயோ ஓடி போயிட்டான். அடச்சை, நான் வந்து எப்படி அவனை ஓட விட்டேன். இந்த வாட்டி அவனை விடக்கூடாது. அப்படியே அவ பின்னாடியே தோத்தின்னு போறா. அடே ஆசாகி, வந்து ஓடக்கூடாதுடா. நான் வந்து உன்னோட மெமரிஸை அழிக்கணும். அதுக்கு நீ ஹேமரை வச்சு அடிச்சா நான் வந்து என்ன ஆகுறது? ஒன்னும் இல்ல, நான் வந்து மாங்கால எல்லாம் படிச்சிருக்கேன். மாங்கால இதே மாதிரி தான் சிம்பிளா ஹேமரை வச்சு அவங்க தாக்குவாங்க. அதனால அவங்களோட மெமரிஸ் அது வந்து அழிஞ்சு போயிடும். என்னால நம்ப முடியாது. அப்படிலாம் நான் ஒன்னும் பண்ணவும் மாட்டேன். உனக்கு தெரியாது. இதே மாதிரி போச்சுன்னா இந்த விஷயம் வெளியில வந்தா உங்களோட ஆளுங்க அவங்க வந்து கோர்ட்ல என்ன நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அதனால அவ திரும்பவும் கேட்கறான். இருந்தாலும் அவன் ஓடி போயினே தான் இருக்கான். கட்டத்துல அவன் ஓடி போகும்போது ஷிரோகாமியோட மெமரிஸ் என்னால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாளா. இதனால ஆளு வந்து யோசிக்கிறான். அவளோட மெமரிஸ் உன்னால அழிக்க முடியுமா? அவனோட மைண்டை ரீட் பண்றது உண்மையிலேயே ஈஸியா இருக்கு. இவன் உண்மையிலேயே ஷிரோகாமியா அவ்வளவு லவ் பண்றான். அதனால ஷிரோகாமியோட மெமரிஸ் அழிக்க முடியும்னா வந்து அவளோட மெமரிஸ்
அழிக்கலாம், அதே மாதிரி உன்னோட சீக்ரெட் அதையும் நீ அழிக்கலாம். தயவு செஞ்சு அதை வழி இல்லாம பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட மெமரிஸ் ஒண்டி தான் அழிக்க போறேன். அப்படியே அழிக்க வந்தா திடீர்னு அங்க வந்து அவ காப்பாத்துறா. அதனால அவங்க ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல இருக்காங்க. அங்க ஹீரோவும் கேக்குறான், அம்மா இது என்ன புதுசா போஸ், உனக்கு என்ன பைத்தியமா? வந்து ஏன்டா இப்படி பண்ற? நீ வந்து சீக்கிரட்டை கண்டுபிடிக்கும் போதே நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஸ்கூலை விட்டு போயிடுவேன்னு. ஆனா நீ தான் என்னோட சீக்கிரட்டை வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா இப்போ என்னன்னா ஒரு பைத்தியம் மட்டும் என்னோட சீக்கிரட்டை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி அநியாயமா நழுவ பாக்குற. இதெல்லாம் சரிதானா? இல்ல என்ன மன்னிச்சிரு ஷிரகாமி, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீ ஒன்னும் கேட்க கூடாது, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிரு. இல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிரு. இதே மாதிரி இவங்க மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்கறாங்களா? அங்க ஒரு கட்டத்துல அவளே ஒத்துக்கிறா, நான் வந்து தோழியை ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து உங்களோட மெமரிஸ் அழிக்க போதில்ல. இதை கேட்கும் போது தான் அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க போகும்போதே அவ சொல்றா, பொறுமையே ஹாசாகி, நான் வந்து உன்னை நம்புறேன், ஆனா இந்த சீக்கிரட்டை மறைக்க முடியும்னு. அங்க போகும்போதே அவ யோசிக்கிறான், தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன், எதனால? இப்பதான் புரியுது, அந்த ஃபீலிங்ஸ்னால. அப்பனா நான் என்ன உண்மையிலேயே அவனை லவ் பண்றேன்னா என்ன? ஆனா அவங்க 2 பேரும் உண்மையிலேயே லவ் பண்றாங்களா? அப்படி அவ பார்க்கும்போது அங்க அவ சொல்றா, தெரியும் ஆசாகி, நீ வந்து அவளை லவ் பண்ற தானே. போன வருஷம் இதே மாதிரி தான் ஒரு ரூமர் வந்து பரவ ஆரம்பிச்சது, நீ வந்து அந்த பொண்ணுக்கு ரூட் வர்றேன்னு. அது உண்மையா? வந்து என்ன சொல்ற? அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரியா நான் லவ் பண்ணணும்னு யோசிக்கிறியா என்ன? இல்ல நான் ஒன்னும் லவ்லாம் பண்ணல அவளை. அம்மா அதேதான், இந்த மாதிரி ஒரு முட்டாள நான் லவ் பண்ணுவேன்னா வாய்ப்பே இல்ல, நான் பண்ணல. நீ தான் முட்டாள் மாதிரி ஏதேதோ பேசுற. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா? இப்பதாங்க நாகிசாவே சொல்றா, உங்களோட ஃபீலிங்ஸ் அது வந்து மியூச்சுவல் தான், இருந்தாலும் இவங்க 2 பேர் கூட நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும் போல போக போக. இதுக்கப்புறம் அங்க வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த கிரீம் பஃப் இருந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு போறா. பொண்ணும் ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறா. அவ்வளவுதான் ஆசாகி, என்னோட எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரிய வரப்போகுது. அங்க ஆசாகியும் அதே விஷயத்தை தான் யோசிக்கிறான். எனக்கு வந்து அவங்க 2 பேரோட சீக்ரெட்டை பத்தியும் தெரிய வந்திருக்கு. இந்த கிளாஸ் ரப்பும் சரி, அந்த ஷிரகாமி அந்த பொண்ணும் சரி, இப்போ என்னதான் ஆனாலும் இவங்க 2 பேரோட சீக்ரெட்டையும் நான் அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. முக்கியமா அவளோட கண்ணில் நான் மாட்டவே கூடாது, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இங்க உண்டாவலாம். இப்படி இவன் சொல்லும் போதே அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு அவனோட ஃப்ரெண்ட்ஸை சும்மாவே விடல, வீட்டுல தொங்க விட்டு அப்படியே பயங்கரமா தொல்லை பண்ணிருக்கா. நீங்க வந்து சொல்ல மாட்டீங்களே ஹாசாகி எங்க இருக்கான்னு? நீங்க சொல்லலைன்னா அவ்வளவுதான், உங்களோட அப்படியும் இப்படியும் இருக்கிற மாதிரி போட்டோஸை என்னோட நியூஸ் பேப்பர்ல போடுற மாதிரி இருக்கும். இப்பயே யோசிச்சுக்கோங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு தயாராவே இல்லையா? இதனால அவ டேப் ஆன் பண்ணி விடுறா. இதை பார்க்கும்போது ஏதோ வேற ஏதோ பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், நீங்க ஒன்னும் ஃப்ரெண்ட் பேஜ்ல எல்லாம் இருக்க போதில்ல என்ன சொல்ற ஆசாகி. அங்க ஆசாகியும் இப்பதான் இந்த பொண்ணை பத்தியே சொல்றான். இந்த பொண்ணோட பேரு அகிமே மீகன். இந்த அகிமேயோட வேலை என்னன்னா, அதாவது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா கிடைச்சா போதும் நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு பக்கத்துலயோ போட்டு அவளோட பேரை இன்னமும் உயர்த்திப்பா. இந்த மாதிரி பண்றதுனால அவ வந்து எப்பயுமே டாப்லயும் இருப்பா. ஆசாகி, நீ ஃபைனலி வந்துட்டியா? நான் உன்னதான் எங்கெங்கெல்லாம் தேன தெரியுமா? உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு நீ வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டியா? இதை கேளு கொஞ்சம். ஆசாகி, எல்லாருமே போயிட்டாங்களே, இப்போ நம்ம அதை ஆரம்பிக்கலாமா? இன்னும் அங்க ஷிரகாமி அந்த ரெக்கார்டிங்ல சொல்றாளா? இதை கேட்டோன்னே அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சொன்ன டோன் அப்படி. ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன ஓடுது? எல்லாருமே போனக்கு அப்புறம் நீங்க என்னத்த ஆரம்பிக்க போறீங்க? அது சொல்றியா? ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க என்ன சொல்லணும்னு தெரியல. அவன் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு இப்படிதான் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா இருப்பா. ஒன்னாவது படிக்கும் போது பேண்ட்ல தெரியாதனமா பாத்ரூம் போயிட்டேன், அதை கூட விட்டு வைக்கல. அதையும் போட்டோ எடுத்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அது கூட பரவாயில்ல, நான் வந்து லவ் லெட்டர் எழுதுனேன், அதை கூட இவ விட்டு வைக்கல. நம்ம தான் நான் என்ன பண்ண வந்தாலும் அது வந்து வெளியில காட்டுறதே இவளோட நோக்கமா இருக்கும். இப்போ நான் தெரியாதனமா இவகிட்ட மாட்டிக்கினேன். அங்க அந்த பொண்ணு வீட்ல அப்படியே நம்ம ஆசாகிய பிடிச்சு தொங்க விட்டுறா. நீ வந்து சொல்ல போறியா இல்ல நீ என்ன பண்ண போற? என்ன விஷயம் அது? அவ திரும்ப ப்ளே பண்றா. ஆசாகி, எல்லாருமே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்ன நம்ம ஆரம்பிக்கலாமா? இது என்ன விஷயம் ஆசாகி? நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எல்லாருமே போனக்கு அப்புறம் தனியா நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? நீ சொல்ல மாட்டல. இந்தா ஆன் பண்ற மாதிரி. அங்க இதனால தண்ணி அப்படியே பீச்சிங் நடிக்குது. என்னப்பா அநியாயத்துக்கு இப்படி பாத்ரூம் போறேன்? இந்த போட்டோ ஒண்டி நான் பப்ளிஷ் பண்ணேன்னு வச்சுக்கேன், சும்மா பீச்சின்னு போவோம் ரேட். என்ன சொல்ற? எல்லாரும் முன்னாடியே உன்னை அசிங்க பார்த்துட்டா இல்ல நீ உண்மையை சொல்ல போறியா? ஏன்னா உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் இப்பதான் சொல்றான், அதாவது நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற எதுவும் இல்ல. அப்படியா? இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். கரெக்டா நான் அந்த பொண்ணு கிட்டே கேட்கிறேன் என்ன விஷயம்னு. அதனால அப்படியே ஓராளா அங்க பின்னாடியே ஹீரோவும் தொத்தினே போறான். சீன்ல அங்க வந்து பார்த்தா ஷிரகாமி ஆளக்கானோ அவ வந்து இன்னைக்கு கிளாஸுக்கே வரல போல. இதை பார்த்தோன்னே இவன் வந்து ரொம்ப பதறி போறான். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா ஷிரகாமியை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் வெளியில தெரிய வந்தா அவ இந்த ஸ்கூலை விட்டு போற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் தானோ. அதனால அங்க டீச்சர் வரும்போது டீச்சர் கிட்டே அவன் கேட்கறான், ஆமா டீச்சர், ஷிரகாமி எதுக்கு வரல? அடே முட்டாள், அவளுக்கு வந்து கோல்டு, அதனால தான் வரல. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், உன்னை தவிர. என்னது எல்லாருக்குமே வா? ஆமா, ஷிரகாமியும் நீயும் என்ன க்ளோஸா என்ன? அப்படி இல்ல, நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேலை மிச்சம், இந்தா இதை பொடி அவளுக்கு கொடுக்குற வழியை பாரு. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து அந்த பொண்ணு கேட்கறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போலான்னு பார்த்தா அந்த பொண்ணு பயங்கரமா தோத்துறா. எங்கடா ஓடுற? நான் உன்னை விட போதில்ல, நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணதா போறேன். இதே மாதிரி இவங்க போயின்னு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க இழுக்கிறாங்க. யாராதுன்னு பார்த்தா அந்த ரெப்பு தான். அவகிட்ட இப்பதான் எல்லா விஷயத்தையும் அவன் சொல்றான். இந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன தொத்தின்னு இருக்கா, அதுவும் எதுக்குன்னா எனக்கும் ஷிரகாமிக்கு இடையிலையும் என்ன ஒது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை பத்தி தெரிய வந்தா என்ன மிகப்பெரிய பிரச்சனையா ஆக போகுது. எனக்கு தெரியாது, இதை பத்தி அவ போட்டோவா வெளியில போட்டுவா. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் நாங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கும், நாங்க ஒன்னும் டேட் பண்ணல அப்படி இப்படின்னு. அதனால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா
இருக்கும். ஆனா மாங்கால இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க தான் செய்யும். ஆனா இப்படி அவங்க பேசும்போதே டப்புன்னு அந்த பொண்ணு வந்துடா. ஆசாகிக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அவன் அப்படியே நிக்கிறானா, அங்க ரெப்போ வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதனால அவன் தப்பிச்சு ஓடுறான். சீன்ல வீட தேடி வந்தா ஃபைனலி அவன் வீடியோ கண்டுபிடிக்கிறான். ஏன்னா வீட்டுக்கிட்ட வவ்வால்லாம் பறக்குது. அப்படியே அவன் பார்க்கும்போதே ஷிராகாமிய பாக்குறான். ஷிராகாமி அங்கதான் இருக்கா. ஷிராகாமியும் சொல்றான், ஏய் என்ன உள்ள வரியா? என்ன தாண்டி யாருமே இல்ல, உள்ள வரணும்னா நீ வந்து வரலாம். ஆமா கையில என்னது? அதுவா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் வந்து கிளீன் பண்ணேன், வேற எதுவும் இல்ல. அப்பனா நான் வரேன் தெரிஞ்சு எவ்வளவு நேரமா இவ கிளீன் பண்ணதால போகும்போது அவளோட விங்ஸ் தெரியுமா, அதை வந்து அவளுக்கு அவ கண்டுக்கல. ஏன்னா அவ வீட்டுல தானே இருக்கா. ஆசாகியும் சைல எல்லா விஷயத்தையும் பாக்குறான். எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கு. நான் அப்புறம் தான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான், ஹேய் நீ வந்து மத்த விஷயத்த தொடக்கூடாது, அதுவும் முக்கியமா இந்த கிளாசெட்டை. அங்க ஆசாகிக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது இதை வந்து அவ சரியா கிளீன் பண்ணலன்னு. அதாவது இங்க இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி அங்கதான் அமுக்கி வச்சிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயமே புரியுது. என்ன விஷயம்னா, இவன் அவனோட கிரஷோட வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் தனியா 2 பேர் இருக்காங்க. ஆசாகி என்ன ஆச்சு? அதுக்குள்ளேயே அங்க போன் வருது. யாராதுன்னு பார்த்தா ரெப்பு தான். என்னமாச்சு ரெப்பு? அதுக்கு மேல என்னோட நம்பர், அது வந்து உனக்கு எப்படி தெரியும்? அது முக்கியம் இல்ல. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு நான் சொல்லியும் கேட்கல. அவ அப்படியே உங்களை இன்டர்ஃபியர் பண்ணணும்னு சொல்லி ஓடி வரா. நான் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவ என்னையே குழப்பி விட்டா. நீங்க 2 பேருமே ஒன்னா இருக்க போறதையும், நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன குழப்பி விட்டா. அதுக்கப்புறம் என்னால எதுவுமே சொல்ல முடியல. நான் வந்து அப்படியே முழிச்சு நின்றேனா, அந்த டைம்ல அவ ஓடி போயிட்டான். இப்ப அவ உங்களை நோக்கி தான் வரா. ஆனா பிரச்சனை எதுவும் இல்ல. நான் வந்து வெளியில வந்துட்டேன். வெளியில வரும்போதே பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்னதுறான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு மேல எல்லா விஷயமும் விழுந்து கிடக்குது. தெரியல ஆசாகி, இந்த பொண்ணு நீ போனக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டா. இது எல்லாமே உங்களோட பிளான் தானே? என்ன நல்லா மாட்ட வச்சிட்டீங்க. நான் இங்கேயும் விட போதில்ல. நெக்ஸ்ட் சீன்ல இப்போ நந்த எல்லாத்தையும் அவ சிஸ்டம் வழியா ஃபீட் பண்றா. அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இதை வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். இதே மாதிரி தான் இந்த விஷயத்த போட்டோவா மாத்தி அங்க ஒட்டி வைக்கிறாளா. பார்க்கும்போது ஆசாகிக்கு அவ்வளவு கோவமா இருக்கு. அப்படியே அதை கிழிச்சு போடுறான். இதை கிழிச்சிட்டா நான் வந்து அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறேன். என்கிட்ட இன்னமும் காப்பீஸ் நிறையவே இருக்கு. மரியாதையா அதை கொடு. ஆனா அதுக்குள்ள அவ ஓட ஆரம்பிக்கிறா. ஏ மரியாதையா கொடு. ஓடி போற வேகத்துக்கு ஆசாகி எல்லாம் அங்க ஈடு கொடுக்க முடியல. திடீர்னு அங்க குரமை வரலாம். குரமை மேல இடிச்சிடறான். என்ன மன்னிச்சிட, நான் தெரியாதனமா உன்னை இடிச்சிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். நீ வந்து என்ன பண்ணிருக்க? ஏதோ போட்டோன்னு சொல்லுங்க. இது எதுவும் இல்ல, அது வேற ஏதோ ஒரு விஷயம். நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். அவன் அப்படியே போயிடறான். இந்த விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறா. பின்னாடி அங்க ஆசாகியோட ஃப்ரெண்டு வந்து சொல்றான், உன் கூட பேசலாமா? என்ன விஷயம்னா ஆசாகியை பத்தி தான். ரீசெண்டா இப்பெல்லாம் ரொம்ப வியர்டா அவன் கூட ஆக்ட் பண்றான். உனக்கு புரியலையா என்ன? அதே விஷயத்தை தான் அவளும் யோசிக்கிறான். இந்த சைடு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் திரும்ப வந்து சொல்றான், நீ வந்து அந்த பப்ளிஷர் அந்த பொண்ணு தானே தேர்ற? அந்த பொண்ணு ரூஃப் மேல இருக்கா. என்னன்னா கீழே தேர்ந்து இருக்க. அங்க மேல போய் பார்த்தா மேலதான் அந்த பொண்ணு இருக்கா. பயங்கரமா மிரட்டவும் ஆரம்பிக்கிறான். என்ன நான் பப்ளிஷ் பண்ணிட்டா இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். இல்ல நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. நான் அப்படி நீ பண்ணா அவ்வளவுதான், வேணாம். அப்பனா உனக்கும் அவளுக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் ஓடுது. அப்பனா அதை நீ ஒத்துக்க மாட்டா தானே? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எங்களுக்குள்ள எந்த விதமான விஷயமும் ஓடல. இல்ல என்னால நம்ப முடியாது. அங்க அப்படியே அவன் பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். அப்படி இவன் ஒண்டி அதை பண்ணிட்டா அவ்வளவுதான், நம்ம ஷிராகாமி அவ்வளவுதான் இந்த ஸ்கூலை விட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ தனியா தான் இருக்கணும். அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவ ஜாலியாவும் இருக்க மாட்டா. இது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு அங்க பயங்கரமா கத்தி சொல்றான், வேணாம் நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை பண்றேன். நான் தயவு செஞ்சு நீ வந்து அப்படி பண்ணாத. அப்படியா? நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுவியா? ஆமா, நான் ஒன்னும் இதுக்கு ஒத்துக்க போதில்ல. நான் இதை பப்ளிஷ் பண்ணதா போறேன். இப்பதான் அவனுக்கு சடனா ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஆசாகியோட ஃப்ரெண்டு அந்த ஓகா வந்து சொல்லிருப்பான். என்ன விஷயம்னா, இந்த மீகான் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பப்ளிஷ் பண்ற விஷயத்துலலாம் ரொம்ப ஃபன் இல்ல. இவன் மத்தவங்களை டீஸ் பண்ணும், அதுல கிடைக்கிற சந்தோஷம் அது வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேணாம் நீ சொல்லுவியோ அவளுக்கு அவ்வளவு உன்னை பயங்கரமா தொல்லை பண்ணுவா. சோ நீ மறுக்காம ஒத்துக்கணும்னு வச்சுக்கேன், வெளியே கடுப்பாய் அப்படியே போயிடுவா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி நீ வந்து பப்ளிஷ் பண்ணனா அது பண்ணு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதனால எனக்கு நல்லதாச்சும் நடக்கும். 2 பேரும் ஒன்னாவும் இருப்போம். இது கேட்கும் போது அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாது. ஏன்னா அவ எதிர்பார்த்தது வேற ஏதோ, இங்க நடக்குது வேற ஏதோ. என்ன சொன்னேன், நான் உண்மையிலேயே அதுக்கப்புறம் இதை பப்ளிக் பண்றேன். அப்படியா? அப்ப நான் பண்ணு, நான் அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் கேட்டோன்னே அவ வந்து அப்படியே ஓடி போயிடா. பரவாயில்ல, ஓகா சொன்ன விஷயமும் ஒர்க் ஆகுது. பின்னாடி தான் அங்க ஷிராகாமியும் இருக்கா. அவளும் பின்னாடி யோசிக்கிறான். அவன் வந்து இவன் கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, இவன் வந்து காப்பாத்த வேணாம் அவளைக்கும். ஆசாகி நீ வந்து உண்மையிலேயே முட்டாள் தான். இதுக்கப்புறம் அங்க ஓகா வந்து இப்பதான் விஷயத்தையே சொல்றான். என்ன எல்லாமே நல்லா போச்சா? அங்க இப்பதான் அவங்களுக்கு ஒரு டவுட்டும் வந்து எதுக்காக இவ வந்து இப்படி பண்ணும், அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு புரியவே இல்லை. தேமா தான் அங்க அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அவளோட கண்ணாடியை கைட்டா. கண்ணாடியும் அப்படியே பேசுது. கிட்ட காட் ஃபார்ச்சூன் அந்த பவர் இருக்கு, என்னால உன்னோட ட்ரீமை நிறைவேற்ற முடியும். ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிரா. ஏன்னா இந்த கண்ணாடி ஒரு மாதிரி பேசினே இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா உன்னை உடைச்சிருவேன். அதே மாதிரி நீ வந்து சும்மா தொணன்னு பேசினே இருக்க. நான் வந்து ஒரு கெட்ட பொண்ணு இருந்தாதான் என்னால என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவன் கூட வந்து நல்லா இதே மாதிரி பேச முடியும். அப்புறம் வந்து லெசன் எடுக்கிறாங்களா. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தா ஒரு 18+ ஆன புக்கை பார்த்துன்னு இருக்கானா. டீச்சர் அங்க கண்டுபிடிச்சாங்க. அங்க டீச்சர் கேட்கும் போது அவன் ஆசாகியை மாட்டி விட்டாரான். மேம் இந்த பையன் தான் எனக்கு கொடுத்தான், அதுக்கும் மேல இதை நீ வச்சுக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படி நீ வந்தா சொன்னா அப்படின்னு நம்ம ஆசாகியை மூட்டி விட்டாரான். எப்படி கோத்து விது பரிது. இது எல்லாத்தையுமே அங்க ஷிராகாமியும் பாக்குறான். இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா அந்த கிளாஸ் ரேப் அந்த பொண்ணு ஆளக்கணும். ஆமா கிளாஸ் ரேப் அந்த பொண்ணு வந்து எங்க போனா? சரி ஏதோ ஒண்ணு அவ வந்து எங்கேயோ வெளில போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு நீங்க 2 பேரும் கிளாஸ் முடிஞ்சக்கு அப்புறம் என்ன வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இவங்க சொல்லும் போது யாரோ ஒருத்தங்க ஹீரோட மண்டையிலே அடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கிளாஸ் ரேப் தான். என்ன நீ வந்து சின்ன ஒன்று இருக்க, ஆசாகி கிட்ட வந்து
பேண்டை இழுக்கிறாளா? இதுலயே அங்க ஆசாகிக்கு புரியுது வந்து இப்போ கிளாஸுக்கு வெளியில வரணும் அதானே. நான் வந்து பாத்ரூம்க்கு போகணும், இப்போதைக்கு போக முடியாது, நீ அடக்கிக்கணும். இல்ல மேம் எனக்கு வந்து 2க்கு வருது. சரி சரி போய் தொலை. இது எல்லாத்தையுமே ஷிரோகாமியும் பாத்துக்கின்னு யோசிக்கிறா. சீன்ல வெளியில வந்து இப்பதான் அவன் மன்னிப்பை கேட்கிறா. மன்னிச்சிரு, என்னால உனக்கு அசிங்கமாயிடுச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு வந்து என்னோட பாடியை ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டேன், அதனால அதுக்கு சார்ஜ் கொடுக்கணும். ஓ அப்படியா? ஆனா நீ எதுக்கு மறந்து போன? எல்லாமே உங்களாலதான், ஏன்னா உங்களாலதான் நான் வந்து மறந்து போயிட்டேன். அப்போ நான் வந்தேனா அப்பதான் நீங்க பேசினீங்க. முக்கியமா நீயும் ஷிரோகாமியும் தான். அங்க ஷிரோகாமியும் சொன்னா வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆமா ஆமா, தினமும் காலையில 5 வாட்டினா என்ன ஆகும்? என்னது 5 வாட்டியா? அதுவும் காலையிலயா? சோர்ந்து போயிட்டேனா? என்ன இவங்க பேசுறாங்க? இந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு மாதிரி பேசுறத இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. இதனால அங்கல இருந்து இதெல்லாம் கேட்டு இவ அப்படியே அங்கல இருந்து ஓடி போனனால ரீசார்ஜ் பண்றதுக்கு மறந்தே வந்துட்டா. சோ இப்போ புரியுதா என்ன பிரச்சனைன்னு? எல்லாமே உங்களாலதான். நீங்க வந்து அப்படியும் இப்படியும் பேசுனனால நான் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், வேற எதுவும் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு நான் வந்து எதிர்பார்க்கல உங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு விஷயம் வந்து போயிருக்குன்னு. நீங்க வந்து இந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டீங்களா? நீ வந்து என்ன பேசுற எனக்கு புரியல. அதான் காலையில 5 வாட்டி அந்த விஷயத்த பண்ணது அதை பத்தி தான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னன்னா 5 வாட்டி அவ வந்து காலையில நான் கொடுத்த டிவிடியை பார்த்தா, வேற எதுவும் இல்ல. அதை பார்த்துதான் அவ ரொம்ப சோர்ந்து போயிட்டா. இதெல்லாம் கேட்கும் போது இப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரியுது. சரி ஏதோ ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாரு. என்னோட பாடியை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நம்ம திரும்பவும் கொண்டு வந்து ரீசார்ஜுக்கு நம்ம பண்ண வைக்கணும். இதுக்கப்புறம் பாடி எங்க இருக்குன்னு போய் பார்த்தா அது கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. அதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, பாத்ரூம்க்கு இப்போதைக்கு யாருமே வரமாட்டாங்க. வெளியில எல்லாருக்கும் கிளாஸ் பையன் இருக்கு, அவ்வளவு சீக்கிரத்துல வரதுக்கு வாய்ப்பே இல்ல. இதையே ஒரு வாய்ப்பா வச்சு அவன் கடைசி டோரை திறக்கிறான். அங்கதான் அந்த பொண்ணு இருக்கா. கிளாஸ் ரெப்போட ஒரிஜினல் பாடியை பார்த்தோன்னே அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்படுறான். நீ ஒன்னும் வெக்கப்பட தேவையில்ல, நான் தான் அவளை ஒளிச்சு வச்சிருக்கேன். இல்ல நான் வந்து யோசிச்சது என்னன்னா, நீ வந்து திடீர்னு ஃபிளஷ் பண்ணலனா சொல்றேன்ல, நான் ஒன்னுக்கோ 2க்கோ போறதுக்கு வரல. நான் இங்க சும்மா ஒளிச்சு வைக்க தான் வந்தேன். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான லொகேஷனாவும் இருக்கும். ஆனா அவன் தூக்கும் போது அவனுக்கு வந்து பாடியோட ஹீட் எல்லாம் ஃபீல் ஆகுதா. அப்படியே அவன் யோசனை இருக்கான். ஹே நீ வந்து என்ன யோசிக்கிற? எனக்கு வந்து நல்லாவே புரியுது. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா போய் என்னோட பாடியை ரீசார்ஜ் பண்ணும். இதே மாதிரி அவங்க போறாங்க. போற வழியில அவன் தூக்கின்னு போறான். அங்க கிளாஸ் ரெப் தான் கைட் பண்றா. நீ வந்து என்னோட பாக்கெட்டுக்குள்ள வந்துக்கலாம்ல, இவ்வளவு பிரச்சனையே இருக்காது. இல்ல இப்போதைக்கு யாருமே வர மாட்டாங்க, அதனால பிரச்சனை இல்ல. நான் கிளாஸ் ரெப்போட அந்த எக்ஸ்டர்னல் பாடி அது வந்து அங்க இருக்கனால அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க 2 பேரும் இப்படி டச்சிங் ஆகுறத பார்க்கும்போது ஒரு மாதிரி இவ ரொம்ப ஜெலஸ் ஆகுறா. நான் அதுக்குள்ளேயே பெல் அடிக்க அங்க யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. யார் அதுன்னு பார்த்தா ஷிரோகாமி தான். ஷிரோகாமி நீயா? இப்போதான் புரியுது குரோமே, நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்கன்னு. அதாவது கிளாஸை கட்டஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு தான் சார் வந்தீங்களோ? இல்ல எனக்கு நல்லாவே புரியுது. உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் அதை பத்தியா நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் தான் அவ சைல பாக்குறா. கீழே அவளோட குட்டி வெர்ஷன் இருக்கா. அதை பார்த்தோன்னே தான் இவளுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அவளோட பாடியில இப்ப சார்ஜ் இல்ல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு. சோ இதுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி நர்ஸ் ரூம் வரைக்கும் அவ டோர் எல்லாம் ஓபன் பண்ணி வர்றாங்க. யாருமே இல்லன்னு சொல்றா. சீன்ல அங்க படுக்க வச்சு சார்ஜையும் போடுறாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் வந்து வெளியில பாக்குறேன் அதாவது யாராச்சும் வராங்களான்னு. ஆனா இவ வெளியில போன சில பல செகண்ட்ஸ்லயே அங்க யாரோ ஒருத்தங்க கத்துறாங்க. யார் அதுன்னு பார்த்தா மீக்கன் தான். நீங்க வந்து பாத்தீங்களா நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க. என் கிட்ட வந்து கிளாஸ் ரெப்போட ஒரு டால் இருக்கு, அதே மாதிரி இருக்கு அச்சு பேசுறாம. இதை பார்த்து அவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க அவளும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா மெயின்டைன் பண்ணணும்னு. இது வந்து எப்படி இங்க வந்திருக்கும்? அதே மாதிரி இது அச்சு பேசுறாம அப்படியே அவள மாதிரியே இருக்கு இந்த பொம்மை. இது இந்த ஸ்கூலோட 7 வண்டர்ஸ்ல ஒன்னா இருக்குமோ? பாவம் அவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க அவளோட முகம் வர அப்படியே மாறினே இருக்கு. ஆமா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கு. இந்த மாதிரி நான் விட்டா அவ கண்டிப்பா நோண்டிங்கன்னு இருப்பா. அதை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆமா நீங்க இந்த ஸ்கூலோட வண்டர்ஸ்ன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே, இதை பத்தி இன்னமும் உங்களுக்கு தெரியுமா? என்ன விஷயம் அது? இதுவா ஸ்கூல்ல ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்கு. ஃபேரி லேடி இருக்கலாம், இன்னொன்னு ஒரு ஹார்ன் லேடி இருக்கலாம், இன்னொன்னு ஒரு பயங்கரமான பர்வடம் இருக்கலாம், அதுக்கும் மேல இந்த வேம்பையர் அதையும் யாரோ ஒருத்தங்க பார்த்தாங்களா. இதை கேட்டோன்னே அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அட நீங்க ஷாக் ஆவதை பார்த்தா இதை பத்திலாம் உங்களுக்கு தெரியும் போலியே. இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் ஏதோ ஒண்ணுப்பா இந்த ஃபிகர் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதே மாதிரி இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கனால இதுக்குள்ள அப்படியே நம்ம தூக்கி பார்க்கலாம். இல்ல நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அது ஒரு கிளாஸ் லீடரோட ஃபிகர். நீங்க வந்து இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. அங்க அவளும் அப்படியே முறைச்சு இருக்கா. நான் வந்து என்ன பண்றது? இது பார்த்தாதுன்னு நம்ம ஆசாகியோட இன்னொரு ஃப்ரெண்டு வரா. பொண்ணுங்களை பார்த்தாலே சும்மா அப்படி தாவான். இவனுக்கு இந்த டாலை காட்டுறாங்களா? அந்த டாலை காட்டினோடனே அவனும் ரொம்ப ஆர்வமா வரான். டாலை நான் பார்க்கலாமா? இது வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இல்ல முடியாது, அதை நான் பார்க்கணும். என்னது நீ பார்க்கணுமா? அப்பனா நீ என்ன இந்த டாலுக்குள்ள என்ன இருக்கு அப்படி நீ பார்க்க போறாதானே? நீ இப்படி பட்டவனா? எனக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த டாலையை உருவாக்குனது நான் தான். அநியாயத்துக்கு நீ வந்து இப்படி எல்லாம் பொய்ய புழுவ கூடாது. பா அப்படியே எனக்கும் ஒண்ணு உருவாக்கி தரலாம்ல. அடே போடா நீ வேற. அதை உருவாக்குனது நான் தான், அதனால நான் பார்க்கறதுல தப்பு இல்ல. இதை கேட்கும் போது அவங்க 3 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் அப்படியே ஒரு மாறி போகுது. நான் அவன் ஃப்ரெண்டும் இன்னமும் விட்டு வைக்கல. ஏய் நண்பா, கொண்ட அந்த பொண்ணோட ஃபிகர் வந்து அப்படியே ஜிம் ட்ரெஸ்ல இருக்க மாதிரி உருவாக்கிட்டாடா. அவங்களும் கேக்குறாங்க, நீ வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலா உருவாக்கி இருக்கனா? அந்த பொண்ணை எப்படி எல்லாம் நீ பாத்திருப்ப, அதனால தானே நீ உருவாக்கி இருக்க. ஆமா நான் யோசிச்சு பார்த்து தான் உருவாக்குனேன், கொடுங்க நான் போறேன். அப்படியே அவன் ஓடி போயிடறான். அங்க பின்னாடி அவங்க 3 பேரும் தோத்துறாங்க. கட்டத்துல அங்க போகும்போதே அந்த பொண்ணு கேக்குறான், ஆமா நீ வந்து என்ன பண்ண போற? அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் உன்னை எதுவும் பண்ண போதில்ல. நெக்ஸ்ட்
சீன்ல அவங்க 2 பேரும் பாத்ரூம்க்கு வந்துறாங்க. இதனால அவங்க 2 பேரால கண்டுபிடிக்க முடியல. நான் மன்னிச்சிரு, நான் வந்து அப்படிலாம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரியுது, நீ வந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இப்படி இவங்க பேசும்போது மேலேயே ஒரு சவுண்ட் வருது. ஏய், நீங்க எங்க போனாலும் நான் வந்து விட மாட்டேன். எனக்கு அதே மாதிரி ஒரு டால் வேணும். ஆனா அங்க இருந்தும் ஆளு தப்பிச்சு வேற ஒரு எத்துக்கு வரான். இதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் பின்னாடி தொத்த ஆரம்பிக்க இவங்க 2 பேருமே ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்க ஒரு ரூமுக்கு வராங்க. இப்போதைக்கு வேற வழி இல்ல, நீ வந்து எனக்குள்ள வந்துரு. எனக்குள்ள இருந்தா யாராலையுமே உன்னை கண்டுபிடிக்க முடியாது. உள்ள வந்தோடனே ஒரு மாதிரி விதமா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனோட ஹார்ட் பீட்டோட சவுண்டும் ரொம்ப அதிகமா கேக்குது. அதே மாதிரி அவனோட ஹீட்டும் அவளால உணர முடியுது. அந்த டைம்ல நான் வந்து எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? நான் வந்து வெளியில போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுக்கு உன் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும். இதே மாதிரி தான் அவ கத்திக்கினே இருக்கா. அங்க ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கும் போது அவன் தெரியாதனமா விழுறானா. ஆமா, உனக்கு வந்து எதுவுமே ஆகல. இந்த சைடு ஒரு பொண்ணு சொல்றான், பரவாயில்ல, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இதை நான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பண்றா. இந்த சைடு அந்த கிளாஸ் ரெப்போ சொல்றா, இல்ல எனக்கு எதுவுமே ஆகல. நான் நல்லா ஊத்து பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தா பெரிய சைஸுக்கு மாறிட்டா. நீ வந்து எப்படி பாலிய படிமான, அதுவும் இந்த ரூபத்துல இதே மாதிரி நீ பெருசா மாறிட்ட. எனக்கு தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நான் எவ்வளவு பெருசா மாறி இருக்குது. ஆனா ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். வந்து வெளியில போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் அப்படியே அவன் முன்னாடி வருவானா, தெரியாதனமா அந்த பொண்ணு மேலேயே விழுந்துறான். இவங்க சவுண்ட் போட்ட விஷயமும் வெளியில கேட்டதா அவங்களும் பின்னாடியே வராங்க. ஆமா ஆசாகி, நீங்க வந்து எங்க இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இங்க தானே இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டா, நீ தனியா அந்த பொண்ணோட ஸ்கர்ட்டை தூக்கி பாக்குற, எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த சைடு அந்த பொண்ணு யோசிக்கிறா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கான். நாங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்கும். இப்படி இவங்க யோசிக்கிறாங்களா? அங்க ஆசாகியும் சொல்றான், இப்ப என் கிட்டயும் வர வழி இல்ல, நான் வந்து சொல்றேன் இந்த விஷயத்தை தான் நீ பண்ணணும். வெளியில அவங்க பயங்கரமா இப்படி கத்துறாங்களா? அந்த பொண்ணு சொல்றா, இதுக்கு மேல நின்னாலாம் வேலைக்காவது, நம்ம வந்து டோரை உடைச்சிடலாம். வைக்கலான்னு போறதுக்குள்ள ஆசாகி அப்படியே பறந்து வந்து விழுறான். ஆமா, என்ன ஆச்சு? நீ வந்து எங்களை இருந்து வந்த, நான் என்ன யோசிச்சேன்னா நீ நர்ஸோட ரூம்ல இருக்க அப்படின்னு தான் யோசிச்சேன். இல்ல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க எதுக்காக இவனை தேடுறீங்கன்னு. அந்த டால் தானே, அந்த டாலை வந்து நான் உடைச்சிட்டேன். இதுக்கு மேலே நீங்க அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க, அவ்வளவுதான். அப்படியே அங்க இருந்து ஓடி போயிடறான். இந்த சைடு அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் ரொம்ப சோகமா வரான். அடி, எனக்கு இன்னொன்னு வேற மாதிரி ஒரு டாலை மேக் பண்ணி தர முடியுமா? நியூஸ் பேப்பரோட போட்டோல போட்டு பயங்கரமா இவனை பாப்புலர் ஆக்கணும். இந்த அளவுக்கு இவனுக்குள்ள காம வெறி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நான் மன்னிச்சிர ஆசாகி, உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இது வேற ஒரு பொண்ணை காட்டாங்க. அவளும் அவங்க சொல்றா, பரவாயில்ல, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இருந்தாலும் அவளை பழையபடி மாத்திரது நல்ல விஷயமா இருக்கும். இந்த சைடு அவங்க போகும்போது திடீர்னு என்னாச்சு தெரியல, அவ பழையபடி மாறிடுறா. அதுக்கப்புறம் ஆசாகி போகும்போதும் அவங்க வந்து அதே விஷயத்தை தான் பேசுறாங்க. எப்படியும் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆசாகி, நீ வந்து இன்னமும் எனக்கு டிவிடிஸை தர முடியுமா? கண்டிப்பா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த பொண்ணு பார்த்துன்னு இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறது பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெருக்கமா இருந்திருப்பாங்களே. அதெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறா. இவளோட ஹார்ட் பீட் சும்மா வேகமா துடிக்குது. அதெல்லாம் நான் எதுக்கு யோசிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்ததுக்கான காரணமும் வேற. எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க மழை பெய்தா ஷிரகாமியும் கேக்குறா. அட, நீ எப்பயுமே இந்த டைமுக்கா வருவ? ஆமா அதேதான். அங்க போற வழியிலேயே ஷிரகாமியை பத்தி சொல்றான். ஷிரகாமி ஒரு வேம்பையரா இருக்கா. இருந்தாலும் அவ ஸ்கூலுக்கு எப்பயுமே ரொம்ப சீக்கிரமா வந்துருவா. அப்புறம் அந்த ஆளுக்கே ஞாபகம் அங்க ஷிரகாமி கிட்ட அவன் கேக்குறான், ஷிரகாமி, நீ வந்து இப்போ இங்க வந்திருக்கனா உன்னோட ஸ்கின் அது வந்து டேன் ஆகாதா? இல்ல அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா மழை பெய்யுது, மேகமும் மூடி இருக்கு, எப்படி டேன் ஆகும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அதுக்குன்னு என் மேல டவுட் எல்லாம் படக்கூடாது. நான் வந்து தூங்கிட்டேன், அதனால தான் நான் லேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுலயே ஆசாகிக்கும் புரியுது அதுதான் விஷயம்னு. இதுக்கப்புறம் ரெப்ப காட்டுறாங்க. அவளும் நின்று யோசிக்கிறா, இன்னைக்கு வெதரா சொன்னவங்க அவங்க தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சும்மா பளிச்சு நடிக்குது. இந்த சைடு அங்க அவங்க 2 பேரும் வராங்களா. அதை பார்த்து இவ ரொம்பவும் ஆச்சரியமாகறா. ஆமா, இவளுக்கு என்ன ஆச்சு? இவ என்ன பீச்சுக்கு போனா? இல்ல அப்படிலாம் இல்ல. இவ சன்ல போனனால இவளோட ஸ்கின் வந்து அப்படியே டர்ன் ஆயிடுச்சு. ஓ அப்படியா விஷயம்? அப்போ நீ தானே ஜாகிரதையா இருக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? வெதர் அவன் தப்பா சொல்லிட்டான், அதனால தான் இப்படி ஆச்சு. அப்பனா நீ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா என்னதான் சொன்னாலும் இது வந்து எனக்கு உண்மையிலேயே சன்பான் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒருத்தங்களுக்கு எப்படி வெயில சும்மா போனதுக்கு இப்படி ஆகும். அதனால தான் நீ பிடி அப்ப கூட கிளாஸை நீ ஸ்கிப் பண்றியா? இல்ல என்ன வந்து எல்லாருமே அந்த மாதிரி நிலைமையில பார்க்க கூடாதுல, அதுக்காக ஒண்டிதான் நான் அப்படி பண்றேன். ஆனா எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு. நீ என்ன பீச்சுக்கு உண்மையிலேயே போகலையா என்ன? அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நான் ஒன்னும் பீச்சுக்குலாம் அங்க போகல. நல்லா என்ன பார்த்தனா வெயில் பட்டனால தான் இப்படி ஆயிருக்கு. நீயே பாரு. இதையும் ஆளு பாப்பானா மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறா. எனக்கே தெரியும் நான் வந்து எதுக்கு உன்னை அடிச்சேன்னு. சரி, நான் வந்து உன்னோட விஷயத்துக்கு வரேன். நீ வெயில போனா அதுதானே உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது இவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம். ஏன்னா இவ பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் இருப்பா. அதனால நான் உனக்கு காட்டுறேன் எனிமிங்க கிட்ட நீ வந்து எப்படி டீல் பண்ணணும்னு. இதுக்கு ஷிரகாமி அங்க ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன்லயே பிடி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பயங்கரமா அவங்க ட்ரைனிங் எடுக்கவும் தயாராகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இவளை இப்படி பாக்குறேன். ஏன்னா நான் அவளைக்கும் இவளை வந்து இப்படி பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கிளாஸ் ரெப்போ சொல்றா, நம்ம வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்க போறோம். இந்த ட்ரைனிங் இது வந்து ரொம்ப கடுமையா இருக்க போகுது. அதாவது நீ என்ன பண்ணணும்னா, எனிமிங்க வந்து இன்னதை தாக்குனாலும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது இந்த மத்துல இருந்து அந்த மத்துக்கு நீ தாவணும். நல்லல இருந்து நல்லது. அங்க இப்பதான் அவளுக்கும் புரியுது. அதாவது சூரியன் லைட்டா மறையும் போது லைட்டா அப்படியே இவ தாவிடணும். அதுக்கும் அவ ட்ரை பண்றா. இருந்தாலும் சூரியன் அங்க போற மாதிரியே இல்ல. டீச்சர், இந்த மாதிரி இந்த சூரியன் இது வந்து போற மாதிரியே இல்ல. நான் வந்து என்ன பண்றது? இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்குமே. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் நம்ம மேல டேமேஜ் உள்ளது ஆப்வியஸான விஷயம் தான். அதனால நீ அப்படியே ட்ரை பண்ணு. இதே மாதிரி அவ ட்ரை பண்றா. இதே மாதிரி ட்ரை பண்ணி அங்க சாயந்தரம் ஆயிடுது. பரவாயில்ல, நீ வந்து நல்லாவே ட்ரை பண்ணி நல்லா தேறிட்ட. ஆனா என்னதான் சொன்னாலும் அவ வந்து ஒரு மாதிரி டர்ன் ஆகி தானே இருக்கா. இதே மாதிரி அங்க ட்ரைனிங்கும் முடியுது. அடுத்த நாள் ஆகுதா அங்க வரும்போதே அவன் யோசிக்கிறான், அந்த ட்ரைனிங் அது வந்து உண்மையிலேயே கடுமையா இருக்கு. நான் என்ன
என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து நைட்டு முழுக்கும் ட்ரைனிங்க பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஷிரகாமி ரொம்ப ஆர்வமா இருந்தா அவளோட ஃப்ரெண்டா நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவளுக்காக நான் நிறைய விஷயத்த தேட பார்த்தேன். வேம்பையரை பத்தி நான் தேட ஆரம்பிச்சா அதை வந்து எப்படி விரட்டலாம், அதோட வீக்னஸ், இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது ஷிரகாமி எவ்வளவு கஷ்டப்படுறா, அவ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு. இப்படி இவன் சொல்லும் போதே அங்க ஷிரகாமியும் வரா. ஹேய் நீ வந்து வந்துட்டியா, முன்னாடியே தான் கிளாஸ் ரெப்போ இருக்கா, இப்பதான் இவங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. நேத்து முழுக்க இவ என்னோட வீட்டுல தான் இருந்தா, அதாவது நாங்க 2 பேரும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்தோம். நான் அவளோட டீச்சரு, அதனால நான் அவளுக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்தேன். ஆமா நீ வந்து வெயில நிக்கிற, உனக்கு எதுவுமே ஆகாதா, கவலைப்படாத, நான் முழுமையா ட்ரைனிங் ஏத்துட்டேன். இப்போ அதுக்கான நேரம் தான். ஆமா உன்னால முடியும், நீ வந்து பண்ணி காட்டு. இப்படி சொன்ன அத்த செகண்டே அவ ஷேடோ டு ஷேடோ அப்படியே தாவ ஆரம்பிக்கிறா. இங்க நான் நிழலா இருக்கும் அந்த வழியா அவ அப்படியே போறா. ஒரு கட்டத்துல நிழலே இல்லனாலும் அங்க வண்டி வருமா, வண்டி வழியெல்லாம் அவ போறா. இதே மாதிரி போகும்போது முன்னாடி பார்த்தா ஒரு கடை இருக்கு, அதுல கார்லிக் அது இருக்கு. இந்த விஷயம் இது வந்து வேம்பேஸ ஒரு மாதிரி குருடா மாத்தும், அதாவது கண்ணு தெரியாம மாத்திரும். ஷிரகாமி அங்க கண்ணை கசக்க ஆரம்பிக்க அவன் வந்து அப்படியே போய் எல்லாத்தையுமே சாப்பிடுறான். அட 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 என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இப்பயே நீ வந்து நிறையவே தெம்ப ஏத்துற போல. இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அங்க ஷிரகாமி முன்னாடி போனா அங்க வேற சில்வா இருக்கா. அதை பார்த்தோன்னே அவனுக்கு புக்ல படிச்ச விஷயம் தான் ஞாபகம் வருது. புக்ல இதுவும் ஒரு ஆபத்தான விஷயம், இதை அவங்க பார்த்தாலோ இல்ல தொட்டுட்டாலோ அவ்வளவுதான், அவங்க வந்து அப்படியே கருகி போயிடுவாங்களாம். அந்த விஷயத்த வந்து விற்க பாப்பானா, அதுவும் 2000 ரூபாய்க்கு. பார்க்கும்போது ஆசாகி அப்படியே அதை தூக்கி போடுறான், நான் வாங்கிக்கிறேன்னு. அந்த பொருளையும் ஒரு நாய்க்குட்டி கொண்டு வந்து அதுவும் டைரக்டா ஷிரகாமி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. பரவாயில்ல நீ வந்து ஒரு நல்ல பப்பியா இருக்கு, இப்பதான் உங்களுக்கு புரியுது, இதனால ஒன்னும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இப்பதான் அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த கார்லிக் அதனால ஒன்னும் அவளுக்கு அவளைக்கும் பெருசா எதுவும் ஆகாதான். கண்ணுல இருந்து கண்ணீர் வருமா. அதே மாதிரி இதை நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ ஒரு மாதிரி எனக்கு கோவமா இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க போற வழியிலயும் அவன் வாயிலிருந்து கார்லிக்கோட வாசனை அப்படியே வருமா. அந்த ஸ்மெல் வந்து அவங்க 2 பேரும் கடிக்குது. என்ன நான் வந்து தனியா நடக்கட்டா, ஆனா வேணாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. அப்படியே அவங்க முன்னாடி போகும்போது அங்க பார்த்தா எந்த விதமான நிழலும் இல்லையா. அவங்க யோசிக்கிறான், இதுக்கு மேல நான் வந்து எப்படி பண்றது, இந்த கார்லிக்கு இந்த சிலுவை இதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல, இந்த சன்லைட் இதுதான் பிரச்சனை, இதனால என்னால எப்படி அங்க போக முடியும், சன்லைட் இல்லாம அந்த இடத்துக்கும் என்னால போக முடியாது. என்ன இடம் அது வந்து சொல்லல. இல்ல நான் வந்து விட்டு கொடுக்கறதே நல்ல விஷயமா இருக்கும், நான் எப்பயுமே இதே மாதிரி சூரியனுக்கு முன்னாடியே நான் அங்க வர மாதிரி இருக்கு ஸ்கூலுக்கு, ஆனா இனிமேலும் அப்படிலாம் பண்ண முடியாது போல. ஆசாகிக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, நான் வந்து என்ன பண்றது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுமே. நீ வந்து சன்பர்ன் அதை வந்து ட்ரை பண்ணலாம்ல முகத்துல, நீ என்ன சொல்ற, அது வந்து அவ பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றியா, அவ கண்டிப்பா பண்ணிருப்பா, நீ வந்து ட்ரை பண்ணதானே, என்ன சொல்ற. ஆனா நான் ட்ரை பண்ணேன். ஒரு சைடு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அங்க பிடி எப்ப பார்த்தா அவ முகம் அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்கு, வெயில போனாலே தோல் அப்படியே கருகி போகும். ஆனா இப்போ என்னன்னா கருகியே போகல. உங்க 2 பேரும் பாப்பாங்களா, அப்படியே அவ ஓடி போறா. என்ன ஆச்சு, உன்னோட ஸ்கின் வந்து வெள்ளையா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அந்த சன்ஸ்கிரீம் அதை தான் போட்டேன், அது ஸ்டார்டிங்லயே தெரியுமா. என்னது ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு தெரியுமா. இதுக்கப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க, அங்க ஷிரகாமிக்காக அவன் வெயிட் பண்ணிருக்கான். ஷிரகாமி அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு இவளை இன்வைட் பண்ணிருக்கா. என்ன டேட்டா, அதாவது நாங்க 2 பேரும் தனியா போகிறோம். இல்ல அப்படிலாம் இருக்காது, ஒரு ஃப்ரெண்டா இன்வைட் பண்ணிருக்கா, இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யோசனை இருக்கும் போதே வரா. ஆமா ஆசாகி நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா என்ன. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்துல அத்தனை பாட்டில் இருக்கும் போது எனக்கு தெரியுது நீ எப்பத்துல இருந்தோ வெயிட் பண்றேன்னு. நான் வந்து கிளாஸ் ரெப் இன்வைட் பண்ண, ஆனா அவ வரலையா. என்னது கிளாஸ் ரெப்பா. ஆமா நான் வந்து உங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷனை இன்னமும் டைட் ஆக்கலான்னு பார்த்தனா, அவ வந்து வராம போயிட்டா. இப்போ நம்ம 2 பேரும் தான் போறோம். நான் வந்து இவகிட்ட இன்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது, அதாவது எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்ல, நம்ம 2 பேருக்குள்ளதான் கனெக்ஷன் ஓடுது, இவளுக்கு ஏன் புரிய மாத்தோ. ஆசாகியும் பார்த்து யோசிக்கிறான், இவ வந்து எவ்வளவு கியூட்டா இருக்கா, அதாவது இந்த அவுட்ஃபிட்ல இவ உண்மையிலேயே வேற லெவலா இருக்கா. எப்பயுமே நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்லயும் போனி டெய்லோடையும் தான் இவளை பார்ப்பேன், ஆனா இப்போ இது உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு. அங்க ஷிரகாமியை கூப்பிடுறா. ஆமா ஆசாகி என்ன பண்ண இருக்க, வா நம்ம போகலாம், ஏன்னா என்கிட்ட கைடு இருக்கு, நம்ம ஜாலியா இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம். சரி அந்த கிளாஸ் ரெப் அந்த பொண்ணு வேணும்ட்டே தான் வரலன்னு சொல்லிருக்கா. நான் அவளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆசாகி அந்த பொண்ணை தான் லவ் பண்றான்னு, அதனால 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா என்னன்னு தெரியல, என்னோட இதயம் அது வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் அங்க ரைடு ஆரம்பிக்க, ரைடு வந்து ஸ்டார்டிங்ல நல்லா போகுது, ஆனா போக போக அது பயங்கரமா இருக்கா. அங்க ஒரு மாதிரி இவங்க கத்த ஆரம்பிச்சுறாங்க. தான் அங்க வைரலா அவனுக்கு ஒரு மாறி பந்து, ஆனா ஷிரகாமிக்கு அப்படி இல்ல. நம்ம வேணா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ரைடுக்கு போகலாமா, என்ன பைத்தியமா, எனக்கு வந்து வைரெல்லாம் ஒரு மாதிரி கலக்குது. ஆனா அவ எவ்வளவு கேக்குறனால திரும்ப அவங்க ரோலர் கோஸ்டர்ல போறாங்க. இதே மாதிரி இங்க மாதிரி இருக்க ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவளோட விங்ஸே தெரிய ஆரம்பிக்குது. ஷிரகாமி உன்னோட விங்ஸை பாரு. சீன்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகும்போது இப்பதான் அங்க ஹீரோவே சொல்றான், நீ வந்து சொன்ன இடம், அதாவது இதுதானே போகணும்னு ஆசைப்பட்டது, நீ இது வரைக்கும் வரலையா என்ன இங்க. ஆமா நான் இது வரைக்கும் இங்க வந்தது இல்ல, ஆனா அம்மா அப்பா 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. அதுக்கும் மேல இந்த இடம் இது வந்து அவங்களுக்கு ஒரு டேட் மாதிரியா. எங்க அப்பா அவர் வந்து ஒரு வேம்பேரு, எங்க அம்மா வந்து ஒரு ஹியூமன். இப்படி பார்த்தா நான் பாதி ஹியூமன் பாதி வேம்பேரு. அப்பா அவளுக்கும் இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டாரு, ஆனா அம்மா நிறைய விஷயத்த பத்தி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்பவும் ஜாலியா இந்த ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணாங்களா. அந்த ஸ்கூல்ல தான் இப்போ நானும் படிக்கிறேன். ஆனா யாரு வந்து இப்படி எல்லாம் பண்ணுவா. இல்ல இது வந்து நல்ல விஷயம் தான், அப்படிலாம் இல்ல. நீ சொல்றபடி பார்த்தா உங்க அப்பா வந்து ஒரு வேம்பேரு ஹியூமன்ஸோட ஸ்கூலுக்கு அவர் வந்திருக்காரு. ஆமா அவர் வந்து அவரோட சீக்கிரட்டை மறைச்சு வச்சு இங்க வாழ்ந்திருக்காரு. அதுக்கும் மேல எங்க அம்மாவை லவ் பண்ணி அவங்க 2 பேருமே ஒன்னாந்துருக்காங்க, அதுவும் சீக்கிரட்டை மறைச்சு வச்சு. அதாவது எனக்காக நீ வந்து இப்ப பண்ற பத்தியா, இதே மாதிரி தான் எங்க அப்பா வந்து பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லவ்வும் வந்திருக்கும்.
இதை கேட்கும் போது அவங்களையே சொல்ற மாதிரி இருக்குமா. அங்க ஒரு கட்டத்துல அவ சொல்றான், இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணும் அப்படி இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல, நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்குள்ள ஷிரகாமிய சொல்றான், ஏன் நம்ம வேற ஒரு ரைடுக்கு போக கூடாது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு பேய் வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தா ஷிரகாமிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குமா. அங்க ஆசாகி இதை புரிஞ்சிட்டு கையை பிடிக்க சொல்றான், இல்ல இல்ல நான் ஒன்னும் பயப்படல, நான் ஒரு கூலான லேடி, நான் எதுக்கு பயப்பட போறேன். ஓ அப்படியா, ஆனா ஒன்னு பார்க்கும் போதே தெரியுது நீ வந்து நல்லாவே பயப்படுறேன்னு. ஆனா என்னதான் சொன்னாலும் அங்க வந்து அவ கையை பிடிக்கிற மாதிரியே இல்ல. இப்படி இவங்க போகும்போது திடீர்னு அங்க ஒரு சத்தம் கேக்குதா. இதனால அவ ரொம்ப பயந்து போயிடா. அவங்களும் ரொம்ப நெருக்கமா இருக்கனால அங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சாரி கேக்குறாங்க. அங்க பின்னாடியே ஒரு பர்சன் வந்து பயங்கரமா கத்தி சொல்றான், எனக்கு உங்க ரெண்டு பேரோட ரத்தம் வேணும். ஏய் உனக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருக்கும், அதாவது நீ ரூடா எதுக்கு நீ இப்படி பண்ற. இவன் நாங்க ஒரு ஸ்டேஞ்சரா இருந்தாலும் நீ வந்து அதுக்குன்னு ரூடா இப்படி எல்லாம் ரத்தத்தை கேட்க கூடாது. இப்படி கத்தத்தை பார்த்து அந்த வேம்பையரை பயந்து ஓடிது. எனக்கு இப்பதான் புரியுது, அதாவது ரத்தத்தை குடிக்கிறது அது வந்து கிஸ்ஸுக்கு சமம். அதனால தான் இவ வந்து இப்படி சொல்றாளோ. சீன்ல வெளியில வரும்போதும் அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இன்னைக்கு இங்க வந்தனால நம்ம ஷிரகாமியை பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. என்ன ஆச்சு ஒரு மாதிரி சிச்சுன்னு இருக்க. அதுவா நான் வந்து யோசிச்சேன், இந்த மாதிரி வேம்பையர் இருக்கும் போது அன்னைக்கே தெரியாத மனுஷன் ஓனாயி மனுஷன் இந்த மாதிரி வேற வேற ஆளுங்களும் இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன. எனக்கு மத்த விஷயத்த பத்தி எல்லாம் தெரியல. இந்த உல்ஃபமேன் அவன் வந்து இருக்கான். இது உண்மையிலேயேவா. ஆமா இந்த உல்ஃபமேன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். இது கேட்டோடனே அவன் வந்து இன்னமும் ஆச்சரியமா வரான். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஜேர்னலிஸ்ட் போன அவ வர வெறிய தேன் இருக்கா ஏதாச்சும் கிடைக்குமான்னு. இதை பத்திலாம் தெரிய வந்து அவ்வளவுதான். இந்த சைடு ஒரு பர்சனும் சொல்றான், நீ என்ன பண்ணு ஷிரகாமிய போய் பாரு, அதாவது அவளோட சீக்கிரட்டை அவன் மெயின்டைன் பண்றா இல்லையான்னு. இன்னொருத்தனுக்கு அவளோட சீக்கிரட்டை பத்தி நல்லாவே தெரியுமா. என்னால அந்த முட்டால நம்ப முடியாது. சோ அதனால எனக்காக நீ போய் செக் பண்ணு. கண்டிப்பா பாஸ், நான் வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். இதே மாதிரி ஷிரகாமியால சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண முடியலனா அவளோட ஸ்கூல் வாழ்க்கையை அங்கேயே என் பண்றேன். கண்டிப்பா பாஸ், நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா. ஷிரகாமிய சொல்றா, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு தெரியுமா. ஆமா ஆமா நாங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்தோம். ஸ்டார்டிங்ல என்னதான் கொடூரமா போயிருந்தாலும் நாங்க பேய் வீட்டுக்கு போனோம், ரொம்ப பயந்து போனோம். அவளோட அம்மா அப்பாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கினேன். கடைசியில அவ சொன்ன விஷயம் அதுதான் என்னால நம்ப முடியல. அவளோட ஃப்ரெண்டு ஒரு உல்ஃப் மேனா. போனா சின்ன வயசுலயே ஒரு மேல் ஃப்ரெண்டை இவ வச்சிருக்கா. இப்படி ஆளு யோசிச்சுனே போவானா. அங்க திடீர்னு அவ நிக்கிறா. முன்னாடியே ஒரு பர்சன் வந்து கேக்குறான், நான் வந்து உனக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிருந்தேன். என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறாங்க, அதாவது இவங்க ரெண்டு பேரையும் நல்லாவே உங்களுக்கு தெரியுமா என்ன. ஆமா நீ வந்து கால் கூட பண்ண மாட்டியா என்ன. அவனுக்கு எத்தனையோ வாட்டி கால் பண்ண, இருந்தாலும் நீ எடுக்கிற மாதிரியே இல்ல. என்ன அவனோட பல்லு அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் யோசிச்சு பார்த்த மாதிரி இவன் தான் அந்த உல்ஃப் மேனோ. நான் எதிர்பார்க்கல. என்னோட கிரஷா இருக்கிற இந்த ஷிரகாமி வந்து ஒரு வேம்பையர். என்னோட ஸ்கூல்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ பார்த்தா ஒரு ஏலியன். இப்போ என் முன்னாடி இன்னொருத்தனும் இருக்கான். அவனோட பல்ல வச்சே நல்லா சொல்ல முடியும், இவனாலேயோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஆமா எதுக்காக நீ இங்க வந்திருக்க. அதுவா முக்கியமான வேலையா தான். அந்த ஓல்டு மேன் அவர் வந்து வேலையை குத்தாரு. சரி அது இருக்கட்டும், இந்த பையன் யாரு ஒரு மாதிரி முறைச்சு பாத்துன்னு இருக்கான். தம்பி உனக்கு என்ன வேணும். உனக்கு நேரடியா ஏதோ சொல்ல தெரியாதா என்ன. வாயில ஏதாச்சும் வந்தா மரியாதையா சொல்றேன். நான் அதுக்குள்ளேயே ஒரு கட்டியை தூக்கி போட அதை நாய்க்குட்டி மாதிரி அப்படியே அவன் பிடிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடான். ஆமா பப்ளிக்ல நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண இருக்க. அப்படியே அவன் பின்னாடி பாப்பானா. அங்க பின்னாடி அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஆளு ரொம்ப சோகமாயிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். ஆசாகியும் யோசிக்கிறான், அட இவரு சடனா எதுக்கு போறாரு. அப்பனா இவரு தப்பா புரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க நீங்க வந்து எங்க போறீங்க. இந்த மாதிரி நாங்க ஒன்னும் அதுக்காக இங்க வரல. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரியும் நாங்க இல்ல. நாங்க வந்து சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐயோ நான் வந்து எதுக்கு இதை சொல்றேன், அதாவது என்னைய நான் வந்து இப்படி காட்டிக்கிறேன் அவ முன்னாடி. இதை கேட்கும் போது அவளும் அங்க யோசிக்கிறான். ஆமா இப்போதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி அதுக்காக தான் நீ வந்து போறியா. இரு நீ வந்து போக கூடாது. நினைக்கிற மாதிரி ஒன்னும் நாங்க ரெண்டு பேரும் இங்க ஒன்னா வந்ததுக்கு காரணம் அது இல்ல. நாங்க ரெண்டு பேருமே வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உன ஃப்ரெண்டா அவனி தான் பாக்குறேன். மத்த விஷயமா நான் வந்து அவனை அப்படி பார்க்கல. சரி இப்போதான் எனக்கு புரியுது, அதாவது நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு இப்படிப்பட்டவன் நானு. இதெல்லாம் கேட்கும் போது இப்போதான் அங்க யோசிக்கிறான். ஓ அப்பனா நான் யோசிச்ச மாதிரியே இந்த பையன் இவன் வந்து அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் போல. அதே மாதிரி என்ன மன்னிச்சிடறா, நான் வந்து தெரியாதனமா உன்னோட ட்ரெஸ்ஸை போச்சு தூக்கிட்டேன். வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். அது இருக்கட்டும், நீ என்னோட பல்ல பார்த்து உனக்கு பயமா இல்லையா. ஏன்னா நீ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருக்கணும். ஆனா நீ அப்படி ஆகல. சரி ஸ்ரீரகமி உனக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த ஓல்டு மேன் அவரோட ஃபேவரை என்கிட்ட சொல்லி பண்ண சொன்னாரு. அதாவது உனக்கே நல்லாவே தெரியும் உன்னோட ஐடென்டிட்டி அது மத்தவங்க யாருக்காச்சும் தெரிய வந்தா நீ வந்து இதுக்கு மேல அந்த ஸ்கூலுக்கு போக முடியாது. உனக்கு வந்து நல்லாவே தெரியும்ல அந்த ப்ராமிஸ பத்தி. ஆனா இதை கேட்கும் போது அங்க ஆசாகிக்கும் இந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது. அங்க உடனே அவன் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஹேய் என்ன பேசுறீங்க, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, ஏதோ ப்ராமிஸ் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. அதே மாதிரி உன்னோட பல்லு எவ்வளவு வித்தியாசமாவும் பெருசா இருக்கு, வந்து ஏதோ வியர்டான ஃபேஷன் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓ அப்படியா, அப்போ நீ வந்து என்னோட பல்ல பத்தி கேள்வி பண்றியா. எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு உல்ஃப் மேன் அதானே. யோ நான் எங்கேயா தெரியும்னு சொன்னேன், எனக்கு சுத்தமா தெரியாது. நீ அதான் இப்ப சொன்ன. இல்ல எனக்கு வந்து நல்லாவே தெரியும், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இல்ல நீ தான் இப்ப சொன்ன, அதனால தான் எனக்கு இப்ப தெரிய வந்தது. ஆனா இப்படி இவங்க சண்டை போட்டு இருப்பாங்களா. அப்படியே அவன் மேல பாத்துறான். மேல நிலா இருக்குமா, அதை பார்த்தோன்னே இவன் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரான். அப்பனா இவன் ஒரு பயங்கரமான ஓனாயா மாற போறானா. அப்பனா அதுதான் நடக்க போகுது. நாங்க நடக்கிற விஷயமே வேற. அந்த பையன் அவன் ஒரு பொண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரான். ரொம்ப நன்றி ஆசாகி, ஏன்னா உன்னால நான் இப்படி மாறிட்டேன். அதே மாதிரி உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இவ வந்து என்ன நோட்டீஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதாவது நான் யாருன்னு. அப்பனா இவ உல்ஃப் மேன் இல்லையா, இவ ஒரு உமன் தானா. இவன் வந்து இப்படி மாறும் போது ஒரு பொண்ணா மாட்டுவானா. ஆசாகி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ நோட்டீஸ் பண்ணிட்ட. என்னது, அதாவது எனக்கு இன்னமும் புரியல. நான் என்ன யோசனை, நீ
நீ நோட்டீஸ் பண்ணிட்ட அப்படின்னு யோசிச்சேன். நான் பிராவை வியரே பண்ணல. ஏய் ஷிரகாமி வந்து கரெக்டா இருக்கும், அதை வேணா கொடுக்குறியா? என்ன ரொம்ப சின்னதா இருக்கும், இந்த அளவு பரவாயில்ல, நான் வந்து எத்துக்கிறேன். இந்த சைடு நெக்ஸ்ட் சீன்ல அவ கேக்க வாங்கிட்டு வரும்போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். நான் இவ பண்ண வேலையால அவங்க 2 பேரும் ஒன்னாக்குறாங்க. நான் வந்து அவங்கள ஒன்னாக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணல. நான் வந்து எதுக்கு போகலனா என்னோட பவுண்டரிஸை நான் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து போகல. நான் வந்து இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க வேணா, நான் கேக்க பத்தி தான் யோசிக்கணும். என்னதான் இவ இப்படி சொன்னாலும் நெக்ஸ்ட் சீன்ல ட்ரெயின்ல போகும்போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிருப்பாங்க, ரோலர் கோஸ்டர்ல போகும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவ கட்டி பிடிப்பா. அந்த பேய் வீட்டுக்கு போகும்போது அங்க அவன் பயப்படும் போது இவங்க 2 பேரும் கட்டி பிடிப்பாங்க. ஹேய் பயப்பட வேணா, அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது எதுக்கு நீ கவலை பண்ணும்? இல்ல இல்ல அப்படி நடக்க கூடாது. அங்க எல்லார்கிட்டயும் இதனால அவன் மன்னிப்பு கேட்கிறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அப்படி கத்திருக்க கூடாது. அப்புறம் அவங்க ரூமுக்கு வராங்க. இப்பதான் அந்த பொண்ணோட பேரே நம்மளுக்கு தெரியுது. இவளுக்கு 2 பர்சனாலிட்டி இருக்கா. அதாவது இவ 3 பார்த்தா பையனாவும் பொண்ணாவும் மாற முடியுமா? அந்த பைத்தியக்கார ஷோஹோ கிட்ட சொன்ன இந்த மாதிரி பிராவ போடுறான்னு, ஆனா அவன் கேட்கவே இல்ல. பாரு அதனால தான் எவ்வளவு பிரச்சனை. ஆனா ஏதோ ஒண்ணு அவனால உனக்கு நிறையவே பிரச்சனை வந்தது போல. நான் வேணா சால்வ் பண்ணிட்டா கூறமே. இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் பண்ண தேவையில்ல. ஆசாகி வந்து இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா இவளுக்கு 2 பர்சனாலிட்டி இருக்கு, பையன் பொண்ணுன்னு. ஆனா இவளை பத்தி நான் சொன்னா இவ ஒரு பயங்கரமான பேர்வர்டு. என்னது அப்படியா? அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காதப்பா. நான் வந்து ரொம்ப உனக்கு தொல்லை பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்கிற விதமா நான் வந்து உன் கூட அப்படியும் இப்படியே இருக்கலாமா? இன்னும் அது அப்படியும் இப்படியுமா? போதும் ஷோஹோ நிறுத்து. நீ வந்து அப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல. என்ன ரொம்ப ஜெலஸா உனக்கு ஃபீல் ஆகுதோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீ கம்னு உட்காரியா? அப்புறம் கிளாஸ் ரெப்ப பார்த்தா அவ இன்னமும் விதமா யோசனை இருக்கா. சீன்ல அந்த பொண்ணு இன்னமும் நெருக்கமா வர அங்க ஆசாகிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து இப்போ சந்தோஷமா இருக்கணுமா இல்ல நான் என்ன பண்றது எனக்கு சத்தியமா ஒன்னும் புரியல. அங்க ஷிரகாமியா அப்படியே சாய அங்க அவ கேக்குறா. ஆமா என்ன ஆச்சு? அவ ஏதோ ஒரு போட்டோவை காட்டுறா, அதுல 3 இருக்கா. அதை பார்த்தோன்னே அவ ஒரு பையனா மாறிடுறா. ஏய் நீ வந்து என்னடா என்ன பண்ண ட்ரை பண்ண? அதாவது நீ வித்தியாசமா ஏதோ ஒன்னு பண்ண ட்ரை பண்ணிருக்க அதானே? அங்க ஷிரகாமியா சொல்றா எனக்கு வந்து தெரியாது. அதாவது நீ போட்டோவை பார்த்தா கூட ஒரு பையனா மாற முடியும்னு. அங்க இப்படி இவங்க சண்டை போடுறாங்களா? அவன் திரும்பவும் போட்டோவை காட்ட அவ திரும்பவும் பொண்ணா மாறிடுறா. ஆனா என்ன ஒண்ணு, அவங்களோட பொசிஷன் அங்க தப்பா இருக்கு. இல்ல வேற கிளாஸ் ரெப்பு இவங்களை பார்க்கலன்னு வந்திருப்பா. நான் இவங்களை பார்த்து அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. நான் என்ன வேற ஏதாச்சும் தப்பான ரூமுக்கு வந்துட்டேனா என்ன? இல்ல இது ஷிரகாமியோட ரூம் தான். எப்படி இங்க வேற ஒரு பொண்ணு இருக்க முடியும்? நம்ம உள்ள போய் பார்த்தா அவங்களோட பொசிஷனே அப்படியே ஒரு மாறி இருக்கு. இதை பார்த்து இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடி போயிடா. எனக்கு தெரியாது ஆசாகி நீ இப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருப்பேன்னு. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனா எழுதுக்க முடியாது தெரியாதனமா அவன் தொடக்கூடாத இடத்த தொட்டுறான். அதனால அவனுக்கு மூக்குல இருந்து பயங்கரமா ப்ளீட் ஆகுது. அங்க திரும்பவும் தெரியாதனமா போட்டோவை பார்க்க அந்த பொண்ணு திரும்ப பையனா மாறிடுறா. இல்ல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் சொல்லும் போது கொஞ்சமாச்சு நான் கவனிச்சிருக்கணும். அச்சு தப்பா நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அவன் தெரியாதனமா கூட அப்படி பண்ணிருக்கலாம். இந்த சைடு அந்த பையன் பார்த்தா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். என்னடா உன்னோட மூக்குல ரத்தம், உன்னோட பொசிஷன் சரியா இல்ல, நீ அப்ப என்னோட உடம்பு கூட என்ன பண்ண? ஏய் அது வந்து உன்னோட உடம்பு இல்ல. அதே மாதிரி முக்கியமான விஷயம், நான் ஒன்னும் உன்னை எதுவுமே பண்ணல. எனக்கு தெரியும் நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணிருக்க. அங்க இப்படி இவங்க பண்ற கூத்த பார்த்து அவங்க திரும்பவும் தப்பா நினைச்சுக்கிறான். உன்ன வாட்டி ஒரு பொண்ணு இப்போ ஒரு பையனுமா? அசாகி நான் நினைச்ச மாதிரியே இல்ல, இவன் வேற விதமா இருக்கான். வந்து இதை பத்தி எல்லாம் புக்ல படிச்சிருக்கேன். சைடு அங்க மேல உட்காந்துங்கன்னே அவ சொல்றா, ஒரு பொண்ணா இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விட்டே கொடுக்க கூடாது. நான் அப்படியே பண்ண போறேன். என்ன உனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது? அட நீங்க வந்து நிறுத்துங்க, இப்படி எல்லாம் நீங்க இங்க பண்ணக்கூடாது. ஆமா என்ன ஆச்சு? எதுக்கு நீ நிறுத்துற? ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா? உனக்கு வந்து சில விஷயம் தெரியலையா என்ன? சில விஷயத்த நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணவே கூடாது. சரி அது ஒண்டிதானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல. சரி அப்ப நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இல்ல நீ வந்து திரும்பலாம் அப்படி பண்ணாத. ஏன்னா ஆசாகிக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளோட பேரு ஹைசுகாவா. இப்பதான் அவ ஓடி போனா, அதை கூட நீ பார்த்த. ஓ அப்படியா? அப்பனா வேற எதுவும் இல்ல வேற எதுவும் இல்ல. சரி நான் வந்து கேட்டது நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற அதை நான் கேட்டேன். இப்போ நான் அதுக்காக தான் வந்தேன். இப்போ அதுவே எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நான் திரும்ப ஒரு பையனை மாட்டா, அதனால ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகும். நான் வந்து போறேன்பா மாதிரி நான் இதையும் கொண்டு போறேன். ஏய் அது வந்து என்னோட பேண்டி, அதை போய் நீ கொண்டு போற. உன்னை நான் வந்து அப்புறமா பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல இதை பத்திலாம் அந்த கிளாஸ் ரெப்பு கிட்ட சொல்றாங்க. கிளாஸ் ரெப்புக்கும் இப்பதான் விஷயமே புரிய வருது. நேத்து பார்த்தது ஒரு பையன் தான், அவனால பொண்ணாவும் பையனாவும் மாற முடியுது. அந்த பையன் அவன் வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர். இந்த பொண்ணு ரொம்ப ஒரு பேர்வர்டு. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. நான் அதை தப்பா யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்க கிளாஸ் அப்போ டீச்சரை சொல்றாங்க, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புது விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது ஒரு புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்து இங்க வந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, அதே பொண்ணுதான். அவ ஒரு மாதிரி அங்க பண்ண இருக்கா. அசாகி உனக்கு வந்து நான் என்ன பண்றேன்னு தெரியுதா? அதாவது நான் பண்ற விஷயம் அது என்னது, உன்னை டச் பண்ணுன்னு உன்னால சொல்ல முடியுமா? அட இத வந்து எனக்கும் அப்படியே பண்ண முடியுமா? நானும் அதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதனால என் கிட்ட வந்து அந்த கொஸ்டினை கேளுங்க. அடி போதும் இந்த மாதிரி நித்ரியா இந்த சைடு இதெல்லாம் ரெப்பும் பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி கோவமா இருக்கு. அவ கத்த ஆரம்பிச்சிடா, நீங்க பண்ற விஷயம் வந்து சரியே இல்ல. ஆசாகி வந்து ஏன்டா இப்படி பண்ற? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு வந்து நல்லாவே தெரியும். அன்னைக்கு கூட நீ வந்து என் மேல விழுந்த. அன்னைக்கெல்லாம் உனக்கு மூக்குல
இருந்து ரத்தமே வரல, இன்னைக்கு என்னன்னா இப்படி ரத்தமா ஊத்துது. அட இவன் என்ன இப்படி எதோ சொல்ல இருக்கா. இந்த சைடு அந்த நியூஸ் பேப்பர்ல பொண்ணுன்னு அந்த பொண்ணு விட்டு வைக்கல, இதை ஒரு ஆர்டிக்கல் அவ ரெடி பண்ணிருக்கா. ஆசாகி ஆசாகி என்ன நீ கண்டுபிடிக்கலையா? இது ரொம்ப புசு புசுனும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்குல்ல, சீக்கிரம் ஆசாகி கண்டுபிடி. ஆனா ஆசாகியோட நிலைமை இன்னமும் மோசமாக அவன் அப்படியே ஓடி போயிடறான். நெக்ஸ்ட் சீன்ல இதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். நல்ல வேலை இது எல்லாத்தையுமே என்னோட ஆளு வந்து பார்க்கல, இல்லனா என்ன ஆயிருக்கும். இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க ஷிரகாமியும் போறான். டேய் ஷிரகாமி, நீ வந்து இங்கதான் இருக்கியா? ஆமா, எங்கப்பா நீ? இந்த மாதிரி உன்னோட நோஸ் ப்ளீட் அது வந்து அநியாயத்துக்கு ஒரு மாதிரி ரெட்டா இருக்கு. என்னது, என்னோட மூக்காண்ட ஏதாச்சும் இருக்கா என்ன? சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே அவன் மனசுலயும் யோசிக்கிறான். இந்த பொண்ணு வந்து ஒரு வேம்பையர், அவ ஏலியனு, இன்னொத்தி பார்த்தா ஒரு உல்ஃப் மேனு. இப்போ இந்த ஸ்கூல்ல என்னென்ன நடக்குதோ இப்போ திடீர்னு நான் பார்த்தாலும் ஆச்சரியம் இல்ல. இப்படி இவன் பார்க்க அங்க திடீர்னு ஒரு பொண்ணு ஏதோ வந்து சாப்பிட்டுக்கினே போறா. இப்ப மண்டையில ஒரு ஹானம் இருக்கா, அதை பார்த்து அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அவ போகும்போதே அதே விஷயத்த தான் யோசிக்கிறாங்க. அந்த கொம்பை என்ன ரியலா? ஏன்னா அது வந்து ரொம்ப டிஃபரெண்டா அவங்களுக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. இவ திருந்த மாட்டா. இதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போறாங்க. அங்க பாலம் வந்து மாட்டிக்குதா. அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது அந்த கொம்பு வந்து ரியலான கொம்பு தானே. இவ என்ன ஒரு டீமனா இல்ல ஒரு டெவிலா? இப்படி ஆளு யோசிப்பானா? அதுக்குள்ள ஷிரகாமி பார்த்தா அங்க போய் கேட்க ஆரம்பிச்சரா. நான் வந்து உங்களோட மண்டையை அப்படியே தடவி இல்லாமா? கண்டிப்பா. நீ வந்து எப்ப அங்க போன? இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட பேரே நம்மளுக்கு தெரியுது. இவளோட பேரு கியமோட்டோ அக்கானிவா. பேரை கேட்டோனே அங்க வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அந்த டீச்சர் தான். டீச்சரோட இவ வந்து லிங்க் ஆயிருக்கா. ஆனா இன்னமும் இவனுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இவளோட ஹார்ன்ஸ் அதை பத்தி தான் அவன் யோசனை இருக்கான். இதை பார்த்தோன்னே அவன் கேட்கறான். ஆமா எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாருமே என்ன பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் விஷயம் யோசிப்பாங்க, அவங்க வந்து இந்த விஷயத்தை தான் கேட்க பார்ப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதாவது என்னன்னா, நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கல, நான் என்ன இந்த ஹைஸ்கூல்ல பண்றேன் அப்படின்னு தான். இல்ல அதெல்லாம் இல்ல. அப்பெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன். இல்ல நீங்க கவலைப்பட வேணாம், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் ஒன்னும் பிடிக்கலன்னு சொல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்பயாச்சும் அந்த விஷயம் தான் வாயிலிருந்து வரும்னு பார்த்தா அங்க வேற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, என்னன்னா நான் எவ்வளவு சாக்லேட்டை அடிக்கடி சாப்பிட்றேன், இந்த அளவு என்னோட வெயிட் அது ஒன்று ஏறவே மாத்து. இல்ல அதுவும் இல்ல. ஒரு கட்டத்துல அவன் கத்தி விட்டுறான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. நான் இப்பதான் அவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி இவளுக்குன்னு ஏதாச்சும் சீக்கிரட் இருக்கலாம். அதாவது என்ன விஷயம்னா, ஷிரகாமியோட சீக்கிரட்டை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்தா அவ ஸ்கூலை விட்டு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இவளுக்கு ஏதாச்சும் இருக்குமோ? நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்னோட ஹானை பத்தி தானே யோசிக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த ஹான் வந்து டம்மி தான். இதை பார்த்தவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. நீங்க என்ன யோசிச்சீங்க, இது ஒன்னும் ரியல்லாம் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அப்படியே போகும்போது அவன் பார்த்தா வாழை பாக்குறான். ஷிரகாமி கிட்ட சொன்னா ஷிரகாமி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து எனக்கான என்டர்டைன்மெண்ட் வந்து புதுசா ஒண்ணு மாட்டி இருக்கு. ஆமா என்ன இது புசு புசுன்னு? ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த மாதிரி நான் வாக் பண்ணிருந்தேன் அவ்வளவுதான். இதை பார்த்து அவங்களும் யோசிக்கிறாங்க, அட டீச்சரோட சிஸ்டர்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க பார்த்தா ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிறாங்களா. இதை பார்க்கும்போது அங்க ஆசாகிய சொல்றான், உங்க நடந்துக்கிறத பார்த்தா சிஸ்டர் மாதிரி எனக்கு சரியா தெரியல. வந்து என்ன பண்ண ட்ரை பண்ண எனக்கு நல்லாவே தெரியுது. நீ அவங்க கிட்ட இதை வச்சுதானே விளான, எங்க எடு நானே எடுப்பா. அப்படியே அவ எடுக்க பாக்குறான். அங்க பயங்கரமா அவளுக்கு வலிக்குது. நான் அப்படி பண்ணதான் எல்லாமே ஒரு இல்லியூஷன் தான். என்னது இல்லியூஷனா? ஆமா நீங்க வந்து என்னோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதரா இருக்கீங்க, நீங்க வந்து இங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதை கேட்டவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. இப்பதான் அவ சொல்றா, டிவில்னா அப்படிதான், இந்த மாதிரி சில பல விஷயத்த ஹியூமன்ஸ் கிட்ட பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து இவ உண்மையை சொல்லிடுறா. உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நான் தான் இப்போ ஒரு டிவில், அதாவது இவளோட கிராண்ட் மதரே நான் தான். நீங்க வந்து என்னோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் இவன் இந்த டோன்ல சொன்னாலும் அங்க ஷிரகாமி இன்னமும் ரிலாக்ஸா சொல்றா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரின்சிபல் ரோல் இருக்கா, நம்ம வேணா அதை அப்புறமா விளையாடலாமா? உனக்கு புரியலையா? இந்த மாதிரி நான் உண்மையை தான் சொல்றேன். இதனால அவன் இன்னமும் பயந்து போறான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து சடனா அங்க அலர்ட்டா நம்ம ஐசுகாவாக்கு தெரிய வந்து ஆசிரப்புக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகுதுன்னு தெரியுது. ஏதோ ஒரு பட்டன் நமக்கு அங்க ஒரு மிஷின் ஆக்டிவேட் ஆகுது. சைடு அவ பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஏய் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு லீக்கிங் பேஸ்கெட்னு, நீ என்னோட கைக்குள்ள மாட்டின்னு இருக்க. ஆனா இப்படி இவ சொல்ல அங்க வெறுமா அவ சிப்ஸை தான் காட்டுறா. அதுக்கே அவ வாங்கி போயிடறா. இந்த சைடு பிரின்சிபல் இப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் டிவிலோட டிசெண்டா இருக்கேன், ஆனா அதுக்குன்னு டிவிலோட ரத்தம் எனக்குள்ள ஓடல. அதே மாதிரி ஷிரகாமியை பத்தின விஷயமும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் என்ன அவளுக்கும் வெளியில அவங்க காட்டிக்கல. அக்கானையும் சொல்றா, நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு தான் பண்ணோம். நான் ஒரு ஓனாய் மனுஷன், ஏலியனு, வேம்பயர் இந்த மாதிரி ஆளுங்களை நான் கேம்பஸுக்குள்ள அலோவ் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்குள்ள அவ திரும்ப ஒரு சாக்லேட்டை கட்ட அவ அப்படியே வாய்க்குள்ள போட்டு அமைக்கிறா. அக்கனை போதும், இதுக்கு மேல நீ வந்து வெளியில போய் விளாடுறியா? ஏன் புரியாமது? நீங்க வந்து ஒரு பிரின்சிபலா பல வருஷமா, அதாவது ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி தான் நீங்க பண்றீங்க. கேட்டவ இன்னமும் கடுப்பாகிறா. அங்க எல்லா விஷயமும் உடைய ஆரம்பிக்க சைடு சிக்னல் அப்படியே போகுது. அந்த விஷயத்தை தேடி கிளாஸ் ரெப்போ அப்படியே தேடி வரா. உங்களுக்கு புரியலையா? இந்த மாதிரி உடைச்சா இது எல்லாத்துக்குமே நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. இப்பதான் ஷிரகாமியை வந்து சொல்றா, நீங்க வந்து அதுக்குன்னு கஷ்டப்பட வேணாம், போதும் நித்ரியா. இந்த மாதிரி நீ வந்து என்ன எவ்வளவு நேரத்துக்கு தான் ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ண போற? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் ஒன்னும் ஒரு குழந்தை இல்ல. நீ என்னப்பா சொல்ல இருக்க? இந்த மாதிரி நான் ஒரு கூல் பியூட்டிப்பா. என்னது கூல் பியூட்டியா? இது ரொம்ப காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கா? அப்போனா நான் வந்து உனக்கு காட்டுறேன். அப்படியா? அப்போ நம்ம ஒரு காம்படிஷனையா பண்ண
பண்ணக்கூடாது, 6C பேட்டில் அதை வந்து நம்ம பண்ணலாம். வந்து பிரின்சிபலா இருக்கனால என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், நான் அதுக்காக ஸ்டேஜையும் ஏற்பாடு பண்றேன். அங்க நிக்ஸீன்லயே இதுக்கு ஜட்ஜா அந்த பர்வேடா இருக்கிற அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்கறான், இந்த மாதிரி இதை யாரு ஜட்ஜ் பண்ணி யாரு வின்னர்னு சொல்ல போறா, அது வேற யாரு, நீ தான் சொல்ல போற. அங்க பண்ற சிலுமிஷம் வேலையை பார்த்து உன் மூக்கு வந்து அப்படியே பயங்கரமா ப்ளீட் ஆச்சுன்னா அவங்க தான் வின்னர். இதனால அப்படியே அவனை கட்டி போட்டுறாங்க. அவனுக்கு ஒரு சைடு ரொம்ப பயமா இருந்தாலும் ஒரு சைடு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஷிரகாமிய அப்படியே எப்படியும் ஆளால பார்க்க முடியும். ஷிரகாமி தான் ஃபர்ஸ்ட் வந்து அவளோட அழகை காட்டலான்னு வரா. நான் அவ பண்ற விஷயம் அது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அதே மாதிரி தான் அக்கானி பண்றதும் ரொம்ப கேவலமா இருக்கு. அங்க அந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த பண்ண அது வந்து வேற லெவல்ல இருக்கு. அதை பார்த்து ஆளு ஒரு மாதிரி ஆயிடுறான். நீங்க வந்து இன்னமும் செக்ஸியா தெரியணும்னா இந்த மாதிரி நீங்க ஸ்விம் சூட்டை போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்னது அப்படியா, நான் வந்து அதெல்லாம் பண்ற மாதிரி இருக்குமா, என்ன வந்து அவன் முன்னாடி இப்படிலாம் நான் காட்டிக்க விரும்பல, அது ரொம்ப ஷையா எனக்கு ஃபீல் ஆகும். இன்னமும் க்ரோன் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், என்னால அதெல்லாம் பண்ண முடியும். சீன்ல எங்க ஸ்விம் சூட்டை போட்டு வராங்களா, அங்க ரொம்ப ஆர்வமா அவன் பாக்குறான். ஆனா அவங்க போட்டு இருக்குது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஸ்விம் சூட் தான். இதே மாதிரி தான் அவங்க பண்றது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குமா, இதுக்கு நம்மளால மயங்கிற மாதிரியே இல்ல. ஆனா அவ பண்ற விஷயத்துக்கு ஒரு வாட்டியும் மயங்கி போயிடறான். அங்க கடைசி வரைக்கும் அவன் மயங்கவே இல்லை. அவ்வளவுதான், இந்த மாதிரி பேட்டில் வந்து நானே முச்சு விட்டுறேன், வந்து போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவ தடவி விட ஆளு வந்து ஒரு மாதிரியாகி விழுந்துறான். என்னதான் இங்க பேட்டிலே முடிஞ்சு போனாலும் அங்க அவங்க 2 பேரும் அடங்குற மாதிரியே இல்ல. இன்னமும் தோத்து போகல. இப்போ ரவுண்ட் 2, அதாவது நம்ம 2வதா ஒரு காம்படிஷனா பண்ண போறோம். என்னன்னா இந்த ரஷ்யன் பஃபை நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பயங்கரமானது. நான் யாராலையுமே இதை அவ்வளவு சீக்கிரத்துல சாப்பிட முடியாது. அங்க இதை பார்க்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சு போயிது இதை உருவாக்குனது அந்த பொண்ணு தானே. இந்த ஆளு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அங்க நான் தான் க்ரோன் அப் அப்படின்னு காட்டிக்க 2 பேருமே சாப்பிடுறாங்க. அவங்களோட நிலைமையே ஒரு மாதிரி ரொம்ப மோசமாகுது. இந்த சைடு அங்க கிளாஸ் இருப்போம் அப்படியே வர ஆரம்பிக்கிறா. வர சிக்னலோட ஸ்ட்ரென்த்தோ இன்னமும் அதிகரிக்குது. இந்த சைடு அவங்க ஒண்ணு விட்டு ஒண்ணு இதே மாதிரி சாப்பிடுறாங்களா. இப்பதான் அங்க டீச்சரே சொல்றாங்க, எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து அவளோட சீக்கிரட்டை மறைக்க ட்ரை பண்ற அத்தனை. அட உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு. நீ கவலைப்பட வேணாம், இந்த மாதிரி அவளோட சீக்கிரட் அது சேஃபா இருக்கு. என்னோட பசங்க யாருமே ஸ்கூலை விட்டு போகிறத நான் விரும்பல. அதே மாதிரி அந்த நோக்கம் அதை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த சைடு அவங்க கடைசியா இருக்கிறத சாப்பிட அங்க அவங்களுக்கு அவ்வளவு காரமா இருக்கு. இதனால அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் உடையுது. இந்த சைடு அங்க ரெப்பும் ரொம்ப கிட்ட வர டேஞ்சர் தான் காட்டுது. திடீர்னு அந்த இடமே பயங்கரமா வெடிக்குது. அந்த இடத்துல எதுவுமே மிஞ்சல. ரெப்பும் இதை பார்த்தா ஓடி போயிடுறா. இந்த எத்தினா எவ்வளவு கொடுமையா இருக்கு. சீன்ல அவங்க 2 பேரை காட்டினா அவங்க 2 பேரும் ஒரு மூலையில இருக்காங்க. அசாகி இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். கிட்ட போனா ஏதோ சப்ளிமெண்டரியா இவன் லெசன் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு 4-5 பேர் அவங்க செப்பரேட்டா பிச்சு வச்சிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச அந்த ஏலியன் பொண்ணு ஷிரகாமி. இந்த மாதிரி மத்தவங்க எல்லாருமே தான். பரவாயில்ல, இன்னைக்கு வந்து நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனா அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு புரியுது இங்க வந்து குக்கிங் கிளாஸ் வந்து நடக்க போகுது. குக்கிங் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்க உல்ஃப் பொண்ணு சொல்றான், எனக்கு குக்கிங்லாம் அவளுக்கும் தெரியாது, இருந்தாலும் எனக்கு நல்லா சாப்பிட தெரியும். ஹீரோக்கும் தெரிஞ்சு போயிடுது இங்க வந்து ஒரு கொடூரமான விஷயம் நடக்க போகுதுன்னு. இப்பதான் அவங்க சொல்றாங்க இவங்க வந்து கறியை மேக் பண்ண போறாங்களாம். நீ வந்து கவலைப்பட வேணா, அவங்க கறியை தான் உருவாக்குறாங்க. அதனால கல்லு மாதிரி அதை சாப்பிட பாரு, அதனால நீ பாத்துக்கோ, மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஓடியே போயிடுறாங்க. டீச்சர் இந்த மாதிரி நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்க. அங்க ஷிரகாமியை பார்த்தா ஷிரகாமி அப்படியே திரும்பிக்கிறா. இவனுக்கு அங்க என்னன்னு புரியல. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவன் வந்து சொல்லிருப்பான், எனக்கு வந்து குக்கிங் கிளாஸ் ஷிரகாமியோட இருந்தா அவளோட லஞ்சை நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கும். இதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். இந்த சைடு ஷிரகாமியை யோசிக்கிறான், இந்த பூண்டை நான் எப்படி உரிக்க போறேன், ஏன்னா இதனால என்னோட கண்ணெல்லாம் அப்படியே நானையும். அதுக்குள்ளேயே அங்க ரெப்போ வந்து சொல்றான், நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம், என்கிட்ட எல்லா ரெசிபியும் இருக்கு. ஆமா நீங்க வந்து ஷிரகாமியோட பழைய ஃப்ரெண்டு தானே. ஆமா நீ பண்றதை வச்சே நல்லா சொல்ல முடியும். உனக்கு வந்து கறி முக்கியம் இல்ல, என்ன வந்து அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு நீ பாக்குற தானே. கண்டிப்பா. அட அப்படியெல்லாம் இல்ல, இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஷிரகாமியோட பழைய ஃப்ரெண்டு, உங்களுக்கு அவளை பத்தி நிறைய விஷயம் தெரியும். தெரியும், அவ வந்து லஞ்ச் எல்லாம் சும்மா வேற லெவல்ல பண்ணுவா. நான் பிக்னிக் மத்த விஷயத்த பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியாது, அது கொஞ்சம் கோளாரா தான் போகும். இது கேட்டோனே ஆசாகிக்கும் புரியுது. அதுக்கப்புறம் அவங்க சமையலையும் ஆரம்பிக்க அங்க இப்பதான் அவ கேக்குறா, கிளாஸ் ரெப்பு உங்களுக்கு வந்து சமைக்க தெரியுமா என்ன? கண்டிப்பா, எனக்கு தெரியாத விஷயமா, ஏன்னா ஆல்ரெடி நான் மாங்கால எல்லாம் படிச்சிட்டேன், எல்லாமே எனக்கு அத்துப்படிதான். என்னது மாங்காவா? ஆமா, இந்த உலகத்தோட மாங்காவை நான் படிச்சிட்டேன், இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம துண்டு துண்டாக்கி அதை கலக்கி அது மேல கிரீம் எல்லாம் போட்டா அது ரெடி ஆயிடும். அட இது என்னது, இது வந்து சாக்லேட் கேக் ஆச்சே. அட நீங்க பண்ணது என்ன கறி பிளேவரா? அப்புறம் தான் அவளுக்கு புரியுது, ஐயோ நான் வந்து என்னத்தை பண்ணி வச்சிருக்கேன், பண்ண ஆசைப்பட்டது ஏதோ ஆனா இங்க பண்ணது ஏதோ இல்ல இது உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவ தெரியாதனமா அப்படியே தட்டின அந்த சவுண்டுனாலேயே அந்த கேக் வந்து அப்படியே கீழே போய் விழுது. ஆனா கீழே தெரியாதனமா அந்த பிரின்சிபல் மேல விழுந்ததா. அவங்க அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளவு ருசியா இருக்கு. அவங்க சொர்க்கத்துக்கே போயிடறாங்க. மேல அவங்க சண்டை போடுவாங்களா, அந்த விஷயத்தை வச்சு இவளுக்கு தெரியுது இதை உருவாக்குனது கிளாஸ் ரெப் தானே. ஓ இதை ரெடி பண்ணது நீதானா, இப்பயே நான் உன்னை தேடி வரேன். இந்த சைடு இது எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு பாக்குறா. அவளுக்கு இவ மேல டவுட் ஆகுது, இவ அந்த ஸ்கூலோட 7 வண்டர்ல ஒன்னா இருப்பாளோ. சரி ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க உதவிக்கு அந்த உல்ஃப் பொண்ணு கிட்ட கேட்டா அவளுக்கு அவளுக்கும் தெரியல. அவ கேரட்டை தூக்கி அங்க வந்து ஷெல்ஃப் மாதிரி அடுக்கி வச்சிருக்கா. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எத்தனை பொருளை இங்க விற்க முடியும்? அட நீ வந்து இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ரெப்போ ஷிரோகாமியும் தான்
அங்க சமைக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவ நடுவுல வராளா, இது வந்து ஓகேவா, அவ உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் அவுத்துனால நம்மால ஒரு மாதிரி ஆயிடுறான். இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க வந்து கறியை உருவாக்குறாங்க. அதுவும் அங்க வேற லெவல்ல வந்து கிளாஸ் ரேப் அவளோட ஐடியா படி அவங்க உருவாக்கலன்னு ரொம்ப கவலைப்பட ஷிரகாமியே சொல்றேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நம்ம உருவாக்குறோம். இப்ப நம்ம உருவாக்குன கறியை விட அது வந்து உண்மையிலேயே அருமையா இருக்கணும், அந்த மாதிரி நம்ம உருவாக்குறோம். இந்த கறியை நம்ம சர்பாஸ் பண்ணணும். கேட்டோன்னே அவ இன்னமும் ஆர்வமாவரா. ஆனா பின்னாடி அவங்களோட நிலைமை தான் ரொம்ப மோசமாகுது. என்ன நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க இந்த கறியை, இது வந்து நல்லா தானே இருக்கு. ஆசாகி எவ்வளவோ சொல்லி பாக்குறான், இருந்தாலும் அவளோட மூஞ்சில ஒரு பிரகாசம் இருக்கா, அதனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அவங்களும் அங்க உருவாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சீன்ல பிரின்சிபலுக்காக அவ ஏகப்பட்ட பொருளை வாங்கி கொண்டு வரா. இப்பயாச்சும் நீங்க உங்களை என்ன ரிவ்யூ பண்ண விடுவீங்களா? கண்டிப்பா. ஆனா என்ன இது, இந்த பொருள் எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கு, இதனால என்னோட பணம் எல்லாம் போனதுதான் மிச்சம். நான் ஏதோ ஒண்ணு இவங்களோட உண்மையை நான் கண்டுபிடிக்காம விட போதில்ல. நான் இப்படி யோசிக்கும் போதே அங்க டீச்சரும் வர ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க வந்து ஓடி போயிடறாங்க. டீச்சர் கிட்ட லெசன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டா லெசன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன்னு அவ சொல்றா. அப்புறம் வேற என்ன, நீ வந்து வீட்டுக்கு போகலாம், ஏன்னா அவங்க வந்து கரியை மேக் பண்ணிருக்காங்க. முன்னாடி பார்த்தா பிரின்சிபல் எங்கேயோ போயிட்டாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு அங்க டீச்சரை வந்து நித்துறாங்க. ஆமா கிராண்ட்மா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பிரின்சிபலா நீங்க நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கேவலமா பண்ணலாமா? இல்ல உனக்கு புரியல, அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு ஆஷான ரியாலிட்டினா என்ன நான் காட்ட ஆசைப்பட்டேன், அதை தான் நான் பண்ண, வேற எதுவுமே இல்ல. ஓ அப்படியா, அப்பனா வாங்க நம்ம அந்த கறியை டேஸ்ட் பண்ணலாம். ஆனா இப்படி இவங்க டேஸ்ட் பண்ணலான்னு அங்க வந்து திறக்க அங்க பார்த்தா நிலைமையே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. அவங்க ஆட் பண்றன்னு பேர்ல ஏதோ ஆட் பண்ணி அதை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே சொல்றாங்க, இல்ல நான் இன்னமும் இதை ஆட் பண்ண போறேன், இதனால பாவம் அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல இல்ல நம்ம இங்க நிக்கிறது சரியா இருக்காது, நம்ம வந்து போயிடலாம். சீன்ல நைட் ஆகுது. அங்க பிரின்சிபலும் ஒரு விதமா வராங்க. கிளாஸ் ரேப்பா வந்து எனக்காக இந்த ஃபேவரை பண்ண மாட்டாளா, அதுக்குன்னு நீ வந்து இப்படிதான் பண்ணுவியா, அதாவது நீ இடத்தையும் நாசமாக்குற. இல்ல எனக்கு வந்து அவ உருவாக்குன அந்த சாக்லேட் அதோட டேஸ்ட் என்னோட நாக்குல அப்படியே ஒட்டிக்கிச்சு, அது வந்து எனக்கு வேணும், இல்லனா என்கிட்ட வேற வழி இல்ல, இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு மிஷினையும் அவங்க கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த உலகம் கூடிய சீக்கிரத்துல அழிய போது, அதை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஆஸ்ட்ரேப் உருவாக்குன அந்த சாக்லேட் அதை வந்து திரும்ப உருவாக்குற மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட் இவங்களோட நாக்குல அப்படியே ஒட்டிக்கிச்சு, அதனால அவங்க திரும்பவும் அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இது கேட்டோன்னே மத்தவங்க யாருமே அங்க நம்பல. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க ரெப்புக்கே புரியுது இது வந்து உண்மைதானு. ஏன்னா அவளோட ஏலியன் டெக்னாலஜி ஆல்ரெடி இதை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த சைடு நியூஸ்லயே வந்து ஏதோ ஒரு பெரிய எரிக்கல் அது சடனா பூமியை நோக்கி வருது, கூடிய சீக்கிரத்துல பூமி அழிய போகுது, அவ்வளவுதான் நம்ம கிட்ட 3 hours 24 நிமிஷம் அவ்வளவுதான் ஏதோ இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணாதான், இல்லனா இந்த உலகமே அழிஞ்சிரும். இப்ப நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்தணும், எல்லாருமே வாங்க நம்ம உருவாக்கணும். இந்த சைடு அங்க ஆசாகி எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது, இத பத்தி தான் மத்தவங்க எல்லாரும் பேசுறாங்க. இந்த சைடு அங்க இப்பதான் நம்மளுக்கே புரியுது அதை கண்ட்ரோல் பண்றதும் இந்த பிரின்சிபல் பொண்ணு தான். கண்ட்ரோல் பண்றதுனாலதான் அந்த ஆஸ்ட்ராய்டு அது வந்து அப்படியே நேரடியா வந்து இருக்கு. சீன்ல அப்படியே அவ உருவாக்குறா, ஆனா அது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கா, இது வந்து பர்ஃபெக்டா இல்ல அப்படின்னு அவ தட்டி வரா. அங்க பிரின்சிபலுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, ஏன்னா அதை பார்க்கும் போதே தெரியுது அது கிறிஸ்பாவும் மோஸ்ட் சாஃப்டாவும் இருக்கும்னு. ஆனா அவ தட்டி விட்டனால எதுவுமே பண்ண முடியல. அதை சாப்பிடலான்னு போனா டீச்சரை அப்படியே பிடிக்கிறாங்க. எங்கம்மா போறீங்க, இன்னமும் 3 hours இருக்கு, ஆனா நான் அதை சாப்பிடலாம்ல, அது கீழே வேஸ்டா போகுது, நான் அதுக்குள்ள அப்படியே கட்டி போட்டுறாங்க. இப்பதான் விஷயமே அவங்களுக்கு புரியுது. என்னன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த டீச்சருக்கு எதிராக பண்ணிருப்பாங்க. டீச்சருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒயினை உடைக்கிறது, மத்தவங்க முன்னாடி இவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்றது, கிரவுண்ட்ல எதோ இவங்கள பத்தி எழுதுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பண்ணனால இவங்க வந்து என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, அப்பனா நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு தெரியாம பண்ணிருக்கியா, அடடே நானே தெரியாதனமா மாட்டிக்கினேன்னு நினைக்கிறேன். அங்க இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க உல்ஃபு பண்ணும் பிரின்சிபல் முன்னாடி வந்து சொல்றான், நான் இதுக்கு முன்னாடி எந்த விதமான சாக்லேட் கேக்கையும் உருவாக்குனது இல்ல, ஆனா நான் இப்போ உருவாக்கியிருக்கேன், இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதை பார்க்கும் போதே அவங்களுக்கு புரியுது இது அழுகி போன விஷயத்தை வச்சுதான் அவ உருவாக்கியிருக்கான்னு. அதனால அவ சாப்பிட விருப்பமே படல. இருந்தாலும் டீச்சர் வெளில அப்படியே வாயில அப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு கன்றாவியை நான் சாப்பிடுற மாதிரி போயிடுச்சு. ஆமா நீ வந்து எதுக்கு வேற ஒரு பனானா வச்சு இதை செய்யவே இல்ல, உன்னோட செஸ்ட் கிட்ட இருக்கே அதை வச்சு செஞ்சிருக்கலாம்ல, அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஷிரகாமி அவ செஞ்ச விஷயத்த கொண்டு வரா. ஆனா அது மேல வர நாத்தமே அப்படி அவளுக்கு காட்டி கொடுக்குது இது வந்து சாக்லேட்டே இல்லைன்னு. ஏன்னா அதுல ஸ்பைசஸ் டர்மரிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடூரமான விஷயத்தெல்லாம் அவ போட்டு வச்சிருக்கா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. ஆனா டீச்சர் அவங்க சொல்ற விஷயத்த கேட்கவே இல்ல. நீ என்ன சொல்றது, இந்த உலகத்தோட தலைவிதி அது இவங்க கிட்டதான் இருக்கு, அதனால நீ இதை டேஸ்ட் பண்ணணும், அதனால இந்த வச்சுக்கோ. இதனால அவளோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. இவங்க 2 பேருக்கிட்ட எந்த விதமான ஸ்கில்லும் இல்ல, அதாவது அவகிட்ட ஒண்டிதான் திறமை இருக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு. இவங்க 2 பேரும் டைம் ஏதாவது வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் ரெப்பு சீக்கிரமா அதை உருவாக்கு. இந்த சைடு அதுக்குள்ள அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த பொண்ணு வரா. அவ இதை பார்த்தோன்னே ரெப்பு கிட்ட கேக்குறா, ஆமா அந்த ஹார்ன் வச்சிருக்க அந்த பொண்ணுக்காக இன்னும் ஃபுட்டியா உருவாக்குற? ஆமா அதேதான். அப்பனா நானும் ஒரு கை பார்க்க வேண்டியதான், ஏன்னா எனக்கும் சில பல கணக்கு தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனா நீங்க பண்றது எதுவும் சரியில்ல, இந்த மாதிரி இந்த உலகம் அழிய போது, எல்லாருமே அழிய போறோம், அதே சீக்கிரத்துல இந்த உலகம் நரகமா மாற போகுது. இந்த சைடு எல்லாருமே வானத்தை பாக்குறாங்க. நான் வானமே ஒரு மாதிரி கருப்பாவுது, அதாவது இந்த உலகம் எண்ணுக்கு வர மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற நாய் பூனை சிங்கம் பெண் குயின் எல்லாமே ஒரு மாதிரி பயத்துல இருக்கு. இந்த சைடு அங்க கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்குறாங்க. ஆனா ஒரு வாட்டியும் இது வந்து ஒரு விதமா தான் இருக்கு. இதனால பாவம் பிரின்சிபலோட நிலைமை தான் ஒரு மாதிரி மோசமாகுது. சீன்ல இதெல்லாம் ஆசாகிக்கு புரியுமா, கடைசி
கடைசியா ஒரு வாட்டி சிரகாமியை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா ஓடி வரான். நான் அங்க வந்து பார்த்தா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சைடு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க வந்து அந்த எரிக்கல் ஆட்டோமேட்டிக்கா கண்ணா பின்னான்னு போய் எப்படி அது வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது. இதனால எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஆசாகி இங்க வந்து என்னடா பண்ணிருக்க? ஆனா சும்மா இந்த சம்மரை பத்தி தான் யோசிக்கிறேன். ஏன்னா சிரகாமியை பத்தி எனக்கு சீக்கிரட் எல்லாம் தெரிய வந்திருக்கு. ஓ அதாவது நீ எப்படி லவ் சொல்லலாம் அந்த விஷயத்த பத்தி யோசிக்கலையா? நீ உனக்கு வந்து எப்படிதான் புரிய போதோ நீ வந்து என்ன பண்ணு, இது வந்து சம்மரா, அவளை ஸ்விம்மிங் பூலுக்கு இன்வைட் பண்ண கரெக்டா இருக்கும். நீ வந்து கவலைப்படாத. இப்போ வந்து கொஞ்சம் நீ அவளுக்கு நெருக்கமா வந்துட்ட, உன்னால பண்ண முடியும். அங்க பாரு ஹைசுக்காவா அவ வேற வரா. உங்க ரெண்டு பேரையும் நீ வந்து இன்வைட் பண்ணனா பண்ணலாம். ஆமா என்னால பண்ண முடியும். அங்க போய் ஷிரகாமி கிட்டயும் போறான். நல்லா இதை பண்ண முடியும். இதுதான் என்னோட டேட்டு. உங்க ஷிரகாமிக்கு புரியல இந்த மாதிரி எதுக்கு இவன் கூப்பிடறான்னு. அப்படியே அவன் பின்னாடி பாக்குறான். இல்ல இல்ல உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ வர வேணாம், நான் வந்து சும்மா தான் உன்னை கூப்பிட்டேன். இப்பதான் உல்ஃபு பொண்ணே சொல்றான். என்னன்னா சொன்னா ஷிரகாமிக்கு நீந்த வராது, ஏன்னா சன்பர்ன் அது வந்து ஆகும்ல, அதனால தண்ணியில இறங்கினாலே ஒரு மாதிரி அவன் நடுங்க ஆரம்பிச்சிருவான். அப்படியா? ஆனா அது பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி எனக்கே நீந்த வராது. என்னது அப்படியா? அப்புறம் எதுக்கு நீ ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம போகணும்னு சொல்ற? பின்னாடி ஆசாகியை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ வந்து சொல்ல ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனால சொல்ல முடியல. ஆசாகி எனக்கு புரியுது, அதாவது உனக்கு ஸ்விம்மிங் வரல, அதனால நீ அங்க கத்துக்க போறேன். ஆமா அதேதான். சரி அப்புறம் என்ன ஹைசுக்காவா, இந்த மாதிரி நீயும் வா, எனக்கு வந்து அங்க சொல்லி தருவல, நீ ஃப்ரீயா இருந்தா. அதே மாதிரி நீயும் தானே. இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சைன்ல அங்க இவங்க ஒண்டி தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அடே அதுக்குன்னு நீங்க ஏன்டா வந்தீங்க? ஆமா எல்லா ஃபனியும் உன்ன ஒண்டி அப்படியே என்ஜாய் பண்ண விட்டுருவோமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதாவது பிளான கொடுக்குற மாதிரி குத்துட்டு இந்த மாதிரி நைஸா நீயும் வந்து ஜாயின் பண்ணிட்டல. அதுக்குள்ள அங்க மத்தவங்களும் வர, அவங்கள பார்த்து இவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ் அது நல்லா இருக்கு. ஆசாகி நம்ம வந்து சிம் பண்ணலாம், அதாவது நம்மளுக்கு தெரியாதுல்ல சிம் பண்ண, நம்ம கத்துக்கலாம். வேற ஒரு அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் அங்க சொல்லி தரதுக்கு முன்வரா. ஐசுக்காவும் ஹெல்ப் பண்றாலாம். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படி உங்களால கியூட்டான பொண்ணுங்களை நெருக்கமா நெருங்க முடியும்னு. ஃபர்ஸ்ட் தண்ணியில குடிங்க, டார்கெட்டை லாக் பண்ணுங்க, அப்புறம் என்ன போயிட்டு கிள்ளி விடுங்க. ஆனா வேணா அப்படி பண்ண அது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமையும். நினைச்ச மாதிரியா ஒரு பர்வேடா இருக்கா, அதே மாதிரி அவ யோசிக்கிற விதம் ஏதோ பையன் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த ஆசாகியோட ஃப்ரெண்டு ட்ரை பண்ண அங்க போலீஸ் போச்சுன்னு போய் பாவம். இதுக்கப்புறம் அவங்க ஹைசுக்காவா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த ஓனாய் பொண்ணு கிட்ட போய் நிக்கிறா. ஆனா அந்த ஓனாய் பொண்ணு பார்த்தா வித்தியாசமான விஷயத்தெல்லாம் பண்ண, இதனால அவ கடுப்பாய் பயங்கரமா அடிச்சு விட்டுறா. வந்து சரிப்பட்டு வர மாட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம். அதாவது என்னன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருக்க போறேன், நீங்க வந்து தண்ணியில குதிங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. சிரகாமிக்கு அங்க தண்ணியில காலை வைக்கிறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கு. ஆனா அவ யோசிக்காம அப்படியே தள்ளி விட்டுறா. அட நீ அப்படி அவளை பண்ணிருக்க கூடாது, அவளோட சன்பர்ன் அது வந்து போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேம்பயர் விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரதா. நீங்க கவலைப்பட வேணாம், இந்த மாதிரி நான் வாட்டர் ப்ரூஃப் சன்பர்னை போட்டிருக்கேன், அதனால பிரச்சனை இல்ல. சரி அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் விஷயமா நீ வந்து எப்படி அங்க ஃப்ளோட் ஆகுறது அந்த விஷயத்த கத்துக்கணும். சோ ஒரு நிலையா இருக்க பாரு, உன்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும். இதே மாதிரி அவ பண்ண அவ வந்து ஃப்ளோட் ஆகுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பொசிஷன் ரொம்ப டிஃபரெண்டா போகுது. இதனால அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. அடியே நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, மாத்து உன்னோட பொசிஷனை. அதுக்கப்புறம் அங்க எப்படி நீந்துறதுன்னு சொல்லி தராங்க. ஆனா பாடி வந்து ஸ்டிப்பா இருக்காதான், அங்க தொடும் போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதை அவன் சொல்ல. அதனால அவன் ரொம்ப வெக்கப்படுறான். பரவாயில்லையே ரெண்டு பேரும் நல்லா ஒன்னா வரீங்க போல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அட நீ வந்து அவனை பாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன், உங்களோட பேரிங்க நான் கெடுத்து விட்டேன், நீங்க வந்து இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேரும் தனியா அங்க ஸ்விம்மிங் கத்துக்கிறாங்க. அங்க ஆசாகிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒரு பொண்ணோட கையை போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவன் பண்றான். இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு மீக்கான் வரா. மீக்கான் கூடயே ஒரு ரெண்டு சின்ன பசங்களும் இருக்காங்க. மீக்கானை பார்த்து அங்க இருக்கிற பசங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா மீக்கானுக்கு வந்து இங்க என்ன வேலை? அதே தான் நீங்க வந்து ஸ்விம்மிங் ஃபுல்ல என்ன பண்றீங்க? அதுவா நான் வந்து ஒரு நல்ல ஷார்ட்ஸ் தேடி வந்தோம், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். கேமராவே இல்ல, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அப்படி இப்படி நீ பேசுற கூட. இந்த பசங்க வேற. ஓ தம்பிங்களா பசங்களா, நீங்க போய் சைட்ல விளையாடுங்க, நான் வந்து சீக்கிரமா வரேன். அட என்னக்கா பாய் ஃப்ரெண்டா, எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு. அடே என்ன பேசின்னு இருக்கேன், போய் விளையாடுங்க சைடா. அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காராங்க. அங்க ஷிரகாமியும் ஆசாகியோ பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆசாகி வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, ஆனா கடைசியில அவன் ரிஜெக்ட் ஆகுறது தான் மிச்சம். இங்க வந்து அப்படி இல்ல, இந்த மாதிரி அவனோட லவ் அது வந்து நிலைக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா குயின் மீக்கான் லவ் விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறாங்க, இது புதுசா இருக்கு, நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. இந்த சைடு அங்க ஏதோ ஒரு விஷயத்த காதுல அவ சொல்றான். அங்க 6:30 30 நிமிஷத்துல எல்லாருமே வெளியில வரணும். ஐசுக்காவா கிட்ட அவ வந்து சொல்றான், ஏய் உன்னாலதான் என்னோட ஸ்கின் வந்து இப்படி டேர்ன் ஆயிடுச்சு, இல்லையா அப்படின்னு வந்து எது ஏதோ பண்ணா, அதுக்காக நான் அடிச்சேன், வேற எதுவும் இல்ல, விட்டா உன்னோட உடம்பே டேர்ன் ஆயிருக்கும், இதனால அது என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல. அங்க டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே போகும்போது ஆசாகி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்றான். என்னப்பா நீ சொல்ற விதமே எனக்கு சரியா தெரியலையே, இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்களை மீட் பண்றேன், ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, இதே மாதிரிதான் அவளும் சொன்னா. ஏதோ ஒண்ணு ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு. வீட்டுல ஆசாகி அவ தனியா மீட் பண்ணும் அப்படின்னு அவ கேட்டிருக்கா. அதுக்காக ஆசாகியும் அவங்க வந்திருக்கான். ஆமா இதுக்கு நீங்க வர சொன்ன, அதாவது சீக்கிரட்டான ட்ரைனிங்கா? ஆமா அம்மா வந்து இங்கதான் வர சொன்னாங்க, அது இங்கதான் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சைட்ல தேடி பார்த்தா ஒரு ரூட்டும் இருக்கு, அது வழியா உங்களால உள்ள போய் சீக்கிரட்டா இன்னைக்கு ட்ரைனிங் பண்ண முடியும். நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா ஹைசுகாவாக்கும் மத்தவங்களுக்கும் அவங்க கொடுத்த ட்ரைனிங்கால நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கணும்ல, ப்ராப்பரா நம்ம தேங்க் பண்ணணும். முக்கியமா நம்ம கத்துக்கினா தானே அதை காட்ட முடியும். சோ அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம்.
ட்ரெஸ் மாத்தலான்னு பார்த்தா எந்த விதமான ரூமும் இருக்காதா. அப்படியே அவன் மாத்த ஆரம்பிக்க இதை பார்த்து அவன் கேட்கறான், இங்கே மாத்த போறேன், ஆமா என்ன பண்றது, ஆனா அதுக்குன்னு நீ வந்து எந்த விதமான தப்பான விஷயத்தையும் யோசிக்க கூடாது. அப்புறம் அவ ஸ்விம் பண்ணி காட்டுறான். ஆனா அவளைக்கும் தூரமா அவளால ஸ்விம் பண்ண முடியல. அட உன்னோட ஃபேங்க பாரு, உன்னோட ஃபேங் வந்து வெளியில வருது, நான் மந்தே வந்துட்டேன், சாரி, இப்போ வந்து யாருமே இல்ல, அதனால இது பிரச்சனை இல்ல. இதே மாதிரி அங்க ஸ்விம் பண்றான்னு பேர்ல அவளோட விங்ஸ் வச்சுலாம் அவ ஸ்விம் பண்றா. நிறையவே ட்ரை பண்ணக்கு அப்புறம் இப்பதான் அவ சொல்றா, இதே மாதிரி நம்ம தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணா நம்மளால இதை பர்ஃபெக்ட் பண்ண முடியும். இருக்கட்டும், உனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எப்படி தெரியும், அதாவது அங்க ஒரு ஓட்டை இருக்குன்னு. ஆமா, இதை பத்தி என்னோட அம்மா தான் சொன்னாங்க, அவங்களுக்கும் இங்க ஸ்விம்மிங் வராது, அதனால என்னோட அம்மாவும் அப்பாவும் இங்க சீக்கிரட்டா வந்து கத்துப்பாங்க. நான் வந்து பேசும்போது அவங்களோட ஆல்பத்தை காட்டினாங்க, அதுல ஹாண்டட் ஹவுஸ் அதுக்கெல்லாம் போனாங்க ஸ்கூல். இதனால இவங்களுக்கு எவ்வளவு ஃபன் கிடைச்சது அதெல்லாம் எனக்கு சொல்லும் போது எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஸ்டார்டிங்ல உன்னை மீட் பண்ணாத வரைக்கும் நான் வந்து ரொம்ப லோன்லியா இருந்தேன். ஆனா இப்போ மத்தவங்க வந்து இதை பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என்னோட சீக்கிரட் அது வந்து வெளியில போனாலும் எனக்கு கவலை இல்ல. இப்போ சீக்கிரட் வெளியில போகும் அப்படின்னு நினைச்சு நான் பயந்து உன்னை மீட் பண்ணணும். அந்த ஐசுக்காவ அவளை மீட் பண்ண வேர்வல்ஃப் மத்த பசங்க அவங்க எல்லாரையுமே நான் ஃப்ரெண்ட் ஆக்குனேன். இப்போ நம்ம எவ்வளவு ஜாலியா இருக்கும், அதனால நான் எதை பத்தியும் கவலைப்பட போதில்ல, நம்ம இதே மாதிரி ரொம்ப ஜாலியா ஃபன் அனுபவிக்கலாம். வாங்க ஆசாகி குன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேரை சொல்ல அங்க அவன் ரொம்ப வெக்கப்படுறான். ஏன்னா எப்பயுமே கூரமே தான் அவ சொல்லுவா. இப்போ ஃபர்ஸ்ட் பேரை சொன்னோனே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கான். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்ல, நீ வந்து அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. சரி யோகோ, இந்த மாதிரி நம்ம ஸ்விம் பண்ணலாம். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அந்த டீச்சரோட அந்த பிரின்சிபல் வந்து பாத்துக்கினே சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃபன் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு ரெண்டு பேரும்? இவங்கள பத்தி தான் நான் பேசுறேன். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை வெக்கமே இல்லாம இப்படி நீங்க பாத்துன்னு இருக்கீங்க. அவங்க வந்து ஸ்கூலோட ஒரு ஸ்டூடெண்ட், சோ அதனால நான் பாக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. எப்படி பார்த்தாலும் இதே மாதிரி தான் ரெண்டு பேரு வேம்பயர் ஒரு ஹியூமன், இவங்களோட லவ் ஸ்டோரியும் முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்டோரியை ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் ஷிரகாமி ஆசாகி உங்களோட லவ் ஸ்டோரி அது எப்படி போகுதுன்னு. சைடு அவர் நீந்தி வர அவளோட லிமிட் வந்து ரீச் ஆயிட்டா, முழுங்கி போயிடுவா அப்படின்னு ரொம்ப பயமா தான் இருக்கு. எப்படியா ஆசாகியை டச் பண்ண அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பண்ணிட்டேன் வந்து அநியாயத்துக்கு நெருக்கமா வர இது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. இங்க வந்து ஏதோ ஒரு பஃபெட் கேக்க பத்தி தான் அவன் சொல்றான். ஷிரகாமி புதுசா ஷாப் வந்து ஓபன் ஆயிருக்கு, அதனால தான் உன்னை இன்வைட் பண்றதுக்காக நான் இங்க வந்தேன். எனக்கும் உங்க கூட எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை தான், இருந்தாலும் என்னோட ஃபேங் வந்து தெரியுமா, அதனால என்ன மன்னிச்சிருப்பா. ஆனா அவளோட வயிறு வந்து சத்தம் கொடுத்து அங்க மாட்டி விட்டது. இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா அங்க வர அந்த கேக்கெல்லாம் பார்த்தா அவ அவ்வளவு சந்தோஷமா வரா. இதை வந்து நான் சாப்பிடலாமா, பரவாயில்ல, நீ வந்து இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேனா, இது வந்து நல்ல விஷயம் தான். இதை பார்க்கும்போது இதுதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா வெளியில வருது. இதுக்கப்புறம் அவங்க உட்காரும் போதே அந்த பையனும் கேட்கறான், ஏய் சிவகாமி நீ இங்கல இருந்து இல்லல? ஆமா, எங்கல இருந்து நான் இல்ல, அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிடுறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அதுக்குள்ள அவளோட வயிறு காட்டி கொடுக்க அங்க சாப்பிட அவங்க சொல்றாங்க. அவளோட ஃபேங்கும் லைட்டா தெரியுது, இதனால அப்படியே அவ கைய வச்சுனே சாப்பிடுறா. இப்படி அவ கைய வச்சுன்னு சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியல. ஆனா ஷிரகாமி பின்னாடி, ஆசாகி உனக்கு என்னதான் ஆச்சு, இந்த மாதிரி திடீர்னு நீ கத்தக்கூடாது. நல்ல வேலை இவங்க ஆப்போசிட்ல இருக்கனால அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியல. ஷிரகாமியாலையோ ரியலைஸ் பண்ண முடியல அவளோட விங்ஸ் வெளியில வந்திருக்குன்னு. அங்க ஆசாகியோட முன்னாடி இருக்க அந்த பையனும் போன்லயே ஏதோ ஒரு மெசேஜ் பண்றான். அதை பார்த்தோன்னே ஆசாகிக்கும் டவுட் வருது. அட என்ன இவன் வந்து பாத்துட்டானா என்ன? அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது இவன் இன்னும் நோட்டீஸ் பண்ணல, பின்னாடியே ஒரு பொண்ணு இருப்பா, அவளை இவன் வந்து பின்னாடி வழியா பார்த்து ரசிக்கிறான். பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். நான் மெயில் வழியா அந்த விஷயத்த சொன்னாலே போதும் இவகிட்ட. அங்க அந்த விஷயத்த மெயில் வழியா அவன் டைப் பண்ணி காட்டுறான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் என்ன யோசிக்கிறானா, இவன் அமிச்ச மெசேஜ் அவன் காட்டிட்டான்னு நினைக்கிறான். இப்படி இவங்க சத்த போட்டு இருக்க அப்புறம் தான் முன்னாடி இருக்க அந்த பொண்ணையே காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்ல, மீக்கன் தான். ஆமா, நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க, அதாவது நான் இங்க தான் வேலை செய்யறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. அது கூடவே ஷிரகாமி நீயுமா? அப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து சுத்தமா தெரியாது, அதாவது நீங்க ஒர்க் பண்றேன்னு. ஷிரகாமி உனக்கு வந்து தெரியாது, என்னோட ரஷ்யன் பஃப் அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது வேணும்னா நீ சாப்பிடலாம். ஆசாகி அது கேட்டோனே ஆசாகிக்கு அங்க பழைய விஷயம் ஞாபகம், இதே மாதிரி தான் உருவாக்குன விஷயத்தினால அவளுக்கு அது ரொம்ப காரமா இருந்திருக்கும். ஏன் அவ விங்ஸை வச்சு அங்கேயும் இங்க பண்ணனால எல்லா சீக்கிரட்டும் வெளியில வந்திருக்கும். திரும்பவும் அதே மாதிரி ஆகும்னு சொல்லி அவன் பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறான். அது எல்லாத்தையுமே எனக்கு கூட, நான் வந்து அதை சாப்பிட்றேன். கண்டிப்பா இதோ இருக்கு. இந்த சைடு ஷிரகாமிக்கு அவங்க என்ன பண்ணும் தெரியல. அதுக்குள்ள அவங்க கேக்குறாங்க, ஆமா ஆசாகிய பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா, நேஸ்டியா ஏதாச்சும் ஆச்சா? ஏன்னா இப்பெல்லாம் அவன் ரொம்ப வியடா உனக்காக நடந்துக்கிறான், அதை பத்திலாம் எனக்கு தெரியணும். அவன் இந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ண பாக்குறான், அதை பத்திலாம் நான் யோசிக்கிறேன். உனக்கே தெரியும் அவனுக்கு வந்து எதுவுமே வராது. இல்ல அப்படி இல்ல, நான் வந்து அவனை பத்தி சொன்னா அவனை வந்து எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல, ஆனா அவனோட ஹாப்பினஸ் நான் வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ண போறேன். அது ஹைசுகாவாக்கும் இவனுக்கும் இடையில இருக்க அந்த விஷயத்த நான் இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும். இவளுக்கு இன்னமும் தெரியல, அதாவது அவன் இவளுக்கு தான் ரூட் வரான்னு. அது எப்பதான் இவளுக்கு தெரியுமோ, தெரியாம இருக்கிறனால தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ் அது வந்து மெயின்டைன் ஆகுது. இந்த சைடு அவங்களோட நிலைமையை கட்டுறாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டனால அவங்களோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமாயிடுது. ஐயோ, நான் வந்து தெரியாதனமா ஏதோ ஒரு ஹாரிபிளான விஷயத்த உருவாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே அந்த பிரின்சிபல் பொண்ணு பார்த்து யோசிக்குது. பரவாயில்ல, இதனால ஒரு கிரேட்டான ஐடியா உனக்கு வந்திருக்கு. சீன்ல அவ ஓடி வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடுறான். அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, அது வந்து எங்க தான் போச்சு. இது எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆமா என்ன ஆச்சு, கண்ணாடியை காணும். அப்பனா அந்த கண்ணாடி இல்லாம அவங்களால பார்க்க முடியாதா? இல்ல அப்படி
அப்படி இல்ல, நீ வந்து கவலைலாம் பட வேணாம், அது ஃபேக்கான கிளாஸ் தான். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஃபேக்கான கிளாஸா இருந்தாலும் வித்தியாசமா நடந்துக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அப்பனா அதை தேடாம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். இல்ல அப்படி இல்ல, அது வந்து சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த கண்ணாடியை கொடுத்ததே நம்ம ஹீரோ தான். அதனால இவன் வந்து அதை தொலைக்க விரும்பல. அங்க போகும்போதே சொல்றான், நீங்க வந்து தேடலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் வந்து தனியாவே அதை தேட போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் எங்க போட்டான்னு தெரியல, கீழே குனிஞ்சு தேடும் போது அங்க பார்த்தா சிசோடை அப்படியே உள்ள புந்து பாக்குறான். ஏய் நீ போட்டு இருக்க அந்த விஷயம் அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. ஆமா இதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்க, அங்க காத்தடிக்குமா? அவ பாக்குறான். ஏய் நீ அவளுக்கும் பார்க்கலாம் வேணாம், ஏன்னா நான் கீழே எதுவுமே போடல, அதை காணும். அப்படி உன்னோட கண்ணாடி காணுமோ அதே மாதிரி இதை காணும். அட கன்றாவியே. போனக்கப்புறம் அங்க ஹைசுக்கா வரா. நான் வந்து ஆசாகியை ரிஜெக்ட் பண்ணும்போது அதையும் நீ ஒரு ஆர்டிக்கலா போட்டல, அதுக்காக நான் உன்னை மன்னிக்க போதில்ல. இல்ல இல்ல என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிரு. பார்த்து ஹைசுக்காவா ரொம்ப ஆச்சரியமா வரா. என்ன ஆச்சு? அதுக்குள்ள நீ மன்னிப்பு கேட்ட, ஏன்னா நீ எப்பயுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு நீ வந்து தேடுற விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னது உண்மையாவா? ஆமா ஆசாகியும் ஷீரகாமியும் தான் எனக்கு சொன்னாங்க உன்னோட கண்ணாடியை காணுமா. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஏன் கிட்டே கேட்டாங்க, நானும் அங்க ஒத்துக்கினேன். தனியா தேடினது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது, நம்ம எல்லாருமே தேடினது அது கிடைக்குமே. அதுக்குள்ள பிரின்சிபல் வர, அதை பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆமா இந்த வாட்டி நீ புதுசா என்ன பண்ண போற? அப்புறம் நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியுது. அப்பதான் மீக்கானோட கிளாஸ் வச்சுன்னு இருக்கா. அதை கேட்க போனா அப்படியே அவ ஓட ஆரம்பிச்சரா. முன்னாடி அங்க தொத்தின போக அங்க இதை பார்த்து அவ சொல்றா, பரவாயில்லையே அந்த ஜேர்னலிஸ்ட் அது கூடவே ரெப்போமா. போற வழியில ஹீரோவை அவ தட்டி விட்டறா. அங்க ஹீரோவும் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா என்னதாச்சு, எதுக்கு ஓடுறீங்க? அவ கிட்டதான் என்னோட கிளாஸ் இருக்கு. அங்க மீக்கானும் சொல்றா, பரவாயில்லையே இப்போ அந்த லீக்கிங் பேஸ்கெட் அவனும் இதுல ஜாயின் பண்ணிட்டானா. கட்டத்துல ஒரு இடத்துல ஓடி போய் நிக்கிறான். ஹேய் இதுல இருக்க கண்ணாடியில எது வந்து மீக்கானோட கண்ணாடின்னு தேடி கண்டே பிடிக்க முடியாது. ஆனா மீக்கா நல்லா ஒத்து பார்த்துன்னு வச்சுக்கேன், அவகிட்ட தான் அந்த கண்ணாடியே இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது அங்க அவ வந்து வெளியில வரா. இவ வந்து ஒரு டிவில், அதனாலதான் இவ இப்படி எல்லாம் மேஜிக்க பர்ஃபார்ம் பண்றான்னு நினைக்கிறேன். அவ இன்னொரு மேஜிக்க பர்ஃபார்ம் பண்றா. இதனால ஏகப்பட்ட க்ளோனும் உருவாகுதாங்க. இந்த வாட்டி யாருக்கிட்ட கிளாஸ் இருக்குன்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அங்க பாரு, நீ வந்து நல்லா பார்த்தாலே உனக்கு தெரியும். ஏன்னா அங்க இருக்கிற யாருமே கிளாஸ போடல. நடுவுல இருக்க அவ ஒண்டிதான் கிளாஸ் போட்டு இருக்கா. ஆனா ஆசாகி இதை சொன்ன அத்த செகண்டே எல்லாருக்கும் அவ கிளாஸ் கொடுக்குறா. இப்போ உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஆசாகி நீ பண்ண வேலையால பாரு, இப்ப நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்க போறோம். அப்படியே அவ ஓடி போறா. ஓடி போகும்போதே சொல்றான், இந்த வாட்டி மீக்கானோட பாண்ட நான் வந்து வெளிக்கொண்டு வர போறேன். அதுக்குள்ள டீச்சர் அப்படியே போலீஸ் சொல்றாங்க, ஏய் மரியாதையா உள்ளவா, அதாவது உங்கள எல்லாருமே வரணும். கிளாஸையும் அப்படியே வெளியில வைக்க, அதுக்கப்புறம் அங்க ஒரு சவுண்ட் ஓடி தான் கேக்குது. அங்க ரெப்போ சொல்றான், இதுதான் சரியான வாய்ப்பு, நீ போய் கிளாஸை எடுத்துக்கணும். இந்த கிளாஸ் எடுக்கும் போது இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், இந்த கிளாஸ் நீ எப்பெல்லாம் போறியோ ஒரு மாதிரி ரொம்ப கிரீப்பியா நடந்துக்கிற. ஆனா அதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சீக்கிரம் மீக்கான் வந்து போட்டுக்கோ. ஏய் இந்த மாதிரி டைம்ல நீ பேசக்கூடாது. அம்மா என்ன வாய்ஸ் அது? நான் வந்து யாரோ ஒருத்தங்க பேசுன மாதிரி கேட்டேன். இல்ல அது உன்னோட இமேஜினேஷன் தான். திரும்ப அந்த கண்ணாடி பேச அங்க அவ மாட்டிக்கிறா. சீன்ல இப்பதான் அந்த கண்ணாடியை பத்தி அவ சொல்றா. இதுக்குள்ள பூக்கோ அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அது வந்து இந்த கண்ணாடியை பொசஸ் பண்ணிருக்கு. இது ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி தான். நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஈவில் ஸ்பிரிட் இல்ல. நான் வந்து இதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மீக்கான நான் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி நான் தான் காட் ஆஃப் ஃபார்ச்சூன். காடா? அப்பனா நீங்க உண்மையிலேயே கடவுளா என்ன? ஆமா நான் வந்து ஒரு கடவுள் தான், அதாவது காட் ஆஃப் ஃபார்ச்சூன் நாங்க தான். உங்களை மாதிரி கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா நீண்ட காலத்துக்கு இந்த மாதிரி தான் ஒரு பொருளை இந்த ஏதாச்சும் ஒருத்தங்களை தேர்ந்தெடுப்போம், அவங்கள நல்வழி பார்த்துவோம். அதுதான் எங்களோட வேலையே. ஐசுகாவா உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கோயில் தெரிஞ்சா சொல்லுப்பா. இந்த மாதிரி இந்த ஈவில் ஸ்பிரிட்டை எக்ஸாசிசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் ஈவில் ஸ்பிரிட் இல்ல. எத்தனை வாட்டி தான் உனக்கு நான் சொல்றது? அப்பனா உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? அதாவது நீ கடவுள் தானே? என்னால ப்ரூவ் பண்ண முடியும். உன்னோட காலு கீழே பாரு. உங்க காலு கீழேயே ஒரு க்ளோவர் லீஃப் இருக்கு. இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. இது வந்து ஒரு லக்குக்கான ஒரு சிம்பிள் தான். ஏய் நீ வந்து இதை கோ இன்சிடென்டா கண்டுபிடிச்சிருக்க. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து ஏகப்பட்ட க்ளோவர்ஸ் இருக்கு. கண்டிப்பா 4 லீஃப் க்ளோவர் வந்து கிடைக்கிறது உறுதிதான். இதனால இதுக்கெல்லாம் நாங்க நம்ப போறது இல்ல. சரி அப்புறம் நான் வேற விஷயத்த காட்டுறேன். முன்னாடி பாருங்க, ரெயின்போ தெரியுது இவருக்கு அந்த பக்கம். எப்பயில இருந்தாலும் ரெயின்போ வருது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல. நல்லா ஊத்து பார்த்தா அங்க வந்து தண்ணி அடிக்கிறாங்க. அதுலதான் ரெயின்போ வந்து தெரியுது. இதெல்லாம் ஒரு விஷயமா? அதாவது அவர் தண்ணி அடிக்கிறாரு, அதனாலதான் இங்க ரெயின்போ தெரியுது. அப்பனா நீ வந்து நம்பலையா? நீ வந்து உண்மையிலேயே கரப்டட் மைண்டோட தான் இருக்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, நீ எப்போ கரப்டடா இல்லாம இருந்தன. சின்ன வயசுல மேஜிக்கல் கேர்ள நீ நம்பின, அதை பார்த்து மேஜிக்கல் கேர்ள உன்னால மாற முடியும்னு நீ ஏதோ ட்ரை பண்ண. ஆமா இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பரவாயில்லையே, உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பக்கமும் இருந்திருக்கா? இல்ல இல்ல அது வந்து சின்ன வயசுல நான் பண்ணது. அதெல்லாம் இதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? ஏன்னா நான் ஹை ஸ்கூலுக்கு வந்தக்கப்புறம் தான் இந்த கிளாஸ் வந்து பேச ஆரம்பிச்சது. அதுவா எல்லாமே இந்த கிளாஸோட மெமரி தான், அதை வச்சு என்னால சொல்ல முடியும். அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இந்த கண்ணாடியை ஆசாகி தான் ஜெயிச்சிருப்பான். ஆனா இது அவனுக்கு பிடிச்சிருக்காது. இதனாலதான் மீக்கான வந்து கேட்டிருப்பான், ஏய் உனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீ வந்து எனக்கு கொடுக்கலாம், நான் வந்து அதை வச்சுக்கிறேன். அவன் யோசிச்சு பாக்குறான், இதை பத்திலாம் தெரிய வந்து அவ்வளவுதான். அதனால அவ அப்படியே தூக்கி போட போக அதுக்குள்ளேயே அந்த கண்ணாடியை சொல்லுது, உனக்கு என்ன பைத்தியமா, என்னையே நீ தூக்கி போட போறியா? ஏன்னா இந்த கண்ணாடியில எமோஷனலான விஷயம்லாம் ஃபிட் ஆயிருக்கு. எமோஷனலான விஷயமா? ஆமா, ஒரு ஃபுக்குகாமியா இருக்கனால நீ வந்து ரொம்ப சந்தோஷப்படணும். என்ன மாதிரி ஒரு ஃபுக்குகாமியா உன்னால பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த கண்ணாடியை கொடுத்தது ஆசாகி தான். அதெல்லாம் மந்தடியா? என்னது ஆசாகியா? இல்ல நீ வந்து இந்த கண்ணாடியை கண்டுக்க கூடாது, ஏன்னா இது
இது இப்படிதான் இந்த மாதிரி வியடா விஷயத்த சொல்லுது. கொடுத்தது ஆசாகி தான். ஏன்னா அந்த டைம்ல என்னோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற போரான ஃபேமிலி. அதனால நான் இதை நல்லா பாத்துக்கினேன். அதனால தான் இப்போ வரைக்கும் இது என்கிட்ட இருக்கு. என்னப்பா நீ வந்து இப்படி சொல்ற? அதாவது நீ சின்ன வயசுல சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்துட்டியா? ஆசாகியை நான் மேரி பண்ணணும், அவனை நான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தான் நீ சொல்லிக்கினே இருப்ப. இது கேட்கும் போது அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியல. அவ பெஞ்சிலேயே மண்டையோட வச்சுக்கிறா. சின்ன வயசுல தெரியாதனமா அதெல்லாம் சொன்னது, அதெல்லாம் நீ எதுக்கு கிளற? இந்த கண்ணாடி வந்து குட்லக்கு கொண்டு வந்தோ இல்லையோ, ஆனா இதனால எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவ வந்து ஆசாகியை லவ் பண்ணிருக்கா. நான் வந்து எதுக்கு இதுக்காக கவலை பண்ணும்? என்ன பண்றது? ஐசுகாவா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு வந்து சின்ன வயசுல அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு ஏற்பட்டது, அதனால தான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இப்போ வந்து அவன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எனக்கு. ஆனா நீ இதை நம்ப போறியா எனக்கு சரியா தெரியல. இது நீ பயன்படுத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து எதுக்கு போய் சொல்ற? இந்த மாதிரி உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதை வந்து நீ சொல்ல வேண்டியதானே? இல்ல நீ வாய மூடு. ஏன்னா உன்னால பிரச்சனை வந்துகினே இருக்கு. இதே மாதிரி போனேன்னு வச்சுக்கேன், உன்கிட்ட இருக்கிற அந்த பவர் ஆஃப் லவ் அதை வந்து நான் பறிக்கிற மாதிரி ஆயிடும். நீ வந்து என்ன பேசின்னு இருக்க? அதுக்குள்ளேயே அங்க 2 பேரும் வராங்களா? பார்த்து அந்த கண்ணாடியும் சொல்லுது, பாத்தியா நீ எவ்வளவு லக்கியா இருக்குன்னு. இப்பயாச்சும் போய் கன்ஃபர்ஸ் பண்ற வழிய பாரு. வரகாண்டுக்கு நான் இதை அப்படியே தூக்கி போட போறேன். அட இருமா, ஏன் நீ அப்படி பண்ற? நான் என்ன பண்றது? அந்த ஹேத்தன் அந்த மோடுக்கு நான் போகணுமா என்ன? அந்த கண்ணாடியை போட்டு நீ கண்ணாடியை போட்டுக்கணும்னு வச்சுக்க, நீ வந்து கன்ஃபர்ஸ் பண்றியோ இல்லையோ, வந்தக்கப்புறம் நானே அவன் கிட்ட நீ வச்சிருக்க அந்த ஃபீலிங்ஸை பத்தி சொல்றேன். அப்படி உனக்கு வந்து அவனை பிடிக்கலனா நீ வந்து கண்ணாடியை போடக்கூடாது, அவனை கண்ணாடி போடாம ஃபேஸ் பண்ண பாரு. இதை கேட்டோன்னே அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்து சொல்றாங்க, ஹேய் உன்னோட கண்ணாடி திரும்ப உன்கிட்டயே வந்துருச்சா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன உன்னோட கண்ணாடி வந்தோம் நீ வந்து போடலையா என்ன? அதை அங்க அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா போட்டா அவ்வளவுதான், கண்டிப்பா அந்த கண்ணாடியை மாட்டி விட்டுரும். இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன்னு. இதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. நான் வந்து போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அங்க போட போகும்போதே அது சொல்லுது, ஆசாகி எனக்கு உன்ன. அதுக்குள்ள மீக்கான் கண்ணாடியை கைட்டியறா. இதே மாதிரி போச்சுன்னா இவளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். வந்து ஏதாச்சும் பண்ணி இவங்க 2 பேரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ சூட்டை விட்டு வெளில வரல. இதை பார்த்தோன்னே அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அங்க எதோ பண்றாங்க. பரவாயில்ல, இவங்க பண்றது வித்தியாசமா இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. இவங்க என்ன பண்ண இருக்காங்க? ஹைசுகாவா இவங்க என்ன பண்றாங்க? அங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஹைசுகாவா கிட்ட ஹீரோ ரொம்ப க்ளோஸா வரானா. இதனால அவ அந்த கண்ணாடியை போட போகிறா. அதுக்குள்ள ஹைசுகாவா அப்படியே பிடிக்கிறா. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். அப்படியே அவ கண்ணாடியை போடுறா. அந்த கண்ணாடியும் பேசுது, ஆசாகி நான் வந்து உன்னை லவ் பண்றேன். இது கேட்டாங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. போன எபிசோட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அதனால இவங்க 2 பேரும் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருப்பாங்க. இங்க பார்த்தா யாரையும் காணோம், ஹைசுகாவாவும் ஆசாகியும் தான் வந்திருக்கான். அட நீ வந்து இங்க என்ன பண்ற? இதுவா ஷிரகாமி மத்தவங்களாம் வரேன்னு சொன்னாங்க, ஆனா அவங்கள ஆளை காணோம். அதேதான் நான் ஓகா மத்தவங்க கூட வந்தா அவங்கள ஆளை காணோம். இப்பதான் எனக்கு புரியுது, இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஷிரகாமி அவதானே. அவளை நான் என்ன பண்றது? எல்லாத்தையுமே ஷிரகாமியை பார்த்து நீ யோசிக்கிறா. இது வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்குள்ள இதுக்கு மேலதான் கனெக்ஷன் உருவாகும். நீ எதுக்காக இப்படி பண்ணிருக்க? இதுவா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் நான் இப்படி பண்றேன். சைடு அங்க ரெப்போ சொல்றா, இப்போ வந்து ஷிரகாமி இங்க இல்ல, நம்ம ஏன் போக கூடாது? இல்ல நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்குள்ளேயே ஆசாகிய சொல்றான், இல்ல நம்ம வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஷிரகாமி கண்டிப்பா இங்கதான் இங்க வச்சிருப்பா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாச்சும் அவ பார்த்தோன்னே அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு அவ சாப்பிட்டு இருப்பா. பரவாயில்ல, நிறையவே நீ அவளை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க. ஏதாச்சும் சொன்னியா என்ன? இல்ல பின்னாடி அவ கத்துறா, ஏய் ஆசாகி ஒன்னும் அப்படி எல்லாம் பயங்கரமா சாப்பிட மாட்டேன். என்னப்பா அவன் சொன்னது கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் அவங்க ஷிரகாமியை தேடி போறாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் ஷிரகாமியை ஆள காணோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நேத்து நடந்த அந்த விஷயம் தான். அதனால தான் நாங்க இப்படி இருக்கோம். அந்த விஷயத்தினாலேயே என்னவோ தெரியல, எங்களால பேசிக்கவும் முடியல. அங்க ஐசுகாவா அப்படியே பார்த்தா அவளுக்கு வெக்கமா வருது. அதனால அவன் அப்படியே மூட மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். நம்ம வந்து ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம், நம்ம ஏன் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணக்கூடாது? காட்டன் கேண்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் ஷிரகாமியை தேட வேணவா? அப்படியே தேடவும் செய்யலாம். ஆனா இவன் பண்றதுலயே தெரியுது எல்லாத்தையுமே இவன் மூட மாத்ததுக்கு தான் பண்றானு. நீ வந்து உண்மையிலேயே ஒரு ஓப்பன் புக் தான் ஆசாகி. இதுக்கப்புறம் அவங்க போகும்போது சைட்ல பசங்க கண்ணை வச்சு எல்லாம் விளையாண்டுப்பாங்களா, அதை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போறான். என்ன இது சின்ன பசங்க கிட்ட கன் இருக்கு? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அதெல்லாம் சாதாரணமான கன்னு தான், அதாவது டம்மி கன்னு. நம்ம ட்ரை பண்ணலாம், அது ஒரு கேம் தான். அங்க போய் பார்த்தா 300 என்ன கொடுக்கணுமா? அங்க இருக்கிற பொம்மையை தள்ளி விட்டா இவங்களுக்கு வந்து அது கிடைக்குமா? ஒரு என்ன நான் வந்து கொடுத்துருப்பேன்ல, பரவாயில்ல அது வந்து 300 என்ன தானே. குறி வச்சு தாக்குற அந்த பொம்மையும் விழுது, இருந்தாலும் அது கிடைக்கல. அது எனக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க வந்து அடிச்சிங்க, அது ஓகே தான். இருந்தாலும் அந்த டேபிளை விட்டு கீழே தள்ளணும். அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட்ல அவ வந்து அவளோட நெஞ்சிலேயே கையை வைக்கிறா. யோகோ என்ன ஆச்சு? அதுவா என்னோட நெஞ்சு வந்து வலிக்குது. உன்னை பார்த்து நான் வேற ஏதோன்னு யோசிச்சேன். நாங்க மீக்கானவரா? ஏய் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அதுவா நாங்க வேலையை தான் வந்தோம். அதுக்குள்ள அந்த 2 சின்ன பசங்களும் விஷயம் பார்த்து பேசுறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே மீக்கான் சைடை இழுத்துறா. இல்ல பசங்களா, நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சைட்ல ஷிரகாமி பாக்குறான். ஆனா அவங்க 2 பேரையும் ஆளக்கானோம். போச்சு எல்லாம் நாசமா போச்சு. இந்த மாதிரி நம்ம அவங்க 2 பேரை மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா நாங்க 2 பேரும் அவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணதும் ஆசாகியும் ஐசுகாவும் இப்போ ஒன்னா இருக்காங்க. அதை தான் நாங்க பார்த்துனதும். இது கேட்டோன்னே மீக்கானு சொல்றா, சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டும் தான். சோ அவனை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரை காட்டுறாங்க. நெக்ஸ்டா ஒரு ரிங்க தூக்கி போடுற ஒரு போட்டி தான். இருந்தாலும் அவங்க நினைக்கிற மாதிரி அதுலயும் அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா அதை வில்ல வைக்கணுமா? என்ன இது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. அப்புறம் அவங்க மீன் பிடிக்கிற கேமையும் விளையாடுறாங்க. ஆனா மீனையும் அவங்களால சரியா பிடிக்க முடியல. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குப்பா. வேணும்னா நான் இதை ஃப்ரீயா கொடுக்குறேன்.
இல்ல வேணாம் நான் ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன், ஒரு கேம் விளையாட, இதுல அவங்களுக்கு டெடி பேர் கிடைக்குது, பரவாயில்ல தேர்ட் பிரைஸ் தான் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணும் அதையே ஊத்து பார்த்துன்னு இருப்பாளா, அங்க இதுக்காகவே அந்த பொண்ணுக்கு அவ தரா, இந்தா இது வந்து வேணுமா உனக்கு, ரொம்ப தேங்க்ஸ், பரவாயில்ல இருக்கட்டும், நான் அவ கிட்ட இருக்கிற அந்த காட்டன் கேண்டியா அவ தரா, எனக்கு தெரிஞ்சு அவ இதுக்கு பதிலா இதை தரான்னு நினைக்கிறேன், இதுக்கோ ஐசுக்காவா, அதை அவ சாப்பிட்டு பாக்குறா, அது உண்மையிலேயே அவ்வளவு அருமையா இருக்கு. அப்புறம் அவங்க போகும்போதே இந்த உலகத்தை பத்தி பேசுறாங்க, இது வந்து எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது, உங்க உலகத்தை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா, அப்படி இல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, என்ன சில பல விஷயம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, கல்ச்சர் ஃபுட் இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தங்களும் அவங்களோட வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு தான் வாழ்றாங்களே, அதே மாதிரி தான் நாங்களும் விஷயத்த பண்றோம், என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க ஏலியன்ஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏலியன்ஸ், ஆனா ஏதோ ஒண்ணு நீ வந்து இந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்றல, இப்பதான் அவ யோசிக்கிறா, அட நம்ம வந்தது இந்த ஷிரகாமி அவளை தேடி தானே, அவ எங்க தான் போனா, இவனுக்கு தெரியல, அவனே அறியாம எனக்கு வந்து அவன் நல்ல ஃபீலிங்க தரான், ஏன்னா என்ன யோசனை இருக்க எங்க ரெண்டு பேருக்குமா, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, என்ன ஆச்சு ஹைசுக்காவா, அது ஒன்னும் இல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோந்து, அதனால நான் போகிறேன். சீன்ல அந்த கடையில ஐஸ்கிரீம் வாங்கும் போதே ஓனரும் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட்டுக்கா வந்திருக்கீங்க, அப்புறம் தான் நடந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறா, நடந்த விஷயமும் அப்படியே டேட் மாதிரி இருக்குமா, இதெல்லாம் அவ யோசிச்சு பார்த்து ஒரு மாதிரி ஆகுறா, எல்லாமே டேட் தானே. சைட்ல இவங்க ஷிரகாமிய பாத்துறாங்க, ஷிரகாமிய பார்த்தோன்னே அப்படியே ஓடி போறாங்க, ஷிரகாமி நீ வந்து இங்கதான் இருக்கியா, உன்னை எங்க எங்கெல்லாம் தெரியாது, மரியாதையா நில்லு, போற வழியில தெரியாதனமா அவளோட காலை தடுக்கி விட, இதனால அவ விழ போவா, நல்ல வேலை ஹீரோ காப்பாத்துறேன்னு பேர்ல அங்க இவங்க ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க, என்ன ஒண்ணு ஹீரோவோட கண்ணு ரெண்டுத்திலயும் அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒட்டிக்குது, ஏய் ஐசுக்காவா உனக்கு வந்து எதுவுமே ஆகல, இந்த மாதிரி டைம்லயும் இவன் எனக்காக இப்படி யோசிக்கிறான், எனக்கு அன்னைக்கு நந்த மாதிரியே இன்னைக்கும் ஃபீல் ஆகுது, எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது, அப்படியே பாத்துக்கிறான். மீக்கனோட தம்பிகளும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆவாங்களா, அப்படியே அவ இழுத்துன போயிடா, ஏய் பசங்களா இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது, இந்த சைடு ஷிரகாமிக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் அங்க கிளாஸ் முடியுது, அங்க இன்னமும் அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, அங்க இவன் பார்த்தவனே அப்படியே அவ ஓடி போயிடா. இந்த சைடு அவன் மீக்கனை பார்த்து கேக்குறான், அம்மா ஷிரகாமி நீ பாத்தியா, எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டா ஆக்ட் பண்றாங்க, ஷிரகாமியை நான் பார்க்கவே இல்ல, அவளா அந்த மாதிரி சீன் வந்தவனே அவ எப்படி யோசிச்சிருப்பா, யோசி எல்லாத்துக்குமே காரணம் நீதான், என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஐசுக்காவ மேல அப்படி நீ பண்ணா அப்படி தாண்டா ஆகும், லவ் பண்ற உன்னோட ஷிரகாமி அவ வந்து விட்டு போயிடுவா, உனக்கு ஏன் புரிய மாத்து, நீ வந்து அவளை இழக்க கூடாதுன்னா இப்பயே போய் தேடு, நான் இப்பயே அவளை தேடுறேன். மீக்கனோட கண்ணாடியும் கேக்குது, ஆமா நீ அவனுக்காக சேஸ் பண்ண போறது இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், வாய மூடு. இந்த சைடு அங்க ஷிரகாமிய காட்டுறாங்க, அவ ஒரு மாதிரி இன்னமும் ஷாக் ஆன நிலைமையில இருக்கா. பிரின்சிபல் இவ வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, காலையில இருந்து இப்படிதான் இருக்கா, அதனால தான் நான் இவளை கொண்டு வந்தேன், தெரிஞ்ச அந்த பையனும் ஏலியனும் ஒன்னா ஒரு மாதிரி இருந்தாங்களே, பார்த்துதான் இப்படி ஷாக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். உனக்கும் அவன் மேல லவ் இருக்கு அதானே, ஏன்னா இது வரைக்கும் நீயும் அவனும் ஒன்னா இருந்தீங்க, இப்போ என்னன்னா அவங்க ரெண்டு பேரும்னால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இல்ல அவன் வந்து அப்படிப்பட்ட பையன் இல்ல, எல்லாருக்குமே அவன் நல்ல விஷயத்த பண்ணுவான், நல்ல பையன் அவன், என்ன சொல்றேன், இந்த உலகத்துல பசங்க அப்படிப்பட்டவங்க இல்லவே இல்ல, உங்க பழகதே சில பல தப்பான விஷயத்துக்காக தான், எனக்கு தெரியும் அவனுக்கு அப்படிப்பட்ட சைடு இருக்கு, இருந்தாலும் அவன் ஒரு ஜென்டில்மேன் தான். என்ன அப்படியா, நீயும் அவனும் ஒன்னா இருந்தீங்க, அந்த கதெல்லாம் என்ன ஆச்சு, இல்ல அப்படிலாம் இல்ல, அவனுக்கு ஹைசுக்காவ மேலதான் லவ் இருக்கு, அப்பனா நீ ஏன் சப்போர்ட் பண்ற, அதேதான் எனக்கும் அவனுக்கும் இடையில எதுவுமே இல்ல, ஓ அப்படியா, நான் சொல்றது உண்மைதான், ஓ அப்படியா, ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, நீ வந்து நான் சொல்லும் போது ரொம்ப வெக்கப்பட்டியா, அது என்ன, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அதுக்கப்புறம் அவ வெளியில போகும்போது ரொம்ப கோவமா போறா, அங்க பழைய விஷயத்தெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறா, இல்ல அவன் வந்து என் கூட இருந்தது அப்படிப்பட்ட விஷயத்துக்காக இல்ல, அவன் சாதாரணமா தான் என் கூட இருந்தான், ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஆசாகி வரான், ஏய் ஷிரகாமி மன்னிச்சிருப்பா, நேத்து வந்து அப்படி நான் பண்ணிருக்க கூடாது, அவளோட கையில ஒரு சாக்லேட் இருக்குமா, அதை தூக்கி போட அவ அப்படியே பிடிக்கிறான், எனக்கு தெரியும் அக்கானே இது வந்து நீதானே, ஆமா நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட போல, ஆனா எப்படி இருக்கு இது, என்ன மன்னிச்சிருப்பா, நேத்து வந்து நான் அப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, போதும் நித்திரியா, இந்த மாதிரி நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த ஆக்ட தொடர்ந்து பண்ண போற, ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஷிரகாமி வரா, ஹேய் நம்ம என்னப்பா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகலாமா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு மெமரபிளான டேட்டை உருவாக்குனாங்க, அதனால நீயும் நானும் ஒண்டி போகலாம், ஏய் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நான் வந்து அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், என்ன ஷிரகாமி அப்பனா நீ அப்படி சொல்றியா, இல்ல இல்ல அப்படி இல்ல, இத பார்க்கும்போது அவளால தாங்கிக்க முடியல, அப்படி அவ ஓடி போயிடா. சீன்ல அதை பத்தி அவ யோசிச்சுனே போறா, இல்ல நாங்க ரெண்டு பேரும் அப்படி எல்லாம் இல்ல, நான் அங்க பார்த்தா இவங்கள மாதிரி ரெண்டு பேரு அரையும் குறையுமா இருக்காங்க, அதையும் எல்லாருமே பார்த்துன்னு இருக்க, இதனால எல்லாரையும் அவ வந்து மலுப்புறா, அது ஒண்ணும் நான் இல்ல, நீங்க வந்து யாருமே பாக்காதீங்கன்னு, ஏய் நீ வந்து பண்ணது சரியே இல்லப்பா, இந்த மாதிரி நீ ஷீஷாவை அப்படி தானே பாக்குற, அவளது வந்து எந்தோட பெருசா இருக்குன்னு நீ வந்து அவளையே பாக்குறல, அப்படிலாம் இல்ல எனக்கு உன்னதான் பிடிக்கும், நீ தான் எனக்கு எல்லாமே, அப்படி அவங்க கிஸ் பண்ண போறாங்க, அதை பார்க்க முடியாம அப்படியே ஓடி போயிடறா. சைடு ஓடி வந்து அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, அதை பார்த்தோம் அவளால எதுவுமே பண்ண முடியல, எல்லாரையுமே அவ எழுப்ப பாக்குறா, திடீர்னு எல்லாருமே மஞ்சு போயிடறாங்க. ஷிரகாமி என்ன மன்னிச்சிரு, நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது, இது பண்ண விஷயம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், போதும் நிறுத்தாக்கனே, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியல, என்னப்பா உன்னோட ஃபீலிங்ஸ் அதை வந்து உன்னால புரிஞ்சிக்க முடியலையா, அவ்வளவு ஈஸி இல்ல, அதாவது மத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அதை சொல்றது இல்ல, அப்படிலாம் இல்ல, எனக்கு ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாமே தெரியும், ஏன்னா நான் அதுல மாஸ்டர் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா, உனக்கு எல்லாமே தெரியுமா, ஆமா, ஆனா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா, நான் வந்து டீச்சர் கிட்ட இது எல்லாத்தையுமே போட்டு கொடுத்தா என்ன ஆகுன்னு, அவங்கள பத்தி கவலைப்பட வேணாம், வரதுக்கு முன்னாடி அவங்கள கட்டி போட்டு தான் வந்தேன், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இது அப்படியா, சரி நீங்க வந்து எதுக்கு தான் இப்ப வந்தீங்க, அதுவா நான் வந்து எப்படி ஃபீல் பண்றேன் அந்த விஷயத்த சொல்லதான், அதனால அவன் இன்னமும் பிளஷ்
ஃப்ரெஷ் ஆவரா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது ஹைசுகாவாக்கும் அவனுக்கும். அட இரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அக்கானே தான். அக்கானே அங்க ஒண்ணி நித்துல. ஏய் ஷிரகாமி, நீ வந்து எனக்கு ஒரு கிஸ் கொடுப்பியா? நல்லாவே இன்னமும் வெக்கப்படுறா. அட இரு அக்கானே, இது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, இந்த வேம்பையரால இன்னைக்கு பயங்கரமான ஃபன் வந்து எனக்கு கிடைக்கும் போல. அந்த டீச்சராலேயே என்ன தடுக்க முடியாது. இன்னைக்கு எனக்கான விக்டரின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள டீச்சர் அங்க வந்து பயங்கரமா புடிச்சு போடுறாங்க. இப்போ உனக்கு கிளவியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னைய நீ அங்க கட்டி போட்டு போனல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அங்கல இருந்து அவ தப்பிக்க பாக்குறா. பின்னாடி டீச்சரும் ஓடி வராங்க. சரி ஆசாகி வரானா? அங்க ஷிரகாமி கேக்குறா, ஆமா நீ வந்து உண்மையிலேயே ஆசாகி தானா? இதுக்கு நீ எப்படி கேக்குற? இல்ல அப்படி இல்ல, என்ன விஷயம்னா நேத்து நடந்த விஷயத்துக்காக தான். ஆனா அதுக்குள்ள டீச்சர் மண்டியை பிடிக்கிறாங்க. ஏய் நீ வந்து திரும்பவும் வந்துட்டியா? அட இருங்க, இவன் ரியலானவன் தான். ஆனா இன்னமும் டீச்சருக்கு டவுட்டா இருக்கும். அப்படியே அவங்க மண்டையை போச்சு அப்படி நோன்றாங்க. நான் உன்னோட ஹானை மறைச்சு வச்சிருக்கியா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிருக்கியா? ஷிரகாமியும் இதை பாத்துக்கினே சொல்றான், எனக்கு வந்து ஷீஷோ கூட சில பல பிளான் இருக்கு, நான் அப்புறமா வரேன். சைடு ஹைசுகாவும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. ஆசாகி, நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? அவன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருப்பானா? அங்க வந்து மத்தவங்க கேக்குறாங்க, அம்மா என்னடா பண்ற, வீட்டுக்கு நம்ம போகலாமா? இன்னமும் கம்முன்னு இருப்பானா? இதை பார்த்து மத்தவங்களும் கேக்குறாங்க, என்ன ஆச்சு ஷிரகாமி ஏதாச்சும் சொல்லிட்டாளா? கேட்கும் போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கே மத்தவங்களுக்கு புரியுது இதுதான் விஷயம்னு. இப்பதான் அவன் விஷயத்தையே சொல்றான். என்ன ஆச்சுன்னா வந்து ஷிரகாமி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ண. ரீசெண்டா அவ வந்து எனக்கு கண்டுக்கதில்ல, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டிவிடியை நான் எத்தனை போய் குத்தனா, அப்ப கூட என்ன பார்த்தவ பேசவே இல்ல. லஞ்சுக்கு கூட கேட்டேன், ஏய் நம்ம வந்து ரெண்டு பேருமே லஞ்சை ஒன்னா சாப்பிடலாமா? நான் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே அவ வேணான்னு சொல்லிட்டான். இன்னமும் ஏதாச்சும் கேட்கறதுக்குள்ள அவ வந்து அப்படியே ஓடி போயிட்டான். சீன்ல ஷிரகாமியும் அதை பத்தி தான் யோசிக்கிறான். எனக்கு என்னதான் ஆச்சு, நான் வந்து பழையபடி அவன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, இருந்தாலும் வேணாம். இப்படி இவ இதை பத்தி யோசிச்சிருப்பாளா? அந்த உல்ஃப பொண்ணு அவ உள்ள பார்த்து சொல்றான், ஏய் என்னப்பா உள்ள வெள்ளை வெள்ளைன்னு ஒண்ணு போட்டிருக்க? ஆமா இப்ப அதுதான் முக்கியம் பாரு, என்ன ஆச்சு உனக்கு? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இதெல்லாம் வழக்கமான விஷயம் தான். அதே மாதிரி உன்னோட ஃபீலிங்ஸ் அது வந்து உன்னை ஒரு மாதிரியாக்குது போல தான் புரிஞ்சுக்கணும் அதை பத்தி. சீன்ல ஆசாகியோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க ஆசாகி கிட்ட சொல்றாங்க, ஆசாகி நீ ஏன் அவ கூடிய போக கூடாது வீட்டுக்கு? இது வீட்டுக்கா? ஆமாண்டா, நீ கவலைப்படாத, போய் போற வழியில நீ ஏதாச்சும் பேசு. அப்படியும் பயமா இருக்கா? நாங்க வந்து இருக்கோம். அவ திரும்ப உனக்கு ஏதாச்சும் தப்பா சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம், நான் இருக்கேன்டா உனக்கு. இதையும் கிளாஸ்ல பாத்துக்கினே போற. அவளுக்கு பழைய விஷயம் தானே போகுது. இல்ல இது வந்து நடக்க கூடாது. நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசனை இருக்கேன்? இந்த விஷயம் நடந்ததுல இருந்து இந்த மாதிரி தான் நான் வித்தியாசமா ஏதாச்சும் யோசனை இருக்கேன். இப்படிவ இதை பத்தி யோசிக்கும் போது அந்த பிரின்சிபல் அந்த பொண்ணு வரும்போதே அவ சொல்றா, ஏய் என்னப்பா நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸை பத்தி நிறையவே யோசிக்கிற போல, நீங்க வந்து என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தான்ப்பா உன்னோட ஃபீலிங்ஸ், நீயும் இன்னொத்தியும் லவ் பண்றீங்களே அவனை, உனக்கு இது புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு ரைவலோ இருக்காங்க, சோ ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஏதோ ஒண்ணு இந்த போட்டோ நீ பாரு, இதை ஒண்ணே நான் பப்ளிஷ் பண்ணிட்டா போதும், எல்லாமே ஓவர் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கும் தெரிஞ்சிடும் இங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணீங்கன்னு. அப்படியே அவ ஓடி போறா. அங்க ஹைசுகாவா பின்னாடி போய் பிடிக்கலான்னு பார்த்தா டீச்சர் வந்து பிடிக்கிறாங்க. ஆமா அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீங்க என்னன்னா இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா ஏதேதோ பண்ணிருக்கீங்க. ஏய் நீ என்ன பண்ணிருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் ஒரு பிரின்சிபல், அதுக்கும் மேல உன்னோட கிரேட் கிராண்ட் மதர், எனக்கு தெரியும் நீங்க ஏகப்பட்ட வேலையை மிச்சம் வச்சிருக்கீங்க, அதை வந்து ஒழுங்கா பண்ணுங்க, இல்ல அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இதனால அப்படியே அந்த போட்டோவை போட்டு போயிடறா. அந்த போட்டோவை ஹைசுகாவை பார்க்க அந்த போட்டோவை ஹைசுகாவும் எடுத்து வச்சுக்கிறான். இது வந்து தேவைப்படும், ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுக்கல, யாருக்கும் இது கிடைக்க கூடாது, அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனா அப்படியே சைட்ல மத்தவங்களும் வர, அதனால அவ பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறான். ஆமா என்ன நீ பண்ணுந்த? அது ஒன்னும் இல்ல இல்லையா? அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வரா, அவளுக்கும் ரொம்ப ஆர்வமாயிது. ஆமா ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னது எனக்கு காட்டு. அங்க எடுக்கலான்னு போனா போட்டோவை அவ சைடா வைக்கிறா. அப்புறம் தான் இவளுக்கு புரியுது போட்டோவா நல்லா எடுக்க போனா அந்த போட்டோவை அவ தப்பி தவறி விட்டுறா. அது நம்ம ஹீரோவோட கையில வந்து, அட இது அந்த போட்டோ வச்சு, அதுக்கும் மேல இதை வச்சுன்னு நீ என்ன பண்ணிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே அவ ஐஸ்கிரீமை முக்கி விட்டுறா. நீங்க வந்து என்ன போட்டோ சொன்னீங்க? என் கையில போட்டோ அது வந்து இல்ல. அட என்ன இவ அதை அப்படியே முழுங்கிட்டா. இல்லதான் ஷிரகாமி இந்த டைம்ல வந்திருப்பா, ஆனா அது தெரியாம அப்படியே ஹைசுகாவ மேல சாயறான். எனக்கு வந்து கண்ணு தெரியல. ஆமா யாரு இது? இத ஷிரகாமி பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. நான் வந்து என்ன யோசனா, சாகி நீயும் நானும் ஒன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போங்க, நான் வந்து வரல. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வெயிட் பண்ணு. போற வழியிலயும் அந்த பழைய விஷயத்தை தான் யோசிக்கிறா. நான் வந்து என்ன பண்றது, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் வரணுமா? பாத்ரூம்லயும் இதே விஷயத்தை தான் யோசிக்கிறா. ஏன்னா ஷீஷா வேற ஆல்ரெடி சொல்லிருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஷிரகாமியோட அப்பா தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க மாடியில ஷிரகாமி தனியா கூட்டிருப்பா. என்ன விஷயம் கேட்டா அவ எல்லாத்துக்கும் நன்றி சொல்றா. இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்துக்கும் நன்றி, ஏன்னா நீ என்னோட சீக்ரெட்டை ப்ரொடெக்ட் பண்ண, நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்தா நம்ம நிறையவே என்ஜாய் பண்ணோம். ஆனா இப்போ அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. நான் வந்து இந்த ஸ்கூல்ல இருக்க போதில்ல, ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போற மாதிரி இருக்கும். அதனால குட் பை ஆசாகி. கேட்டோன்னே அவன் பக்குன்னு எந்துக்கிறான். அப்புறம் தான் புரியுது எல்லாம் கனவா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க மீட் பண்ணா அங்க மத்தவங்களும் வருவாங்களா. அதனால ஷிரகாமி அங்க சொல்றா, ஏய் ஆசாகி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ஏன் நம்ம ரெண்டு பேரும் மாடியில மீட் பண்ண கூடாது? இந்த விஷயத்த அவனோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்ல. ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, ஏய் அப்பனா நீ என்ன அங்க மேல போய் சொல்ல போறியா? கிளாஸ் ரெப்போட நிலைமை என்ன ஆக போகுது? இல்ல உனக்கே தெரியும் கிளாஸ் ரெப்புக்கும் எனக்கும் அப்படி இல்ல. ஆனா அதுக்குள்ள அந்த ஓகா அவன் சொல்றான், யாருக்கு தெரியும், இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கலாம்ல அவ கூப்பிடுறதுக்கு, மேல உன்னை வர வச்சுட்டு
இதுக்கு மேல நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? நீ வந்து இப்போ ஹைசுகாவா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க, இதை பத்தி அவளுக்கும் தெரியும். இதெல்லாம் கேட்டோன்னே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. இதனால ஓகாவும் மத்தவங்களும் அங்க தைரியத்தை தராங்க. நீ வந்து அப்படிலாம் யோசிக்காத, கவலையும் படாத. யாருக்கு தெரியும், இதையே நீ ஒரு வாய்ப்பா கூட பயன்படுத்தலாம். ஏதோ ஒண்ணு நீ ரிஜெக்ட் ஆகிறதுக்குள்ள உன்னோட பதில நீ அவகிட்ட சொல்லு. எனக்கான பதில் வந்து வரலனாலும் நீ கவலைப்படாத, நாங்க வந்து இருக்கோம். ஆனா நீங்க பண்ற விஷயம் இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. நான் உங்களை நம்பலாமா? நம்பலாம், தாராளமா நம்பலாம். இதனால அவன் ஓடி போயிடுறான். இந்த விஷயத்தை பத்தி மத்தவங்களும் அங்க கேக்குறாங்க. அவனால இன்னைக்கு சொல்ல முடியுமா? நீ வந்து கண்டிப்பா அவனை நம்பலாம். ஏன்னா அவன் ஒரு லீக்கிங் பேஸ்கெட்டா இருந்தாலும் கண்டிப்பா ஷிரகாமி அந்த ஃபீலிங்ஸை பொஞ்சிக்க தான் போறா. இது எல்லாத்தையுமே ரெப்பும் கேட்டேன் இருக்கா. அவளுக்கு அங்க என்ன பண்ணணும் தெரியல. கையிலே ஒரு சவுண்டும் கேக்குது. யாராதுன்னு பார்த்தா மீகான் தான். அம்மா நீ என்ன பண்ணுத? என்ன மாதிரி நீயும் ஒட்டி கேக்குறியா என்ன? அப்படி பார்த்தா நீயும் அதே விஷயத்தை தான் பண்றேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்ல. நான் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காக. எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நான் உன்னை ஃபெஸ்டிவல்ல இருந்து பாக்குறேன். உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அதானே? இல்ல அப்படிலாம் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ பண்றதுல தெரியுது அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டா. நான் உனக்கு இப்பயே ஒரு வார்னிங் தரேன். வந்து எப்படிப்பட்ட பையனா, அவனுக்கு பொண்ணுங்க கூட எப்படி பேசணும் அந்த விஷயமே தெரியாது. பேசுறதுக்கே அவன் ரொம்ப கூச்சப்படுவான். அதனாலே எந்த பொண்ணும் அவன் கூட பேசவும் இல்ல. ஆனா இப்ப அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எல்லாமே நல்ல விஷயமா அவனுக்கு போகுது. இதுக்காக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவனால எனக்கு ஏகப்பட்ட விஷயமும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஷிரகாமியோட ஃபர்ஸ்ட் லவ் சீரிஸ் இதுதான். ஆனா ஏதோ ஒண்ணு இது முடிய போகுது. அதனால நீ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னா இப்படியாச்சும் உன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை வந்து வெளியில சொல்லிடு. இதுக்காகவே அவ ஓடி போறான். இந்த சைடு அவன் யோசிச்சுக்கினே போறான். இன்னைக்கு வந்து நான் எப்படியாச்சும் அதை சொல்லதான் போறேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் என்னால சொல்ல முடியல. இன்னைக்கு அப்படி நடக்காது. நான் கண்டிப்பா அவளுக்கு சொல்ல போறேன். அங்க போய் பார்த்தா யாரோ ஒருத்தங்க ஷெவல வச்சு நிக்கிறாங்க. இது வேற யாரும் இல்ல, அது நம்ம ரெப்பு தான். ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க? இதுவா, என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் நான் பண்ண போறேன். அது என்னது? அதாவது இதை வச்சு நீ என்ன பண்ண போற? கவலைப்பட வேணா, நீ ஓடாத. அதாவது இதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இது ஒண்ணுமே பண்ண மாட்டியா? அப்புறம் எதுக்கு என்ன தாக்குறேன்? நான் தாக்கலாம் வரல. எங்களோட உலகத்துல இதோட பேரு ஷெவல் இல்ல. இது வந்து ஒரு வகையான வெப்பனு. இதை வச்சு உன்னை அப்படியே மயக்கமாக்க முடியும். அவளைக்கு எவ்வளவு நான் பயங்கரமா அடிக்கிறேனோ அவளைக்கு அவ்வளவு நீ அப்படியே மயங்கி போயிடுவேன். எனக்கு தெரியுது நீ வந்து என்ன கொல்ல பாக்குற. அதானே? பண்றது எதுவும் சரியே இல்ல, பாத்துக்கோ. நீ வந்து என்ன யோசனை இருக்க? நீ பண்றது நல்லா உனக்கு தெரியுமா நீ என்ன பண்ண இருக்கன்னு? அங்க பழைய விஷயத்தை யோசிக்கிறா. இல்ல எனக்கு வந்து நல்லாவே தெரியும் என்ன பண்ண இருக்க, நான் என்ன பண்ண போறேன்னு. நான் எனக்கு தெரியும் நீ வந்து உன்னோட லவ் அவகிட்ட சொல்ல போற. நீங்க வந்து அப்படி இருக்க நான் விரும்பல. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்க, நான் தனியா இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாது. அதை நான் விரும்பல. நான் என்னதான் ஏலியனா இருந்தாலும் என் கூடயும் நீ பேசுன, என் கூட ஃப்ரெண்டா இருந்த. இப்போ நீ என்ன விட்டு போகணும் நான் சுத்தமா ஆசையப்படல. நான் வந்து உன்னை ரொம்ப விரும்புறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். இப்போ நீ ஒண்டி உன்னோட லவ் அங்க சொல்லிட்டேனா அவ்வளவுதான். என்னோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி பண்ண விரும்பல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும். அப்படியே ஓடி போறான். அங்க ஏதோ ஒரு பட்டன் நமக்கு. இதனால அங்க ஏகப்பட்ட ட்ராப்பும் ஆக்டிவேட் ஆகுது. அவன் அப்படியே கீழே விழுறான். ஆமா நீ வந்து என்ன பண்ணதான் ட்ரை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் வந்து விரும்பல நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லணும்னு. நான் பண்ற விஷயம் இது வந்து ஷெல்ஃபிஷா இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணும் தெரியல. என்கிட்டயும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஏன்னா நான் வந்து உன்னை ரொம்ப விரும்புறேன். இது எல்லாத்தையுமே இவன் மனசுல தான் யோசிக்கிறான். ஆனா வெளிப்படையா எதுவும் சொல்லவே இல்லையா? இதனால அவன் அப்படியே ஓடி போறான். நீ வந்து எதுக்கு என்ன தடுக்க பாக்குற? அது வந்து எனக்கு புரியல. இருந்தாலும் நான் வந்து இப்போ ஓடி போகணும். ஏன்னா நான் அவளை மீட் பண்ணணும். அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பெஞ்ச் இருக்கு. மேல அவனால போகவே முடியல. ஏன் இப்படி பண்ற? இல்ல நான் வந்து இதை பண்ணணும். நீ அப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து எனக்கு ஒண்டிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னமும் நம்ம ஆசாகிக்க புரியல. எதுக்கு இவ இப்படி பண்றான்னு, எதுக்கு இப்படி பண்ற எனக்கு சரியா தெரியல. நான் வந்து அவளை மீட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அதனால என்ன மன்னிச்சிரு கிளாஸ் ரேப். ரொம்ப கஷ்டப்பட்டு மேல அப்படி ஏறி போறானா. தூத்த வந்து ஏய் நான் வந்து உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வவ்வாலும் அப்படியே நம்ம ஷிரகாமியை தூக்கின போகுது. சாகி என்ன வந்து மன்னிச்சிரு. இதை பாத்துக்கினே அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் இப்பதான் எனக்கு புரியுது இவ எதுக்காக என்ன வர சொன்னா. அதுக்கு காரணம் இதுதானா? கனவுல நான் பார்த்த மாதிரியே இவ என்னை விட்டு போயிட்டா. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுல. இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுல. கனவுல நான் பார்த்த விஷயம் அது வந்து உண்மையாயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றது? ஆசாகி ஹீரோவை சொல்றான். எனக்கு இப்ப வேற வழி இல்ல. ஹைசுகாவா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? இப்போ நான் ஷிரகாமியோட இடத்துக்கு போக போறேன். அவளை கொண்டு வர போறேன். அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அதை பத்தி அவன் கத்த அங்க ஹைசுகாவா சொல்றான். நீ கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம வந்து அவளை பிடிக்கலாம். எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு ஹைசுகாவா எனக்கு சொன்ன. அதெல்லாம் என்ன உண்மையா? ஏதோ ஒரு மிகப்பெரிய பேட் வந்தது, அது அப்படியே தூக்கின போயிடுச்சு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய பேட்டை நான் பார்த்தது இல்ல. அங்க இதே மாதிரி தான் அந்த விஷயத்த அவங்க யோசிக்கிறாங்களா? டீச்சர் அவங்களோட விஷயத்த அவங்க சொல்றாங்க. வந்து இங்க வரதுக்கு முன்னாடி பியரை வந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதை நான் எப்ப குடிக்கலாம்? மீலுக்கு அப்புறமாவா இல்ல அதுக்கு முன்னாடியா? இந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பத்தி யோசிக்கும் போது நான் அப்படியே இங்க ஓடி வர மாதிரி ஆயிடுச்சு. டீமன் படம் பின்னாடி தான் இருக்கா. ஹேய் நீங்க வேணா கவலைப்படக்கூடாது. அப்படியே போனா லேட் ஆகும். ஆனா என்னோட டிமானிக் பவர் வச்சு செம்ம வேகமா போக முடியும். ஒரே ஒரு சொடக்கு தான் போடுற, அதுக்கு டீச்சர் வாங்கி போயிடுறாங்க. இந்த காரம் ஒரு மாதிரி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க டீச்சர் முன்னாடி நிக்கிறாங்க. டீச்சர் செம்ம கோவமா இருக்காங்க. நான் இவங்க வந்த வேகத்துக்கு அந்த கார் வந்து சின்ன பின்னமாயிடுச்சு. உங்களால் தான் என்னோட கார் வந்து இப்படி இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கார் வந்து பின்னாடி தானே இருக்கு. நல்லா பாரு, அது ஒன்னும் கார் இல்ல, அது ஒரு குப்பையா இப்ப உங்களால இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம்
காரணம் அந்த பிரின்சிபல் தான், அதுவும் ஹாயா பதில் சொல்றா. இதனால அதை பயங்கரமா துரத்தி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உன்னை நான் காலி பண்ணோம், எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். அங்க ஹைசுக்காவும் ரெடி ஆயிட்டு வரா. ஏய் நம்ம வந்து அங்க போக போறோம், அதனால நம்ம எல்லாத்துக்குமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம போற இடம் அது வேம்பயர் மேன்ஷன், அப்படியே போக முடியாது. நிறைய விஷயத்துக்கு நம்ம சமாளிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆசாகி அதுக்கு முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கணும், எல்லாமே என்னால தானே அங்க தடுத்தேன், நான் அப்படி அங்க பண்ணிருக்க கூடாது, அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இல்ல நான் வந்து அதை அவளுக்கும் பெருசா கண்டுக்கல, அதனால நீ கவலைப்படாத, நம்ம வந்து உள்ள போகலாம். அதுக்கப்புறம் அந்த மேன்ஷனுக்குள்ள போறாங்க. அந்த மேன்ஷனும் அவ்வளவு பெருசா இருக்கு. அங்க அப்படியே டோரை தொந்து உள்ள போக அங்க ஒரு மிகப்பெரிய ஆளும் வரா. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாரியா இவன், இம்மாம் பெருசா இருக்கான். நான் சொல்ல வந்துட்டேன், இவரு தான் நம்ம ஷிரகாமியோட அப்பாவே. ஷிரகாமிக்கும் இவருக்கும் எதுவுமே மேட்ச் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலையே. மா நீங்களா யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க? அதுவா நான் வந்ததுக்கு காரணம் ஷிரகாமியை பாக்குறதுக்கு தான். நான் ஷிரகாமியோட கிளாஸ்மேட் தான். ஓ அப்படியா, உனக்கும் ஷிரகாமிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அங்க ஷிரகாமியும் வரா. அங்க ஷிரகாமியை பார்த்து அவரு கத்தி வர்றாரு. ஆமா நீ வந்து எங்க என்ன பண்ற? அதுவா வெளில சத்தமா இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்திருக்காங்க. இப்படி இவங்க பேசும்போது கார்லிக் பவுடரை ஐஸுக்காக தூக்கிடிக்க அவரோட கண்ணு வந்து அங்க தெரியாம போகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க எல்லாருமே தப்பிச்சு போறாங்க. இதுதான் சரியான வாய்ப்பு. ஷிரகாமியை கொண்டு போட்டக்குன்னு போற வழியிலேயே ஷிரகாமி இப்பதான் விஷயத்த சொல்றான். ஆமா நீங்க என்ன பண்ண இருக்கீங்க? என்னோட அம்மாக்கு இங்க உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இங்க வந்தேன். அட அப்படியா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கணும். நீ என்ன மேல வர வச்சதுக்கு காரணம் குட் பை சொல்றதுக்கு தான் அப்படின்னு நான் யோசிச்சேன். விஷயம் அப்படி இல்லையா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் இங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் கடைசியா உனக்கு சொல்லிட்டு போகலாமே என்னோட வீட்டுக்கு நான் போறேன்னு சொல்றதுக்கு தான் நான் மேல வர சொன்னேன். அட எவ்வளவுதான் விஷயமா, எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கணும். நாங்க என்ன யோசனை, வேம்பியர் சீக்ரெட் அது வந்து வெளியில வந்துச்சு, அதை பத்தி தான் தெரிய வந்துச்சோ, அதனால தான் அந்த பெரிய பேட் வந்து உனக்கு கொண்டு போச்சோ அப்படின்னு தான் யோசிச்சோம். அங்க எங்கேயும் அவரோட அப்பா வந்துடுறேன். அங்க வந்து இவங்க பேசின விஷயம் வந்து அவங்களுக்கு கேட்டுருமா, அதை பத்தி அவரு கேக்குறாரு. ஆமா என்ன யோகோ, உன்னோட விஷயம் வந்து அவனுக்கு தெரியுமா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவ ஒரு வேம்பயர், எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியாது. என்ன பேசின்னு இருக்கீங்க? டேய் பொடி பையில, உன்னோட மூஞ்ச பார்க்கும் போதே எனக்கு தெரியுதுடா நீ பொய் சொல்றேன்னு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீ காலிக்க வர தூக்கி அடிச்ச, அதெல்லாம் சும்மா நான் வந்து டின்னருக்காக நான் கொண்டு வந்த தெரியாதனமா தூக்கி அடிச்சேன். விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகுதா? அங்க ஐஸுக்கு அவ திரும்பவும் தூக்கி வச்சு அந்த பேக கொடுக்குறான். சீக்கிரமா ஓடி போடா, உன்னால முடியும், அவளை எப்படியாச்சும் காப்பாத்துற வழிய பாரு. அங்க இதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க. அங்க ஐஸுக்கு அவ தடுக்க பார்த்தா அவரு எப்பயோ ஓடி போயிட்டாரு. ஆமா நீ என்ன பண்ண இருக்க, அவரு எப்பயோ போயிட்டாரு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஓடி போயிருந்தா பின்னாடி அவரு தொத்திக்கினே வராரு. மரியாதையா நில்லுங்க. ஆனா அப்படியே அவங்க ஓடி போறாங்க. பேக்குள்ள அவனுக்கு தேவையான எந்த விதமான பொருளும் கிடைக்க மாட்டேது. ஒரு வாழைப்பழத்தோட தோல் இருக்கு, அதை அவன் தூக்கி போட அங்கேயே அவரு தெரியாதனமா விழுந்துறாரு. இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஷிரகாமி அவரோட ரூமுக்கு வந்துடுறான். ஹேய் இது வந்து சேஃபான இடம் தான், அதனால நம்ம கவலைப்பட வேணாம். ஏன் அவரால் வர முடியாதா என்ன? ஆமா இது வந்து என்னோட பெட்ரூம், அவ்வளவு சீக்கிரத்துல அவரால் உள்ள வர முடியாது. நான் அவர் ஒரு வேம்பயரா இருக்காரு, என்னோட பர்மிஷன் அது வந்து கண்டிப்பா அவருக்கு தேவைப்படும். ஓ அப்படியா, ஆனா என்ன மன்னிச்சிருப்பா, நான் விஷயத்த சொல்லியிருக்கணும். இல்ல உண்மையே சொன்னா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஷிரகாமி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கும் அந்த ஏலியன் பொண்ணுக்கும் எந்த விதமான விஷயமும் நடக்கல. அதே மாதிரி நாங்க ஆக்சிடென்டலா தான் கீழேயும் விழுந்தோம். எனக்கு புரியுதுடா, நான் உன்னோட மூஞ்ச பார்க்கும் போதே நல்லா கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும். சில பல நாள் அவன் கூட பேசவும் இல்ல, உன்னை நான் அவாய்ட் பண்ணேன். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆச்சா, அதனால தான் அப்படி பண்ணேன். என்ன அதுக்காக மன்னிச்சிரு. அப்படி இவங்க பேசும்போது அங்க வெளியில பயங்கரமா சவுண்ட் கேக்குது. வெளியில அவரும் கத்துறாரு. எனக்கு தெரியும் ஷிரகாமி அவன் வந்து உள்ளதானே இருக்கான். அட அப்பா அப்படி எல்லாம் யாரும் உள்ள இல்ல, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் இப்போதான் வாய்ஸ் கேட்டேன், அந்த பொடி பையன் உள்ளதானே இருக்கான். ஆனா ஷிரகாமி அங்க இல்லன்னு சொல்ல அவர் வந்து டோரை அப்படியே உடைக்கிறாரு. இதனால பாவம் அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. திடீர்னு ஷிரகாமியோட அம்மா வராங்க. நல்ல வேலை நான் வந்து இவங்கள கொண்டு வந்துட்டேன். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து பார்க்கும் போது இடம் ரொம்ப மோசமா இருந்தது. அதே மாதிரி இவன் என்கிட்ட சொன்னா ஷிரகாமியோட கிளாஸ்மேட் இங்க வந்திருக்கானு. நீங்க வேற நம்ம பொண்ணோட ரூமுக்கு எதுக்கு போறீங்க? சரிங்களா, உங்க கூட முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். ஆமா ஹனி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ எதுக்கு கொண்டு வர? அதுக்கும் மேல என்ன பண்ண போற? இதனால அவரு தெச்சின்னு ஓடுறாரு. டேய் ஆனா உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை நீ சொன்ன, ஆனா அவங்க பார்த்தா நல்லா தான் இருக்காங்க. அதுவா, அவளைக்கும் பெருசாலாம் எங்க அம்மாக்கு எதுவுமே ஆகல. அப்பாதான் ஒரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப பயந்து போயிடாரு. அதுக்கு போய் எனக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாரு. நானும் இங்க வந்துட்டேன். எனக்கு அவர்கிட்ட இதுதான் பிடிக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பயந்து போய் கூப்பிட்டுவாரு, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் அவங்க டோரை பேட்சப் பண்றாங்க. இது காலையில வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? நான் எப்பதான் வெளியில போறது? இப்போதைக்கு சேஃப் இல்ல, நம்ம மார்னிங் தான் வெளியில போகிற மாதிரி இருக்கும். மார்னிங்கா? அவ்வளவு நேரம் நான் வந்து உன் கூட பெட்ரூம்ல தனியா இருக்கணுமா? இதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெக்கப்படுறாங்க. அவ அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டுக்கினே பின்னாடி போறா. அந்த இடத்துல இருக்க அந்த விஷயம் வந்து வில்லன் போகுமா? அப்படியே ஹீரோ காப்பாத்த வரான். இந்த சைடு இசுக்காவா அப்படியே தேடினே வரா. ஆமா உங்களுக்கு எதுவுமே ஆகல. நான் அந்த விஷயத்த பார்த்து அவ ரொம்ப கடுப்பாகிறா. அப்படியே ஹேமரை வச்சு தாக்குறான். ஏய் நான் வந்து உன்னோட மெமரியை எரேஸ் பண்ண போறேன். அட நில்லு ஹைசுக்காவா, நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணலாம். சீன்ல அவங்க அப்பாவை பார்த்து விஷயத்தையே அவங்க இப்பதான் சொல்றாங்க. அப்பா இவன் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுமா? சொல்லு பொடிப்பையில, என்ன விஷயம் அது? அதுவா, இந்த மாதிரி என்னோட மெமரினால் தானே எவ்வளவு பிரச்சனை, நீங்க அதை அழிச்சிட்டாலே போதும். அதனால ஷிரகாமி வந்து
வந்து திரும்ப ஸ்கூலுக்கு போக முடியும்ல. அவ குட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க வந்து என்னோட மெமரியை அழிச்சிருங்க இது வழியா. இதை வச்சு உங்களால அழிக்க முடியும். ஏலியன் பொண்ணு அப்படியே வெளியில வந்து கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா, இது வந்து ஒரு வித்தியாசமான டூல் வச்சு அவனோட மெமரியை அழிக்க முடியும். இப்போ வந்து உங்க அப்பா ஏலியனை பார்த்துட்டா இது வந்து பிரச்சனை வராதுல? இல்ல, கண்டிப்பா வராது. இது எல்லாத்தையுமே ஷிரகாமியோட அம்மாவும் வெளியில இருந்து கேட்டுன்னு இருக்காங்க. அங்க ஆசாகியோ சொல்றான், நான் வந்து கெஞ்சி கேக்குறேன் இவளை பத்தி எல்லா மெமரிஸும் அழிச்சிருங்க. ஆனா அதுக்கு பதிலா அவ ஸ்கூலுக்கு போகணும், அதாவது மத்தவங்க கூட என்ஜாய் பண்ணும். அவ என்ஜாய் பண்ண நான் விரும்புறேன். அப்பனா நீ அப்படி பண்ணு, அப்படி பண்ண வேணா நான் கண்டிப்பா அவளை அனுப்புறேன். ஆசாகியும் ஒத்துக்குனேன், ஹேமரை தரேன். ஆனா ஏலியன் பொண்ணுக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. இது வரைக்கும் இவங்க ஒன்னா இருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணணும்னு வந்துட்டா அவ வேணான்னு சொல்றா. இதனால ஆசாகிய அப்படியே அவனை அடிக்கலான்னு போறான். அதுக்குள்ள ஷிரகாமி அப்படியே தாவறா. இல்ல, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீ என்ன ஒரு முட்டாளா, நீ அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னை வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே மாதிரிதான் ஏலியன் பொண்ணு, அந்த ஷீஷோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீ என்ன யோசிக்கிற? அந்த மெமரி போனக்கு அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அப்படியே அவங்க சைல பாக்குறாங்க. அவரு மயங்கி போய் விழுறாரு. இப்பதான் அவங்களுக்கு விஷயமும் புரியுது. அங்க ஷிரகாமி அப்படியே தாவி இருப்பால. இதனால ஹேமர் டைரக்டா மண்டையில போய் அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மாவும் வந்து ரைஸ் கேக் எல்லாம் கொடுக்க அங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க. ரைஸுக்காவும் சொல்றான், ஏய் நீ சொன்னது உண்மைதான், உங்க எல்லாரு கூடயும் வெளியில போகிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீ வந்து எப்படி ஃபீல் பண்றியோ அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த டே வரட்டும், அப்போ நீ கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ணுவேன். சொல்றது ஆசாகி இவ்வளவு லவ் பண்றத பத்தி தான். பாவம் ஷிரகாமிக்கு எதுவும் புரியல. சீன்ல அங்க போறதுக்கு டைம் ஆகுதா, அங்க டீச்சர் வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. மன்னிச்சிருங்க, என்னோட பசங்களால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. பரவாயில்ல, அது இருக்கட்டும். அங்க போகும்போதே அவர் வந்து உம்முன்னு இருக்காரு. அங்க ஷிரகாமி அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறா. என்ன ஷிரகாமி வந்து போகிறா, நீங்க பாய் சொல்லியா? ஆமா, அந்த பொண்ணை யாரு வீட்டுக்கெல்லாம் வர சொன்னா? நான் ஒன்னும் வர சொல்ல. இதனால ஷிரகாமி கோச்சிங்கன்னு போறா. அங்க போகும்போதே அவர் அப்படியே ஓடி வராரு. எனக்கு தெரிஞ்ச அவரு பாய் சொல்லணும் அப்படின்னு தான் ஓடி வராரு. ஷிரகாமிக்கு புரியுது, அவ வெக்கப்பட்டுக்கினே அங்க பாய் சொல்ல அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா அவர் வந்து உண்மையிலேயே நல்லவருப்பா, அவரு கெட்டவரெல்லாம் இல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா அவரோட மெமரி வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படி எல்லாம் ஒன்னும் நடக்கல. அதே மாதிரி நீ உள்ள பிடிக்கும் போது என்ன சொன்ன பாத்தியா, ஆசாகி நீ வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவன. அது என்னோட இதயத்தை தொட்டிச்சு. நான் இதுக்கு மேலேயும் எப்பயுமே மெமரிஸ் அழிக்கிறத பத்தியும் மறக்கிறத பத்தியும் பேச மாட்டேன். நம்ம ஜாலியா இதே மாதிரி இருக்கலாம். சோ இங்கே இந்த அனிமேவை முடியுது. நான் எதிர்பார்க்கல இந்த அனிமேவை இப்படி முடிச்சிருவாங்கன்னு. அதே மாதிரி ஷிரகாமியோட அப்பா எதுக்கு அவ்வளவு பெருசா இருந்தாரு அதுவும் தெரியல. நான் வந்து எதிர்பார்த்த என்ன விஷயம்னா கடைசியிலாச்சும் இவங்க ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படி நடக்கல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. என்ன ஹாப்பி எண்டிங்னா உங்களுக்கு வந்து இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 18+ காமெடியும் நிறைஞ்சிருக்கிற ஒரு அனிமே தான் இது. சோ எப்படி இருந்துச்சு, இந்த அனிமேக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு அட என்னடா இது அனிமேக்கு இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு இன்னமும் பாப்பாங்க. சோ கமெண்ட்ல உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல அனிமே தெரியுமா அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. யாருமே போடல நல்ல அனிமேனா நான் கண்டிப்பா எடுத்து போடுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.